வெல்கம் டு ஓகையோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கிங் ஆஃப் ஃபிஸ்ட் அப்படின்ற மன்னவத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆண்ட்ரேஸ் எம்பையரோட கேபிட்டல் ரெஃபைனம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்க சமன் பண்ண மான்ஸ்டரால நம்ம இங்க 2,00,000 வீரர்களை இழந்துட்டோம். ஆமா சார், ஒயிட் ரேஞ்ச் மேஜிக், அதுக்கடுத்து சமனிங் மேஜிக். அதனால நம்ம 2,00,000 வீரர்களை இழந்துட்டோம். அதோட 3,00,000 வீரர்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா நம்ம கிங்டம் அழிக்க வந்த அந்த டீமன் கிங்குக்கு இதுதான் முடிவு. நம்மளோட வாரியர்ஸ் அவனை பியூரிஃபை பண்ணிடுவாங்க. வாரியரும் இதுக்கு எல்லாமே நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட விஷ்டத்தால தான் இதெல்லாம் நடக்குது. அங்க கட் பண்ணி த கிரேட் டீமன் கேஸ்டில் டெம்பிள் ஆஃப் அபிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒருத்தவன் உன்னோட எல்லா ஈவில் செயலுக்கும் இப்போ முடிவு வந்துருச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இவன் யாருன்னா ஹீரோ அலெக்ஸ். நீங்க இப்ப டார்க்னஸ்க்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. டீமன் கிங் லெஃபன் ஹார்ட் அப்படின்னு அவனும் சொல்ல, டீமன் கிங் உன்னை இன்னைக்கு அழிச்சு இந்த டார்க்னஸ்னால ஆன எம்பையரோட ஹிஸ்டரியை நான் அழிக்க போறேன். டீமன் கிங் இருந்துட்டு இது ரொம்பவே அன்ஃபேரான விஷயம். ஏன்னா இந்த கிங்டம் கட்ட நான் நிறையவே டிஃபிகல்ட்டி அனுபவிச்சிருக்கேன். ஆண்ட்ரேஸ்ங்கிற கூல் நேமை விட்டுட்டு நீங்க டார்க் எம்பையருங்கிறீங்க. இது ரொம்பவே அவமானமா இருக்கு. இந்த இடத்துல கூட சூரியன் சன்ரைஸ் ஆகும், நிலாவும் வரும். இன்னொருத்தனும் எம்பையர் ஆஃப் டார்க்னஸ் மான்ஸ்டர்ஸை வளர்க்குறீங்க. நீ இறந்துட்டீன்னு அதுக்கு இருக்கிற டெவிலிஷ் நேச்சரும் போயிடும். இவன் பேரு ஃபெஸ்ட் கிங் டெஸ்ரன். டெவிலிஷ் நேச்சரா? ஏன்னா அது முட்டாள்தனமா இருக்கு. அவங்க முன்னாடி அப்படித்தான் இருந்தானுங்க. ஆனா நான் ஹியூமன்ஸோட டாக்டிக்ஸை அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். என்னோட 4 ஹெவன்லி கிங்கும் இறந்துட்டாங்களா? ஆமா, அந்த முட்டாள் ஓர்க் என்னோட ஸ்வாடுக்கு ஈடாகாது. பிரேவான கிரேட் ஓர்க் வாரியர் டேசிட் இறந்துட்டானா சொல்றீங்க? என்னதான் அவங்க முட்டாள் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க வேட்டையாடிதான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க. வீக்கான குழந்தைங்களை காப்பாத்துவாங்க. அவங்கள மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட தான் அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க ஒரு மான்ஸ்டர் போல நடப்பாங்க. ஆமா, என்னதான் இருந்தாலுமே அவங்க அழுக்காத இருப்பானுங்க. ஃபிஸ்ட் கிங்கும் போர் ஹெவன்லி டீமனா அந்த ட்ரோல் அவன் செஞ்ச தப்புக்கு இந்நேரத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஈவன் குருவை கூட கொண்டுட்டானுங்களா? ட்ரோல்ஸ் கொஞ்சம் பார்க்க ஸ்கேரியா தான் இருக்கும். ஆனா எப்படி மான்ஸ்டர் போல அதை உக்லின்னு சொல்ல முடியும்? அவங்க நேச்சருக்கு டேங்க்ஸ் சொல்ற ஒரு பழங்குடி மக்கள் டார்க் டீமன் லார்டுக்கு உதவி பண்ண அந்த ஈவில் டார்ப்பும் இறந்துட்டான். அந்த டார்ஃப் இறந்துட்டானா அவன் எப்ப ஈவில் கார்டெல்லாம் மாற ஆரம்பிச்சியான். அந்த கராப்டான எல்ஃபும் இப்ப அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டா. என்னோட மேஜிக் முன்னாடி அவ இருக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தன சொல்றியான். சரசையும் கொண்டுட்டீங்களா? ஏ முட்டாள் ஹியூமன்ஸ், நீங்க என்ன சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க இருந்துட்டு டீமன் கிங் உன்னோட ட்ரூ நேச்சரை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? டார்க் எல்ஃப் ஊழலால சூழப்பட்ட ஒரு பீஸ்ட். அவளுக்கு எந்த இறக்கமும் காட்ட அவசியம் இல்ல. டார்க் எல்ஃப் அவளை தானே சொல்றீங்க? அவள் லைட்டா டார்க்கா இருப்பா, கரெக்ட் தான். ஏன்னா மனுஷங்க அவளோட காட்டை வெட்டி அவளை பாலைவனத்துக்கு அனுப்புனாங்க. அங்கதான் அவ வாழ்ந்தா. அவ கொஞ்சமா டேன் ஆயிட்டான்னு ஒரே காரணத்துக்காக பியூர் பிளட் ஹை எல்ஃப நீ ஒரு டார்க் எல்ஃப்ங்கிற. இறந்து போன ஆன்மாக்களை இந்த ஸ்வாட வச்சு நான் சாந்தப்படுத்துவேன். உங்களோட வார்த்தைகள் என்னைய ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா எங்க ரேஸ்லயும் ரொம்பவே பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட ஆய்வுகள்லாம் என்ன பதில்? அந்த ஹீரோ இருந்துட்டு நீ அருவருப்பானவே லிஃபான் காட்டு. ஏன்னா நீ மட்டும் இல்லைன்னா இந்த பீஸ்ட் எல்லாமே இவ்வளவு டார்க்னஸா மாறி இருக்காது. அது அதோட கடமை எப்படி வாழ்ந்திருக்கும். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேல நான் டீமன் கிங்காவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர பவர் வெளி காட்டிக்கிட்டு இருக்கான். என் பேரு லேஃபன் கார்டு. நான் ஒரு ஆர்டினரி ஆர்குமேஜ். ஹியூமன்ஸ் மத்த ட்ரைபும் அவங்களுக்கு ஈக்குவலா அறிவுத்தன்மை வச்சிருக்குன்னு நினைக்கவே இல்ல. எல்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க. அதனாலேயே ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. அதனால சர்வெண்டாவும் வச்சிருந்தாங்க. டார்ஃப குழி தோன்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேலையாட்களை தான் வச்சிருந்தாங்க. ஓர்கும் அதே மாதிரி சர்வெண்டா தான் வச்சிருந்தாங்க. ட்ரோல்ஸை ஹீலிங் பர்சனா பயன்படுத்தி அவங்க வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மரியாதையும் பிரைடையும் இழந்த அடிமைங்க. ஹியூமன்ஸோட உண்மையான நேச்சரை டிஸ்கவர் பண்ண பிறகுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அதுக்கடுத்துதான் அவங்கள பார்த்தேன். அதோட கல்ச்சரையும் கத்துக்கிட்டேன். அதுக்கடுத்துதான் நான் எல்ஃப்ஸோட மேஜிக்கை ட்ரோல்ஸோட மேஜிக் கூட கம்பைன் பண்ணி ஒரு எலமெண்டரி மேஜிக்கை கிரியேட் பண்ணேன். ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 10th சர்க்கிள் மேஜிக்கை நான் தான் யூஸ் பண்ணேன். மறுபடியும் ஆனா அந்த உலகம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பொறுக்க முடியாதுன்னா மத்த ரேசஸ ஸ்லேவ்ஸ்ல இருந்து விடுவிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஸ்லேவ்ஸ் மக்கள் எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு என்னோட லேண்ட் பெருசாகும் போது இந்த ஹியூமன்ஸை நான் பிளைண்ட் ஆக்க முடியல. ஹியூமன்ஸ் அவங்களோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் லைனை வந்து நின்னாங்க. தொடர்ந்து போர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிலத்தை பிடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. என்னையதான் அவங்க ஃபர்ஸ்ட் தாக்குனானுங்க. அதனாலதான் நானும் அவங்கள தாக்குனேன். ஆனா அவங்க தோத்துட்டாங்க. நானும் படிப்படியா எங்களோட இடத்தை கூட்டிக்கிட்டே போனோம். அப்படித்தான் இந்த ஆண்ட்ரேஸ் கிங்டம் உருவாச்சு. எப்படியோ எல்லா ரேசஸுக்கும் ஒரு கிங்டம் நான் உருவாக்கிட்டேன். நான் ஒண்ணு ஹியூமன்ஸை விற்கல. எல்லா இன்டெலிஜென்ஸும் சமம்னு நான் நினைச்சேன். நான் மனுஷங்க என்ன செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக பழி வாங்கவே இல்ல. அப்படி இருந்தனால கடைசியில என்னதான் இந்த மக்கள் எல்லாமே இது வாழ்றதுக்கு நல்ல இடம் சொல்லிட்டு இங்க இருந்தாலும் ஹியூமன்ஸ் இதை மறுத்தாங்க. அந்த டீமன் கிங் தான் இப்படிலாம் அவங்கள பொசஸ் பண்ணி சொல்ல வைக்கிறான்னு அவங்களே சொல்லிக்கிட்டானுங்க. அவங்க ஏன் அப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா என்னோட ஆர்மில ஓர்ட்ஸும் காப்ளின்ஸ் தான் இருந்துச்சு. அது ரொம்பவே ப்ரீட்டியஸ்டான பீசியஸ் கிடையாதுதான். ஆனா இந்த காரணத்தை சொல்லிட்டு என்னோட மக்களை துன்புறுத்துறது எனக்கு ஏத்துக்க முடியாதது. என்னோட பீப்புளை காப்பாத்துறது ஒரு கிங்கா என்னோட வேலை தான். இங்க கொல்ல கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு நான் வேறோட ஆர்டர் போடுவேன். ஹீரோ இருந்துட்டு நீங்க எல்லாம் ஹீரோ தான், நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ மேஜிக்லயும் ஸ்வாட்லயும் நல்லாவே தேர்ச்சி பெற்றிருக்கேன்னு நீ நினைக்கிற. ஆனா நீ ரெண்டுத்துலயுமே நல்லாவே ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கல. சிம்பிளா சொல்லணும்னா அவனோட பாடி குட் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அவன் ஸ்ட்ராங் கிடையாது. ஹீரோஸ் வந்து ஸ்டோரியில மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நிஜத்துல ஒரு கிணறு தோணுனா அது அதை விட பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த ஃபிஸ்ட் கிங் டெசன் மட்டும் தான் மிச்சிருக்கான். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசிக்கு ரொம்பவே பேர் போனவன். மிச்சம் எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா டெஸ்லனை சமாளிக்கிறது கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டங்க. அவன அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பறந்து போய் பின்னாடி விழுகுறியான். டீமன் கிங் இருந்துட்டு இவன டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஃபிஸ்ட் கிங்கும் ஓடி வர நம்ம ஹீரோவும் பின்னாடி போனா அந்த ஸ்பீடுக்கே ஃபிஸ்ட் கிங்கும் வந்துட்டியான். ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு இது எங்களோட வெற்றி டீமன் லார்ட். ஹீரோக்கு இருந்துட்டு சரி அடி விழுகுது. இவ்வளவுதான் இருக்கா? நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு மண்டை மேல ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. டீமன் கிங் கிட்ட நான் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு ஃபிஸ்ட் கிங் சொல்றியான். இந்த முட்டாள் எங்க இருந்துடா வந்தியான்? ஒரே அடியில என்னோட போன்ஸ் எல்லாம் உடைச்சிட்டியான். இதே மாதிரி போச்சுன்னா நான் சீக்கிரமாவே இறந்துருவேன். இவன் கூட போட்டி போட்டு நான் வின் பண்ணவே முடியாது. உன்னோட எத்தனை வருஷ செயலுக்கு நான் இதை முடிச்சு வைக்கிறேன். ஏஹே சரி சரி இப்ப நீயே வின் பண்ணிட்ட ஓகேவா? மத்தவங்க அவங்களோட டிமானிக் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபிஸ்ட் கிங் சொல்றியான். நான் கிவ் அப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். டெமானிக் காரால இருந்து அவங்க விடுபடுறாங்களா? அவங்க ஸ்லேவா வாழ்றது அவங்களோட விதியா? என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. இது ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஹீரோ இருந்துட்டு ஐ ஹேவ் டைம் அண்ட் ஃபேஸ். இது ஒரு மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட். இதை நான் ரூயின்ஸ்ல தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லானது. ஈவன் 10 சர்க்கிள் மேஜ் என்னால கூட இதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு நீ என்னடா பண்ணணும்னு நினைக்கிற? டைம் அண்ட் ஸ்பேஸ் முன்னாடி நான் ரிக்ரெஷன் ஆக போறேன். இந்த ஸ்பெல் காலத்தவே பின்னாடி கொண்டு போகும். இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இனி எனக்கு எதுவுமே இல்ல. ஃபிஸ்ட் கிங் உன்னால முடிஞ்சா நீ நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டேமின் ரிவான் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரையான். அந்த ஃபிஸ்ட் கிங்கும் வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் இப்படியா இருக்க கூடாது. அங்கேயும் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல இது ரொம்பவே வார்மா இருக்கு. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் என்ன உயிரோட இருக்கனா? அந்த ஸ்பெல் உண்மையிலேயே ஒர்க் ஆயிடுச்சா? அதை நான் இன்னும் முழுசா கூட போட்டு முடிக்கலையே. நான் ஜீனியஸ்னு தெரியும். ஆனா அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும்னு தெரியல. நான் எங்க இருக்கேன்? டைம் லைன்ல ஜம்ப் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு இப்ப எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்லயே என்னோட பிசிக்க பாருங்க. என்னோட பிசிக்க பார்த்தா இப்ப இருக்கிற யங் மேன் எல்லாமே அழ ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா நீ யாரு? இந்த பாடி ஃபுல்லாமே ஸ்கேரா இருக்கு. அது ரொம்பவே அருவருப்பாவும் இருக்கு. ஒரு மெஜிசியனுக்கு மேஜிக்ல மட்டும் தான் டேலண்ட் இருக்கணும். இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வச்சா என்ன பண்ண போறியான்? என்ன பத்தி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஆனா என்னோட பிரைம்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதுக்கடுத்து நான் ஓல்டர் ஆன பிறகு நான் ரொம்பவே கூலானேன். எக்கச்சக்க எல்ஃப நான் அள வச்சேன். இந்த லூசத்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? என்னோட ஃபேஸ் எங்க போச்சு? இந்த உடம்பு பார்த்தா ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு? ஸ்வெயில் ஆயிடுச்சா? அதனாலதான் ரேண்டமா ஒரு பையனோட உடம்புல இருக்கேன் நானு. ஒருவேளை நான் கடந்த காலத்துக்கு போடாம பிரசன்ட் டைம்லயே இந்த சோல் கூட நான் இடமாற்றா இருக்கணும். இந்த ஐப்ரோ, இந்த கண்ணு, இந்த வாயி அதோட நான் கொஞ்சம் வளர்ந்து என்னோட முகத்துல நான் தாடி வச்சேன்னா எப்படி இருப்பேன்? இல்ல இல்ல ஃபிஸ்ட் கிங் டெஸ்ட்ல நான் வந்திருக்கேன். வெளிய இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. டெஸ்ட்லன் சன்ன பாரு நல்லாவே வந்துருச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்குடா வெளியே வராம இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளா வந்திருக்கு. ஹீரோ இருந்துட்டு நீங்க யாரு? இவ என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்? என்னை எதுக்கு முறை பாக்குற மாதிரி நீ பாக்குற? எங்க நான் உண்மையிலேயே கேட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஓ டெஸ்ட்லன் இந்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 தடவை ஏமாத்திருக்க. இந்த விஷயம்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது. அது உனக்கு தெரியாதா? அவரும் நம்ம ஹீரோ மண்டைய பிடிச்சு வா ட்ரைனிங்க்கு போவோம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த பர்சனை பார்க்கும்போது இவனோட டீச்சரா இருப்பான் போல. அப்படின்னா இந்த கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவர்தானா? முன்னாள் ஃபிஸ்ட் கிங் ஜெரார்டு. அவனும் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏ ஓல்டு மேன் நான் பேசுறத கேள்றா. வாய மூடு. இன்னைக்கு ரொம்பவே நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாய அவனா அடைச்சு வச்சிருக்கான். சரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறியான். அந்த குச்சி எடுத்து நம்ம ஹீரோவோட வகுத்திலேயே அடிக்க நம்ம ஹீரோலாம் வழியில அழுகிறியான். என்னடா இவன் பண்றியான்? இப்படித்தான் நான் சாக போறேன் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு தேவையில நினைச்சு பாக்குறியான். அந்த ஜெரால்டு இருந்துட்டு முன்னாடியை விட இவன் கை ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. இவன் ரொம்பவே ஸ்டாஃப்டா மாறிட்டான். ஒருவேளை இவனுக்கு அம்னீசியா இருக்குமோ? எங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளானை அழிக்க முடியாததுக்கு காரணம் நாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்றோம். எங்களோட ட்ரைனிங்கோட அடையாளமே எளிமையானது, முட்டாள்தனமானது, அதுக்கடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தா கொஞ்ச நேரம் ஞாபக மறதி வர்றது சகஜம்தான். முன்னாடி எனக்கே 2 முறை ஞாபக மறதி வந்திருக்கு. இது ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள் தான். நீ அடி வாங்கின பிறகு நார்மலா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடி அடின்னு அடிக்கிறாரு. ஹீரோ இருந்துட்டு இனி யாராச்சும் காப்பாத்துங்க. ஹியூமன்ஸ் எதுக்கு வெப்பன்ஸை யூஸ் பண்றோம்னா நம்ம எல்லாருமே ரொம்பவே வீக்கு. நம்மளோட பிசிக் அதை விட ரொம்பவே வீக்கு. அதனாலதான் வெப்பன்ஸ் யூஸ் பண்றோம். என்னதான் நம்ம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட போட கிடையாது. ஹீரோ இருந்துட்டு யாரையா என்னையா பேசுறியான்? ஜெரால்டு இருந்துட்டு நம்ம வீக்னஸ் ஓவர் கம் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்க வீக்னஸ் ஓவர் கம் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்தாகணும். ஹியூமன்ஸ் ஒரு ஸ்டீல் மாதிரி. அவங்கள நம்ம எவ்வளவு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்டீல்லே ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. உன்னை என்னோட ஸ்டூடெண்டா நான் சூஸ் பண்ணிருக்கேன். என்னை நீ நம்பு. உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு லிமிட்டே கிடையாது. நீ ஸ்டீலா மாறலாம். ஜெரால்டும் டெஸ்லான் எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறிட முடியாது. ஹை குவாலிட்டி அயன் மட்டும்தான் ஸ்டீலா மாற முடியும். அதே மாதிரி ஒரு சிலரால மட்டும்தான் ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்கா மாற முடியும். அப்பதான் நான் உன்னைய மீட் பண்ணேன் டெஸ்லான். டெஸ்லான் கடலை பத்தி யோசிச்சு பாரு. அது எல்லாத்தையும் முழுங்கும். ஆனா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். கடலே உங்ககிட்ட தான் இருக்கு. நீ அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வா. ஹீரோ இருந்துட்டு என்னடா முட்டாள்தனம் இது? கடல் ஓசன் அதை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. ஜெரால்டும் இது இன்னைக்கு போதும். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் இன்னும் சாகல. என்னை ரொம்பவே அடிச்சுட்டு போனியா. ஆனா இன்னும்
வரைக்கும் நான் சாகல. என்னோட உடம்பு நல்லாவே டஃப்பா இருக்கிறனால தான் என்னால தாக்கு பிடிக்க முடியுது. என்னால நம்பவே முடியல. எஸ்ரல் லீவ்ஸ் ஒரு ஹீலிங் போஷனா? ஒரு ஹீலிங் போஷன் பாட்டில் 10 சில்வர் காயின். ஆனா இந்த பாத்தப்புக்கு அது 1 10ன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கியூன் அவங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணும்னு மில்க் பாத்தப் எடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இத கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்ல. இந்த மெடிக்கல் பாத்ல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்ன இருக்குன்னு கேட்கிற? நீ ஒரு ஸ்டீல். உன்னை ஹேமரிங் பண்ண பின்னாடி இந்த மாரி இடத்துல தான் உன்னை வைக்கணும். ட்ரெய்னிங் எடுத்த பின்னாடி என்னோட எலும்பு எல்லாமே உடைய ஆரம்பிச்சு, அது ரொம்பவே மோசமான நிலைக்கு போறதுக்கு முன்னாடியே என்னோட ஆறாவ வச்சும், போஷன வச்சும் அத ரெக்கவர் பண்றாங்க. இதனால நான் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடியே நான் சரியாயிருவேன். இதனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுவேன். இதுக்கான அர்த்தம் இந்த ட்ரெய்னிங் மெத்தட் முழுசா முட்டாள்தனம் கிடையாது. நானே டெசான் கூட மோதிருக்கேன். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கே தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த பயிர் மறுபடியும் திருப்பி திருப்பி பண்ணியிருக்கறனால அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இது உண்மையிலேயே கடந்த காலம். அத நான் நம்புறேன். ஆனா இப்ப இருக்கிற நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யங்கான ரெஃபான் ஹார்ட் இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பியான்? 2 ஒரே மாரி இருக்கிற சோல் ஒரே டைம் லைன்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அது அப்படி நடந்துச்சுன்னா என்னால 2 பிரெடிக்ஷன சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன் எதிர்காலத்துல இருக்கிற ரிஃபான் ஹார்ட்டான நானும் டெஸ்லனும் இப்ப யங்கான ரிஃபான் ஹார்ட் கூட இணைஞ்சிருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் யங்கான ரிஃபான் ஹார்ட்ல ஃபிஸ்ட் விங்கோட சோல் தான் இருக்கும். அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 3யோட ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் நம்ம ஹீரோ ஹைட்ட விட பெருசா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கான். ஓவரா ஒர்க் பண்ற பாடிக்கு நிறையவே நியூட்ரியன்ஸஸ் தேவை. சரி ஜீரணிக்க ஒரு சின்ன ஜாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல கூப்பிட்டு போறியான். மை டிசபிள் என்ன சோர்வா இருக்கியா? நம்ம இப்பதானே நம்மளோட மார்னிங் ரொட்டீனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் சோர்வாலாம் இல்ல சார். நம்ம ஹீரோவா அவன் ரொம்பவே பாடா படுத்துறியான். இந்த கொடூரமான ட்ரைனிங்க நம்ம எப்போ வரைக்கும் தான் செய்யணும்? ஹீரோ இருந்துட்டு பெட்ல மட்டையாயிட்டு நான் பாஸ்ட்ல இருக்கிற டெஸ்லான் உடம்புல தான் இப்ப ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ட்ரெய்னிங்லாம் ஃபியூச்சர்ல எனக்கு எப்படி பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்க. என்னால ஆனா முடியல. நான் இங்கிருந்து ஓடணும். இப்ப இருக்கிற என்னோட சோல நான் இப்ப பார்த்தேன்னா என்ன ஆகும்? எல்லா சோலுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியும் இருக்கும். ஆனா நீங்க துரதிர்ஷ்டசாலியா இருந்தீங்கன்னா உங்களோட சோல் இங்க எக்ஸிஸ்ட் ஆகாமலே இருந்திருக்கலாம். டீனேஜ் ரிஃபான் ஹார்ட் 10 வயசுக்கு மேல தான் ஆக்டிவ் மேஜாவே மாறுவியான். அது வரைக்கும் அவன் புக்ஸ ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான். இந்நேரத்துக்கு அவன் டெல்ஃபியா மேஜிக் டவர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு புக் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பியான். டெஸ்ட்லன்னு என்னோட உடம்பு எடுத்திருந்தா நான் இப்ப என்ன பண்றது? அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கான நரகம் அங்க தயாரா இருக்கு. டெஸ்ட்லன்னு என்னோட பாடிய அவன் நல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ட்ரெய்னிங் பண்ணிட்டு வருவியான். ஆனா என்னோட பாடி ரொம்பவே வீக்கானது. அத வச்சு அவன் பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜிம் அன்பிரேக்கபிள் அந்த ட்ரெய்னிங் மெத்தடுக்கு என்னோட மாஸ்டர் அவனுக்கு தேவை. இல்லைன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற ஸ்டேஜுக்கு அவன் எதனாச்சும் ஒரு வழிய கண்டுபிடிச்சிருவியான். என்னவா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற என்னோட முக்கியமான வேலை நான் இங்கிருந்து ஓடணும். நான் இங்கிருந்து ஓடணும். இந்த நைட் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும். ஜெரால்ட் அங்க வந்துட்டு, என்னோட டிசபிள் எங்க நீ ஓடி போயிட்டு இருக்க? மான்ஸ்டர் ஓல்ட்மேன் எப்படா இங்க வந்த? அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறியான். நீங்க 2 மாசமா அமைதியா தான் இருந்தீங்க. மறுபடியும் ஓடி போக பார்க்குறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 9 தடவ ஓடி போயிருக்கீங்க. இது இப்படியே விட்டோம்னா டபுள் டிஜிட் நம்பரா வந்துரும் போலயே. ஏங்க நீங்க நினைக்கிற பையன் நான் கிடையாது. என் பேரு ரிஃபான் ஹார்ட். நான் ஒரு மேஜ். ஓ! அப்ப இந்த தடவ உன்னோட பேக் ஸ்டோரி இதானா? என்னையா சொல்ற? லாஸ்ட் டைம் நீ அனதர் வேர்ல்டுலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. டிராகன்ஸ் கூடயும், கடவுள் கூடயும் நான் பேசணும்னு வேற சொல்லுனேன். நம்ம ஹீரோக்கு இருந்துட்டு பயங்கரமான சாக்கு. இவன் இதுக்கு முன்னாடி நெறைய பொய் சொல்லி வச்சிருக்கான் போலயே. இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, நார்த் கான்டினென்ட்ல முரிம்ங்கிற இடத்துல நீ ஒரு மாஸ்டரா இருந்தேன்னு. இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இந்த தடவ நீ கொஞ்சம் நம்புற மாரியே சொன்ன. பரவால்ல தேறிட்டியே. சரி போய் படு போ. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, "லே முட்டாள் ஓல்டு மேன். இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம். நாளைக்கு நான் இதே மாரி ட்ரை பண்ணுவேன்டா. என்னால இன்னைக்கு இந்த பிரச்சனையிலருந்து தப்பிக்க முடியல. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இங்கேயே இருப்பேன்னு மட்டும் நினைக்காதடா." ஹீரோ இருந்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது, ஜெரால்டு வந்துட்டு, "டிசபிள் இதெல்லாம் என்னோட ஸ்கூல் டைம்லயும் நான் பண்ணியிருக்கேன். டிசபிள் நீ எதுக்கு இந்த மாரிலாம் செய்றேன்னு எனக்கு புரியுது." அவரும் நம்ம ஹீரோ மண்டைய பிடிச்சுட்டு, "கொஞ்ச காலம் பொறுத்துரு. ஏன்னா நீயும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிருவ. கிவ் அப் பண்றதுன்னா என்னன்னே தெரியாம டீமன் கிங்கா இருந்தேன். ஆனா இவர பார்த்த பிறகு இங்கேருந்து தப்பிக்கிற விஷயத்தவே நான் கிவ் அப் பண்ணிட்டேன். டிசபிள் நம்மளோட இந்த ஜிம் அன்பிரேக்கபிள் கிளான்ல 130 வருஷமா டிசபிள் எப்படி தப்பிச்சு போனா அவங்கள எப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு. இங்க இருக்கிற டிசபிள் எல்லாமே உயிருக்கு போராடுற மாரி நடிச்சு கூட போயிருக்காங்க. இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம க நம்ம கஷ்டத்தோட எல்லைக்கு போனாலும் அங்கேயும் போய் இவன் கூட்டு வந்துருவியான். இவன் பர்மிஷன கேட்டு மவுண்டன் கீழ போறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இந்த லவ்வ பரிமாறிக்கிற பிரிசன்ல தான் நான் திரும்பி வாழ ஆரம்பிச்சேன். நம்ம ஹீரோக்கு மரணமா ட்ரெய்னிங் குடுத்துருக்கான். 2 வருஷம் பாஸ் ஆயிருச்சு. என்னோட டிசபிள் நீ அத அட்டெண்ட் பண்ணிட்ட. நீ ஃபைனலி உன்னோட ஆறாவ வெளிய கொண்டு வந்துட்ட. ஸ்வாட் செயின்ட்ன்னு புகழப்பட்ட சைரஸ் கூட அவனோட 20 வயசோட கடைசியில தான் அவன் 6ஆவ வெளி கொண்டு வந்தியான். நான் 20 வயசுலயே 6ஆவ வெளி கொண்டு வந்துட்டேன். இது எப்படிப்பட்ட செயல்? திராள்ல இருந்துட்டு. எதுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுற? நம்மளோட ஜிம் அன்பிரேக்கபிள் இந்த மாரி விஷயத்தெல்லாம் புகழ் பெற்றது. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். உங்களுக்குள்ள உயிர் வாழணும்னு ஆசை வந்துருச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளிய வர ஆரம்பிக்கும். அது ஒரு ஒளி மாரி வெளிய வரும். ஜெரால்டு இருந்துட்டு, சரி நம்ம இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவோம்.
என்ன நம்ம ஒரு நார்மலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல லேர்ன் பண்ண போறோமா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இப்படி பண்ணா மட்டும் தான் நான் சீக்கிரமா இந்த மவுண்டன விட்டு கீழ இறங்க முடியும். என்ன ட்ரெய்னிங் பண்ண போறோம் மாஸ்டர்? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, என் கூட சண்டை போடுற ட்ரெய்னிங் தான். வேற என்ன? அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதே மாரியே 3 வருஷம் கடந்து போயிருச்சு. சவுத்தர்ன் ரீஜியன்ல இருக்கிற வேஸ்லி கிங்டம். ஹீரோ இருந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்க்கு முன்னாடி கலாமிட்டி ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் வைக்கிறியான். அந்த இடம்லாம் நொறுங்குது. இந்த இது என்னோட லிமிட்டா? இத முழுசா பயன்படுத்துறதுக்கு நான் ரொம்பவே ஹார்டா ஒர்க் பண்ணணும். உங்களோட ஆறா எல்லாத்தையும் உங்களோட கைக்கு கொண்டு வந்து, அதிலிருந்து ஒரு அடி அடிச்சா, அந்த கைக்கு வந்த எல்லா ஆறாவும் ஒரு ஹார்ன் மாரி தெரியும். அதனால தான் இதுக்கு பேரு கிலாமிட்டி ஹார்ன். நான் இது எப்படினாச்சு 4த் சூப்பர் பொசிஷனுக்கு கொண்டு போய் ஆகணும். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறது 3rd சூப்பர் பொசிஷன். கிலாமிட்டி ஹார்னோட ஃபைனல் ஸ்டேஜ் 9த் சூப்பர் பொசிஷன். அத வச்சு ஈவன் காட கூட ஸ்லே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட்லனுக்கு 7த் சூப்பர் பொசிஷன்ல லிமிட்டா இருந்துச்சு. ஜிரால்டுக்கு கூட 8த் சூப்பர் பொசிஷன் தான் லிமிட். இந்த மவுண்டன விட்டு கீழ போக 4வது ஸ்டேஜ் சூப்பர் பொசிஷனாச்சு நான் அடைஞ்சிருக்கணும்னு மாஸ்டர் சொன்னாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜ்க்கு போயிருக்காரு. அதனால குடிச்சிட்டு சந்தோஷமா வருவார் போல. என்னோட ஃபோன லைஃப் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிருப்பேன். என்னோட ஸ்ட்ராங் ஆகுற ட்ரெய்னிங்க இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு, நான் இத பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக்கும் ட்ரெயின் பண்றியான். இந்த ஏர் புல்லட் இருக்கிற எனிமிய ஈஸியா அழிச்சிரும். அதுவும் ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் அங்க உருவாக்கல. என்னோட பாடி எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஆர்டிஃபிஷியல் ஃபிளாஷ்பேக் மூலம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருந்தாலுமே, என்னால அத யூஸ் பண்ண முடியல. இவனோட உடம்புல மானா நிக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் மேஜா மாற முடியுமா? ஹீரோவும் டக்குன்னு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு, இந்த எனர்ஜி ஒரு ஹியூமனோடது கிடையாது. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓர்க் வர, "ஓர்கா?" அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறியான். "ஏய் ஹியூமன், என்னைய பார்க்காத மாரி நடந்துக்கிட்டேன்னா, நான் உன்னைய கொல்ல மாட்டேன்." அப்படின்னு அத சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் நெனச்ச மாரியே இவன் ஒரு ஓர்க் தான். இவன் உயரத்த வச்சு பார்க்கும்போது, இவன் 3 வயசு இல்ல 4 வயசா தான் இருப்பியான். இவன் இங்கேருந்து ஓடி வந்திருக்கான் போல. எனக்கு தெரிஞ்சு இவன் அரீனா போல எதனாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஓடி வந்திருக்கணும். அந்த ஓர்க் இருந்துட்டு, "ஹியூமன், நீ என்னைய பார்க்காத மாரி நடந்துக்கிட்டேன்னா, நான் உன்னைய கொல்ல மாட்டேன். நான் அவன எதுவுமே பண்ணாதனால, அவனும் என்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறியான். உண்மையிலேயே இந்த மாரி நேரத்துல கூட, அவன் அவனோட இனத்தோட பெருமைய காப்பாத்துறியான். யங் ஓர்க், உன்னை யாருனாச்சும் தொரத்திட்டு வராங்களா என்ன? லேய், உன்ன போல ஒரு ஹியூமனுக்கு எங்களோட மொழி எப்புட்றா தெரியும்? நான் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவத்துல இத சந்திச்சேன். டேய் முட்டாள் ஹியூமன், அது ஒரு நல்ல நேரம் தான்டா. ஆமா ஹியூமன், நீ சொல்றது உண்மைதான். என்னை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ என்னைய நம்புறியா?" அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறியான். "நீ எங்களோட மொழிய பேசுற. அப்பனா நீ எனக்கு ஒரு பிரதர் மாரி தான். அதோட உன்கிட்ட இருந்து வர ஜென்யூன் கைண்ட்னஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிரதர், எனக்கு ஹெல்ப் பண்ணா உங்களையும் டேஞ்சர்ல சிக்க வைக்கிற மாரி தான். இவன் ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஹை குவாலிட்டி பிளட் லைனா இருக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ற மாரி என்கிட்ட எபிலிட்டி இருக்கு. என்னைய இப்ப ட்ரஸ்ட் பண்ணு. அது மட்டும் போதும்." ஹீரோ வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி, அவன் உடைச்ச இடத்துலயே ஒரு மேஜிக் யூஸ் பண்றியான். "இந்த இடத்துக்குள்ள போயிரு. நீ மறைஞ்சிருவ. மை சேவியர், நீங்க ஒரு மேஜா?" அப்படின்னு இந்த ஹோர்க்கு கேட்க, "என்ன நான் மேஜா இருக்கிறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்படிலாம் இல்ல. ஆனா இந்த பாடிய வச்சுக்கிட்டு நீங்க மேஜா இருக்கீங்களே, உங்களோட உதவிய நான் ஏத்துக்கிறேன். பின்னாடியும் இது ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கு. ஒரு சில சில்வர் காயினுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன?" அதுல இருந்து ஒருத்தன் வந்து, "ஏய், இங்க ஏதாச்சும் எங்க ஊருக்கு பாத்தியா? அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனும் நீ எனக்கு சொன்னேன்னா நான் அதுக்கு கோல்டு காயின் கொடுப்பேன்." "லேய், என்னடா பேசுற? கோல்டு காயின் எல்லாம் பேசுற? பாஸ், அவனுக்கு யார் தரப்போறா? அவங்கிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவனை அப்படியே விட்டுருவோம். இங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு மீறவும் சொல்ல, "உண்மையாவா? கீழ ஒரு சோல்ஜரும் இங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. அப்படின்னா இது இந்த பக்கம் தான் போயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டும் வர, பேசிக் மேஜிக் ஸ்பெல்லால இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் மறையாது போல. "இது என்னோட வீடு. உங்கள அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது." "டேய், என்ன உன் மூளைய தொலைச்சிட்டியா? நாங்க இத்தனை பேர் இருக்கோம். காட்டுல இருந்து வந்த பையன் எங்களையே தடுக்குறியா?" அவன் கூட இருந்தவனும், "பாஸ், அவன பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலா தெரியல. நம்ம 10 பேருக்கு மேல இருக்கோம். நம்ம எதுக்கு அவன பார்த்து பயப்படணும்? ஓய் கிட், என் வழியில இருந்து தள்ளிப்போ. எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாத. இந்த லிட்டில் கிட்டுக்கு ஒரு சூப்பரான பாடி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஆனா என்ன பண்ண? நீ எப்படி இருந்தாலும் ஒரு லிட்டில் கிட்டு தான். நான் ஃபிஸ்ட்ட யூஸ் பண்ணா இவங்க இறந்துருவாங்க மாஸ்டர். இப்ப நான் என்ன பண்ணேன்? அதனால தான் நான் இந்த வெப்பன் எடுக்க போறேன். ஏன்னா வெப்பனை விட என் கை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருமே கவலைப்படாதீங்க. நான் இந்த இதுல அடிச்சேன்னா நீங்க யாரும் சாக மாட்டீங்க." ஜிம் அன்பிரேக்கபிள் எப்பயுமே பழங்காலத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலதான் ஈர்ப்பா இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஒன்னும் ஆயுதத்தை பயன்படுத்தாம இல்ல. அந்த லிட்டில் பிராட் ஏதோ ஒரு கம்பை எடுத்துட்டியான். "ஏய் லிட்டில் கிட், அமைதியா இரு. என்கிட்ட சண்டை போடாத." நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்கள ஃபேனை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். "எல்லாரும் வாங்க, அட்டாக் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாருமே வரானுங்க. ஆனா எங்க கிளானோட ஒரே மோட்டோ, இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு அடிக்கக்கூடாது, ட்ரெயின் பண்ணணும். இவங்க எல்லாம் பார்க்கும்போது காசுக்காக வேலை பண்ற மெர்ச்சன்ட்ஸ் மாதிரி தெரியுது. இவங்க அவங்களோட ஆப்பரன்ஸ் பாடியில சீக்கிரமா அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு டிஃபென்ஸ் கூட இல்லாம அவங்கள நம்ம ஹீரோ ஈஸியா தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவையும் பின்னாடி ஒருத்தையும் அட்டாக் பண்ண அவனோட ஸ்வாடு தான் உடையுது. "என்னோட ஸ்வாடு." நம்ம ஹீரோ வந்துட்டு, "எப்படா ஸ்வாடு எப்படி மாறுச்சு? உண்மையிலேயே இது ஹியூமன் பாடி தானா?" "உண்மையிலேயே இது என் பாடி தான். ஆனா இது எனக்கே டூ மச்சா இருக்கு." இந்த கிளப்போட பெஸ்ட் பார்ட்டே, இது யாரையுமே கொல்லாது. ஈவன் உங்களோட ஜாயின்ஸ் வேணா பிரேக் ஆகலாம். அதோட உங்களோட போன்ஸும் கிராக் ஆகும். நீங்க யாரும் சாக மாட்டீங்க. ஆமா, சாகவே மாட்டீங்க." அந்த ஹெட் இருந்துட்டு, "லே ராஸ்கல், உன் பேரை சொல்றா." "சொல்லணுமா?
ஆனா நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தெரியுதே! உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, அவங்கலாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. நீ மட்டும் இப்படி இருக்கிறது நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உதன்னு உதைக்கிறியான். ஹீரோ இருந்துட்டு இங்கிருந்து போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, தேங்க் யூ சார். இவங்கள அடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கு. ஆனா என்னோட வெப்பன் தான் உடைஞ்சு போச்சு. ஹீரோ இருந்துட்டு நான் டிசபிள கூப்பிட்டு வச்சு அவங்கள அடிக்கலாமா? எனக்கே தெரியாம அன்பிரேக்கபிள் ஜிம் கிளானோட தத்துவத்தால நீ ஈர்த்துட்டேன். அந்த ஓர்க் வந்துட்டு ரொம்பவே நன்றி. சேவியர் இன்னைக்கான நாள நான் என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஒரு வாரியர் அவனோட தலைய இப்படி ஈஸியா குனியலாமா? நீங்க என்னோட லைஃப காப்பாத்திருக்கீங்க. அதோட எனக்கு ஒரு புது பாத்தையும் காமிச்சிருக்கீங்க. ஓர்கோ நீங்க என்னோட மென்டர். உங்களுக்கு தேவையானப்ப என்னோட ஸ்வாட நான் குடுப்பேன். ஓர்கோட கல்ச்சர்ல அவங்க யாருனாச்சும் மென்டர்ன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட லாயல்ட்டிய சோல்ஜர் கிங் மாரி அவங்க வெளிப்படுத்துவாங்க. சேவியர் நான் உங்களோட பேர கேட்கலாமா? என் பேரு டெஸ்லன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும் என் பேரு ரெஃபான் ஹார்ட். நான் இத மறக்க மாட்டேன். இந்த கான்டினென்ட் ரொம்பவே பெருசு. இந்த உடம்ப ஓய்வு எடுக்க வைக்கிறதுக்கு எதனாச்சும் ஒரு இடம் இல்லைன்னா, நான் ஸ்லேவா இருக்கிறத விட சாகுறதவே விரும்புவேன். இப்படியே போனீங்கன்னா இந்த மலைய தாண்டுனா ஒரு பாலைவனம் இருக்கும். அங்க உங்களோட ட்ரைப் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அனுப்பிச்சு வைக்கிறியான். சரி உங்களோட பேர் என்ன? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, என் பேரு ததீத். ஓ! இவனா ததீத்? 4 ஹெவன்லி டீமன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. இவன் ஃப்ளோ பியர் ட்ரைபோட சீஃப், கிராண்ட் ஆர்கோட லீடர். முன்னாடி ஜென்மத்திலயும் ததீத் வந்து டெஸ்லனை பார்த்திருப்பாரா என்ன? அப்படி பார்த்திருந்தா டெஸ்லன் வந்து அவருக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேட்டோட வேலையா தான் இருக்கணும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கணும். பிரேவ் வாரியர்ஸோட டெசெண்டன்ட் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் சாப்டர் 5யோட ஸ்டார்ட்டிங்லயே ததீத்த பார்த்த பிறகு 1/2 வருஷம் கடந்துருச்சு. டிசபிள் இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்டர் ஜெரால்டு வந்து அட்டாக் பண்றாரு. இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைரல் கார்டு அட்டாக்க வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டியான். ஜெரால்டும் பரவாயில்ல உன்னோட ஸ்பைரல் கார்டு இப்ப நல்லாவே எவ்வளவு இருக்கு. எனக்கு இதெல்லாம் நேத்து நடந்தது மாதிரி இருக்கு. ஏன்னா நான் உன்னை அதிகமா அடிச்ச பிறகு என் பேரு டிஃபான் ஹாட்னு நீ சொன்ன. மாஸ்டர் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுக்கியா இப்ப பேசுற? நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்து நீ இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆனா எதுக்கு நீ ஸ்மாலாவே இருக்க? ஹீரோ வந்துட்டு ஓல்டு மேன் நான் 190 சென்டிமீட்டர் வந்துட்டேன். ஜிரால்டு இருந்துட்டு என்ன நான்சென்ஸா பேசுற? நம்ம ஜிம் அன்பிரேக்கபிள் கிளான்ல இருக்கிற எல்லாருமே 2 மீட்டர் ஹைட்னாச்சும் மினிமம் இருக்கணும். நான் சொல்லி கொடுத்த பிரீத்திங் டெக்னிக்கை நீ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ற இல்லையா? ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே ஆமா நான் டெஸ்ட்லன ஃபியூச்சர்ல மீட் பண்ணும்போது கூட அவன் 2.3 மீட்டர் உயரத்துல தான் இருந்தியான். மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இது வெறும் ஹைட்டை மட்டும் வச்சுதான் பாக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இவன் ஒரு முட்டாள். ஏன்னா இதுக்கு மேல நான் பெருசா ஆக மாட்டேன்டா. இதுக்கு மேல அந்த பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பெருசா என்ன மான்ஸ்டர் மாதிரி இருப்பேன். சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ சின்னதா இருந்தீன்னா நீ ஸ்டடியா இருப்ப அப்படின்னு ஜெரால்டு சொல்றாரு. சரி நீ இத்தனை வருஷத்துல என்ன பண்ணன்னு எனக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டா இங்க காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ரிசல்ட்டை காட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு கிலாமெட்டிகானோட 4th சூப்பர் பொசிஷனை காமிக்கிறியான். அந்த இடம்லாம் பயங்கரமா உடையுது. ஜெரால்டு சிரிச்சுட்டு இது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. பரவாயில்ல இதை வச்சுக்கிட்டு நீ யாருக்கிட்டே அடி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டேன். 4th சூப்பர் பொசிஷனா நான் பண்ணிட்டேன். ஜெரால்டும் சரி அதுக்கான டைம் வந்துருச்சு. நீ இந்த அவுட்டர் வேர்ல்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ ரொம்பவே நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்க. ரிஃபான் ஹார்ட் என்னோட டிசபிள் நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட. உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ நீ அப்படி வாழு. நீ நல்லவனா இருக்கியோ நீ கெட்டவனா இருக்கியோ அது எனக்கு ரொம்பவே முக்கியம் கிடையாது. நீ உன் வாழ்க்கைய வாழு. இதுதான் நீ இத்தனை வருஷமா தாங்கிக்கிட்டு இருந்த இந்த ட்ரைனிங்கோட பிரைஸ். ஜெரால்டு அப்ப நம்ம ஹீரோ சொல்ல தேர்டு ஃபிஸ்ட் கிங் 60 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னாரு. இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு ஃபிஸ்ட் கிங்கும் ஜெரால்டுக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மணியை மேக் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா அது ரொம்பவே கெட்ட வழியில பண்ணாத. சாரி மாஸ்டர். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வில்லனா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொன்னீங்களே. ஆமா நீ வில்லனா கூட இருக்கலாம். ஆனா அதுலயே நியாயமான வில்லனா இருக்கணும். நீ உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கணும். இது என்னடா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு ஜெரால்டும் பாக்குறாரு. குறைஞ்சபட்சம் அநீதியா நடத்தப்பட்டவங்க கிட்ட நீ நிக்கிறது நல்லது. ஏன்னா உனக்கு பெருமை வேணும் இல்லையா? அநீதியா நடத்தப்பட்டவங்களா? அப்ப வீக்கான ஆளுங்க இல்லையா? இந்த உலகத்துல உங்களை விட நிறையவே வீக்கான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க யாரை காப்பாத்த போறீங்கன்னு தான் முக்கியம். அடுத்து 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஜெரால்டும் நீ என்ன வேலை கொடுத்தாலும் சரி இந்த ஜின் அன்பிரேக்கபிளோட லெகசிய நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் ஆகணும். நம்மளோட அல்டிமேட் டெக்னிக்கை கத்துக் கொடுக்க நீ ஒரு டிசபிள் வச்சுக்கிட்டாகணும். புரியுது மாஸ்டர். இதை என்னோட ஹார்ட்டோட வச்சுக்கிறேன். ஜெரால்டு ஒரு சின்ன பையன் தூக்கி போட்டு திறமையான பையனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது அதை நீ நடுவும் விட்டுறாத. இதை எடுத்துக்க. இதுல உன்னோட கிளாட்ஸும் நீ போக வேண்டிய பயணத்துக்கான காசும் இருக்கு. 30 சில்வர் காயினா? நீங்க வெல்த்தா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கேபிட்டல்ல கூட உங்களுக்கு வீடு இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். முன்னாடி எல்லாம் போறவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தோம். ஆனா இப்ப பணம் வீக்கம் வந்துருச்சா அதனாலதான் இந்த மாதிரி கொடுக்குறோம். நான் உனக்காக செட்லர் மவுண்டன்ல ஒரு ட்ரெஷரை விட்டு வந்திருக்கேன். அதை நீ கண்டுபிடி. இந்த மேப் அது உனக்கு உதவி பண்ணும். நீ அந்த பக்கமா போனேன்னா அந்த இடத்துக்கும் போக மறக்காத. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நான் உண்மையிலேயே மவுண்டனுக்கு கீழே போலாமா? ஜெரால்டு உண்மையிலேயே என்னை விடுவிச்சிட்டாரா?
அங்கே ஒரு வெளிச்சம் வருது. என்னோட டிசபிள் பிரிவினை நினைச்சு வருத்தப்படாத. நீ ஒரு ஸ்டீல் மாதிரி வளையாம ஓடிக்கிட்டே இரு நேரா. அதோட இந்த வேர்ல்டுல இருக்கிற பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸோட டிசபிள் நீ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஓடிடுறான். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல, இது ரொம்பவே டேஞ்சரஸ் வில்லேஜ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் ஆகணும். அது ஈவன் நோபலா இருந்தாலும் சரி. அங்க ஒரு நைட் இருந்துட்டு, என்ன மேட்டர் வில்லேஜ் சீஃப், நீங்களும் இன்னும் கொஞ்சம் வாரியர்ஸும் சாப்பிட்ட பணத்தை நான் கேட்கிறேன். இவன் ரொம்பவே மரியாதை இல்லாம நடத்துறியான் அப்படின்னு சொல்லிட்டு காசும் சுண்டி விடுறியான். இது உனக்கு போதுமா? இந்த காயின்லாம் இந்த வில்லேஜுக்காரங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அந்த வாரியர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, சார் இது போதாது. என்ன என்னை நீ என்ன ஏமாத்த ப்ராபல்? எனக்கு ஒரு சந்தை விலை தெரியாமையா இருக்கும். ஒரு நைட்டை இன்சல்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் எப்பயும் இவன் அடிச்சிடுறான். இவங்கெல்லாம் ஒன்றும் நைட்ஸ் கிடையாது, இவங்க ஒரு கொள்ளையனுங்க. எங்களோட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விலைக்கு இவங்க வாங்கிட்டாங்க. போக்குவரத்து செலவு இங்க இறக்கி வச்சு எல்லா வேலை செய்யறதுக்கு கூட அவங்க காசை தரல. வேற ஒருத்தனும், என்ன பிரச்சனை எட்வார்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களாடு ஸ்டெஃபார்டு இவங்க உண்மையிலேயே ரொம்பவே வெறுக்கத்தக்க பீப்புள் அப்படின்னு அந்த ஸ்டெஃபான சொல்றியான். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கருணை காட்டக்கூடாது. ஏன்னா அவனுங்க அவங்களோட இடத்த மறந்து போயிறானுங்க அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்லேயே, "சீரிஸ் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, "இல்லை எனக்கு அது வேணும்" அப்படின்னு சீரிஸ்ன்னு சொல்கிறா. "என்னோட மெலிஞ்ச உடல்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல பிளேடு மாதிரி இருக்கீங்க." ஹீரோ இருந்துட்டு, "முன்னாடி நான் அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு ஸ்டோன் கோலம் வெப்பன் மாதிரி இருக்கேன். ஐயோ அழுக வருது. ஆனால் நான் ரொம்பவே டாலராக இருக்கேன். இப்போ இருக்கிற சீரிஸோட வயசு 70 இருக்குன்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸோட வயசு ஒப்பிடும்போது அவளுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகும். இந்த சிட்டி பேரு குரோம். இது சவுத்துல இருக்கிற வேசலி கிங்டம்ல இருக்கு. செரிஸ அடுத்த வருஷம் வித்துருவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ அவ சாட்டன் ஸ்லேவ் ஆக்ஷன்ல தான் இருப்பா. என்ன பண்ணலாம்? நான் அங்க போயிட்டு அந்த ஆக்ஷன் ஹாலவே அடிச்சு நொறுக்கிட்டு அவளை ஃப்ரீ பண்ணிடலாமா? இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா என்னோட மேஜிக் பவரை ரீகெயின் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிரும். இந்த பிரச்சனையை நம்ம காசை வச்சுதான் முடிச்சாகணும். எல்ஃப் ஸ்லேவோட விலை ரொம்பவே அதிகம். ஆனா எனக்கு பரவாயில்ல, இந்த பாடியோட டெக்னிக்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் நிறைய விஷயம் செய்ய முடியும். அதோட எனக்கு ஃபியூச்சர் மெமரி இருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது சாட்டன் போற வழியில ஒரு பழங்கால ரூயின்ஸ் இருக்கு. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல அந்த ஸ்டீஃபனோ தோடு, இன்னிமா அந்த ஏசியன் ரூயின்ட்ட நீ கண்டுபிடிக்காம இருக்க, கொஞ்ச நேரம் போரு அப்படின்னு அவனும் சொல்றியான். இவன் பேரு டோடு. அந்த மேஜிக் டவர் இருக்குல்ல, நம்ம ஹீரோ படிக்கிறேன்னு சொன்னானே, அந்த இடத்துலதான் இவனும் வந்திருக்கான். அப்ப அது அங்கதான் இருக்கணும், அப்படித்தானே? ஆமா எங்க மாஸ்டர், இந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்வாட்மேனோட உடம்பு அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கு. நான் குரோம்ல இருந்து கிளம்பி 3 நாள் ஆச்சு. நான் வடக்கு பக்கமா இருக்கிற அந்த ஹேட்டன் மலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டெமினா பயங்கரமா இருக்கு. எனக்கு கோல்டு கூட பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாடி கிரேசியா இருக்கு. முன்னாள் ஃபெஸ்ட் கிங் குளிர்காலத்துல கூட சட்டையே இல்லாம இருப்பாராம். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஆர்டிபிஷியல் பிளாஷ்பேக், இந்த டெக்னிக்கை வச்சு என்னோட ஞாபகத்தை நான் எப்போ வேணா கொண்டு வரலாம். இப்ப ரூயின்ஸை பத்தி நினைக்கும் போது அது ஞாபகத்துக்கு வந்ததும் அந்த டெக்னிக்கை வச்சுதான். நான் இங்க ரிக்ரெஷன் ஆனதுக்கு முன்னாடி அந்த டவர்ல எனக்கு டோடுன்னு ஒரு மேஜிஷியன் தெரியும். அவர் இந்த இடத்துல ஒரு ரூயின்ஸ் இருக்கு, அதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல நானும் அங்க போயிருக்கேன். டோடோட பார்ட்டி அதை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அதை எடுத்திருக்கேன். நான் அதெல்லாம் வித்து என்கிட்ட 2000 தங்க நாணயம் இருந்துச்சு. பரவாயில்ல, கேட்டல் வில்லேஜுக்கு வந்துட்டோம். எனக்கு எப்படி நான் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அங்க கட் பண்ணி அந்த ஊருக்குள்ளேயே சில மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ண, அந்த வேலி ஆஃப் டெத்துக்கு நம்ம போக அனுமதி கிடையாது. ஆனா அவங்க கூட ஒரு கைடை கூப்பிடுறாங்களே, அவங்களோட கோரிக்கையை நம்ம நிராகரிச்சோம்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல? ஈவன் சீஃப் இப்படி இருக்கிறதுக்கு கூட அவங்க தான் காரணம். அந்த பேஸ்டர்ட் நோபல்ஸை நான் சும்மா விட மாட்டேன். அமைதியா பேசு, அவங்க கேட்டுருச்சுன்னு என்ன பண்ண? நான் போறேன் அப்படின்னு ஒருத்தன் வரையான். டெட் என்ன பண்ற? இந்த மவுண்டன்ஸ் இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு கரெக்டான கேண்டிடேட் நான் தான் நினைக்கிறேன். அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அழுகுறாங்க. இவனும் மனசுக்குள்ளேயே நான் போக வேணாம் தான் நினைக்கிறேன். டெட் உண்மையிலேயே போறியா? ஒருத்தவன் சொன்னா அவனோட வார்த்தையை காப்பாத்தி ஆகணும். இவங்க மிரட்டுறத எனக்கு முன்னாடி விட போக வேணான்னு தோணுது அப்படின்னு நம்ம டெட்டும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஹீரோ இருந்துட்டு கண்ணாடியை மூஞ்சி வச்சுட்டு, உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் வேணா போவா அப்படின்னு கேட்டவனே இவனும் பயந்துடுறான். யாரா நீயே? நான் ஒரு பேசஞ்சர், நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க பேசிக்கிறத நான் கேட்டேன். இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மக்களும் கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்து மாட நீ போகணுங்கிற, நான் ஏற்கனவே அங்க ஒரு தடவை போயிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. டெத் வேலையில இருந்து யாருமே திரும்பி வந்தது கிடையாது. இருந்துமா நீ அங்க போகணும்? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்திருக்கேன். நீங்க ரொம்பவே நல்லவ. நானே போகணும்னு நினைச்சா கூட நீங்க வேணான்னு சொல்றீங்க. அதனாலேயே நான் உங்களை காப்பாத்தணும். வேலி ஆஃப் டெத்தை எல்லாரும் டஞ்சன்னு கூப்பிட்டாங்க. இது சில்வர் டைம்ல இருந்துச்சு. இந்த இடத்த எல்லாரும் மறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் அங்க போனாரு. அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்மேன். அவர் ஹிஸ்டரியே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா புகழ் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த ஸ்வாட் ஹீரோ ஒரே ஒரு வாரியர் கூட போய் இறந்துட்டாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவர் கொண்டு போன அந்த டொமானிக் ஸ்வாடும் அங்கேயே தொலைஞ்சிருச்சு.
அந்த டொமானிக்ஸோட ஹல்டியன் ஃபேமிலியில பரம்பரையா குடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்வாட கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு க்ரூ கூட அங்க போயிட்டு இருக்கான். இந்த ஸ்டெஃபான் தான் அந்த அட்லயர் ஃபேமிலியோட இப்போதைய சக்சஸர். எனக்கு தெரிஞ்சு இவன் க்ளோடோட பேரனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறியான். நீங்க குதிரையே இல்லாமலே இவ்வளோ சூப்பரா நடக்கிறீங்க. இது டாப் நைட்டு கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது அப்படின்னு அந்த எல்ஃபும் சொல்றா. இது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டெஃபானும் சொல்றியான். ஸ்லேயர் எல்ஃபா இவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணிட்டே வராங்க. இந்த பார்ட்டில ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. அவ பேரு சிலன். இவள பார்க்கும்போது ரொம்பவே யங்கா வேற இருக்கு. இவ கரெக்ட்டா டிஃபென்ஸ் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணுவாளா? பட் இந்த மேன் எப்படி இங்க வந்தியா? நான் இந்த டோடு கூட பேசியே ஆகணும். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்பவே டீப் கான்வர்சேஷன்ல பேசிக்கிட்டே வராங்க. நாங்க 2 பேரும் எங்கா இருக்கும்போது கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டோடு கூட இங்க நல்ல வெந்த. நான் தான் இங்க ஒரு மாரி இருக்கேன். டோடு இருந்துட்டு, டிராவலர் நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்ட. என்ன சொல்றீங்க? கைட் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா. ஆனா அந்த வில்லேஜர்ஸ் கூட இந்த ஜாப் எடுக்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஆமா அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அது உண்மைதான். இங்க கிங்டம்லயே பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு நம்ம கூட வராரு. அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும்? அப்ப எதுக்குடா இதை என்கிட்ட வந்து கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கோவப்படுறியான். அங்கேயும் சவுண்ட் கேக்குது. மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இது ஒரு ட்ராப். ஃபார்மேஷனுக்கு எல்லாரும் வாங்க. இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நான் நைட்டோட கேப்டனா சொல்றேன். அட்டாக் பண்ணுங்க. அந்த டெட்டும் பயங்கரமா அட்டாக் பண்றியான். ஃபயர் செயின் ஒரு ஸ்பெல்ல போட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே அடி அட்டாக் பண்றியான். அந்த சிலிண்டரை செயின்டஸும் அவளும் அவளோட காட் பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாட் பேட். எஸ்பெஷலி இந்த ஸ்டிஃபான் ஹிட் வந்து நான் நினைச்சத விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்றியான். ஆமா அஃப்கோர்ஸ். ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பியான். ஏன்னா ஒரு மேஜிக் கிட்டையும் வளர்ந்துருக்கான். ஒரு ஸ்வாட்மேன் கிட்டையும் வளர்ந்துருப்பியான். ஜிரால்டு அவரே பெருமையா பேசிக்க மாட்டாரு. எனிவே இதுல நான் ஒன்னும் செய்ய தேவையில்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஓர்கு வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அது ஈஸியா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருமே என் மேல அட்டென்ஷன் வைக்கணும்னா எனக்கு பரவாயில்ல அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்லயே டோடு சொன்ன ஸ்டோரி கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க வழிகாட்ட வந்தவரு இந்த இடத்துல இறந்திருப்பாரு. இந்த டிராவலோட கேப்டன் ஆல்டின் குடும்பத்தோட ஸ்டீஃபன் அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு பேக்ரவுண்ட்லயே இவனை நீங்க கெட்டவன்னு சொல்லிட முடியாது. ஆனா இவன் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். இல்ல இவன் ரொம்பவே பேட் பர்சன். சயின்டிஸ்டும் இங்க இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ். மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்க. அந்த மான்ஸ்டர் அதோட அக்கையை வச்சு அட்டாக் பண்ண நல்ல மேல பட்டா அது நம்ம ஹீரோ மேல ஒண்ணுமே ஆகல. பரவாயில்ல என் பாடிக்கு இன்னும் அடி கூட படல. அதுவும் நம்ம ஹீரோ கண்ணுல பட ஐயோ என் கண்ணு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டு என்னோட ட்ரைனிங்ல கூட இந்த மாதிரிலாம் நான் அழுது கிடையாது. இந்த சிச்சுவேஷனை பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. மேஜஸும் ஸ்பிரீஸ்டும் சேஃபா தானே இருக்காங்க? அவங்க சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு டவுட்னு சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு லே முட்டா போயில அப்ப நாங்களாம் என்ன பண்ண? ஸ்டீஃபனும் ஆல்டன் நைட் வுட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு கத்திரியான். உங்களோட விக்டரிய நீங்க ரொம்பவே நல்லா கொண்டாடணும். ஹீரோ இருந்துட்டு மேஜ் கிட்ட ரொம்பவே நன்றி மேஜ். ஏன்னா நீங்க இருந்தனாலதான் நான் தப்பிச்சேன். சரி இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா நீங்க டெல்பிகா மேஜிக் டவர்ல இருந்து தானே வந்திருக்கீங்க. எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு ரெஃபான் கார்டு. அவன் உங்களுக்கு தெரியுமா? அந்த சைல்டுக்கு உன்னை மாதிரி மொரட்டத்தனமான ஃப்ரெண்ட் இருக்கானா? அந்த சைல்டு வந்து கொஞ்சம் கியூட்டா இருப்பான் அப்படின்னு டோடு சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னையா சொல்ற? ஆனா எதுக்கு கேக்குற? அவன் நல்லா இருக்கானான்னு கேக்குறதுக்கு தான் நான் கேட்டேன். ரீசெண்டா என்னாச்சு வித்தியாசமா நடந்துச்சா? வெல் எனக்கு தெரிஞ்சு அவனோட டேஸ் ஃபுல்லாமே மேஜிக்கை லேர்ன் பண்றத ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஃபியூ இயர்ஸ்ல எதுவுமே வித்தியாசமா நடக்கலையா? வியர்டா. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்ல. ஆனா அவனோட நோஸும் அவனோட கண்ணு ரொம்பவே அழகா மாறிக்கிட்டு இருந்துச்சு. இவனுமே ஜெரால்டு மாதிரிதான் பிசிக்கல் பாடியை மட்டும்தான் ரொம்பவே விரும்புறியான். ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்ட் வேயா இருக்கு. ஓ காடு இவனை நான் என்ன பண்ணேன்? அடிச்சு இங்கேயே கொன்றவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் இருக்கு. இல்ல அவனோட ஆட்டிடியூட்ல ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஹீரோ கேக்குறியான். எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பையனோட தாட்ல நான் எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. செயின்டஸும் உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இல்ல நீங்க அந்த ஓர்க்க பாருங்க. பொறுமையாரு நம்ம கிட்ட ஹைலி பிரீஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆமா அப்படின்னு சொல்றியான். செயின்டஸ் அந்த முட்டாளங்களாம் அவங்களே நக்கிக்கிட்டாலே அவங்களாம் சரியாயிருவாங்க. உங்களோட எனர்ஜியை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ ரொம்பவே கைண்டான ஆளு. அந்த ஓர்க்ஸை கூட இவ ஹீல் பண்றான். அந்த ஓர்க்ஸ் எல்லாமே இவன் நாய் மாதிரியும் கேட் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பீப்புள்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். பிக்கெஸ்ட் இஷ்யூவே இதுதான். ஏன்னா மக்கள் அவங்கள விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இதை பாக்குறாங்க. ஸ்டீஃபன் வந்துட்டு கைடு நம்ம போற வழியை காட்டு. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் வலது பக்கம் திரும்பணும்னா ஒரு ஓடை இருக்கும். அந்த இடத்துல நம்ம மெதுவா போகணும். ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 மணி நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்னேக், அதுக்கடுத்து டேர் வோல்ஃப், அதுக்கடுத்து 20 ஓர்கு. எதுக்கு இத்தனை மான்ஸ்டர்ஸ் இந்த சின்ன மவுண்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரியர்ஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் சாதாரணமா போகாம மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற பாதையில தான் நான் உங்களை கூட்டு போயிட்டு இருக்கேன். ஹீரோவும் சிரிச்சுட்டு அந்த ஸ்டீஃபன்ட்ட சார் உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா? அவனும் யாரும் நிக்க கூடாது இங்கிருந்து கிளம்புங்கடா. நைட்ஸ்லாம் ரொம்பவே அரகண்டானவங்க. அதோட கிளர்க்கு ரொம்பவே சீரியஸ் ஆனவங்க. மேஜஸ்லாம் நேரோ மைண்டடு. அதுக்கு அடுத்து ரொம்பவே சீப்பானவங்க. நான் ஒரு போன் மேடு மேஜ் தான். நான் உனக்கு வேகமான ரூட்டை தான் சொன்னேன். இதனால என் மேல ஒண்ணு நீ கோவப்படக்கூடாது. இந்த இடத்துல இந்த லெஜெண்டரி ஸ்வார்ட்மேன் இறந்தாரா? இந்த சின்ன மவுண்டனுக்குள்ள இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா இந்த இடம் தானே அப்படின்னு ஸ்டெஃபான் கேட்க, ஆமா அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஏன்னா இதுதான் ஏசியன் ரூயின்ஸ். அவங்களும் அதுகிட்ட போயிடுறாங்க. ஒருத்தர் இருந்துட்டு இதோ என்ட்ரன்ஸ்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள போலாம் எங்களோட. சரி எல்லாரும் ரெடியாங்க அப்படின்னு ஸ்டெஃபான் சொல்றான். ஹீரோ இருந்துட்டு, அப்பனா நான் இங்கேயே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டெஃபானோ உன் வேலைலாம் இங்க முடிஞ்சுச்சு. நீ இங்கிருந்து கிளம்பி போறதுன்னா போலாம். ஆனா என்னால தனியா இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியாதுங்க. ஸ்டெஃபானோ, ஆமா நான் வர்ற வழியெல்லாம் நீங்க கைட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால நான் உங்கள புரொடெக்ட் பண்ணேன். நீ எங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்க. அதனால உன்னைய நான் திரும்பி போகும்போது கூட்டு போறேன். நம்ம ஹீரோக்கு அவன் பேசுறதெல்லாம் ரொம்பவே கடுப்பா இருக்கு. இங்க நம்ம கிளானோட கிரேட் வாரியர் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட விசஸும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த டிமானிக் ஸ்வாட நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஹீரோவும் ஓரத்துல இருந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் பயங்கரமா உள்ள போயிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப நம்ம வேலையை செய்ய வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற இந்த ஏசியன் ரூயின்ஸ்ல மான்ஸ்டரும் ஸ்பிரிட்டும் நிறையவே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினலா சில்வர் ஏஜ்ல நார்மலா இது ஒரு மிலிட்டரி பேஸா இருந்துச்சு. என்னதான் இது நார்மலா இருந்தாலுமே அந்த சில்வர் ஏஜ்ல இருந்த டெக்னாலஜி எல்லாமே இப்ப இருக்கிற ஏஜுக்கு அது ரொம்பவே வித்தியாசமா தெரியுது. ரொம்ப நாட்கள் ஆச்சு இந்த இடத்துக்கு நான் வந்து. சரி சொல்ல இங்க வரும்போது நான் விசாரிக்க இந்த இடத்துக்கு வந்தேன். ரெஃபோனாட் இங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு ரகசிய பாதையாம். ஓ அப்படியா சீரியஸ், நீதான் என்னோட காடஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி வரும்போது இப்படி சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்பவே எம்பரஸா தான் இருக்கு. ஆனா நீ கண்டுபிடிச்சதுக்கு நான் ரிவார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்ப இருக்கிற நம்மளோட செல்ஃப் ஹீரோவும் நான் இந்த மாதிரி டேஞ்சரான ஜோன்ல கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேனா, நான் ரொம்பவே பிரேவான ஆளு. பாஸோட லெஃப்ரா ஏற்கனவே பேஸ்ல விட்டுட்டு போயிருந்தா. ஆக்கோட முத்திரையும் அந்த டெர்ராவோட முத்திரையும் தலைகீழா இருக்கும். எனக்கான ஆன்சர் சீட் என் கையிலேயே இருக்கு. இது நான் நினைக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸி கிடையாது. என்கிட்ட தேவையான மானா கிடையாது. ஏன்னா இந்த பாடிக்குள்ள இருக்கிற பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்குது. எப்படியே நம்ம ஹீரோ அதை திறந்துடுறான். பரவாயில்ல அது ஒர்க் ஆயிடுச்சு. என்னோட துணியை இப்பயே கழட்டி வச்சாகணும். ஏன்னா 10 சில்வர் காயின் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இது அப்படியே என்னால தூக்கி போட முடியாது. ஹீரோ வந்துட்டு இப்ப என்னோட பாடியோட பிசிக்கல் எபிலிட்டியை நான் செக் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. சைட்ல இருந்து அலற சத்தம் வர, என்ன அவங்க அந்த பக்கம் தானே போனாங்க, எதுக்கு இந்த பக்கம் இருந்து அலற சத்தம் வருது? போருங்க ஒரு நிமிஷம், நான் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். ஆமா இந்த சீக்ரெட் டோர் வந்து 3வது தளத்துல தான் போய் இணையும். இது திறந்து இருந்துச்சுன்னா இது ஒரு வகையான அத்துமீறல் சூழ்நிலை. அத்துமீறல் சூழ்நிலை அப்படியே சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அத்துமீறி இந்த இடத்துக்குள்ள நுழையிறவங்களா அழிக்க மானா செக்யூரிட்டி ஃபீச்சர் ஆக்டிவேட் ஆயிரும். போன தடவை நானும் சரிசு மட்டும் வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த தடவை ஸ்டிஃபானோட குரூப் வந்திருக்கனால ரொம்பவே பிரச்சனை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதனாச்சும் ஒரு வழியில சிக்கிட்டு பேஸ்மெண்டோட செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறியான். அங்க கட் பண்ணி கீழே அந்த ஸ்டிஃபானும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கு. எங்களால இதை தோக்கடிக்கவே முடியாது. ஒரு ஹியூமன் இந்த மாதிரி டீமனை எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுவும் ஜஹிஜாட்டிக்கா இருக்கு. அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்லயே அந்த செயின்டஸ் இருந்துட்டு மித்தவங்க ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுங்களும் செயின்டஸ் உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல, செயின்டஸும் மனசுக்குள்ளேயே நீங்க உயிரோட இருந்தா தாண்டா நான் உயிரோட இருக்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் இறந்திருப்பேன். இந்த ஃப்ளோர் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே நன்றி மேஜ். நீங்க மட்டும் ப்ரொடெக்ஷன் மேஜிக் போடலைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த மெஜிசியனும் நம்ம சின்ன கிராஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா ஃபியூச்சர்ல நடக்க போற இந்த விஷயத்துல இருந்தா தப்பிக்க முடியுமா? அவங்க எல்லாத்தையுமே அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மான்ஸ்டர், இங்கிருந்து ஓடுங்க. செயின்டஸும் அட்டாக் பண்றதுக்கு தயாராயிட்டு மனசுக்குள்ளேயே வாரியர்ஸ் உங்களோட தைரியத்தை இழந்த பிறகு நீங்க ரொம்பவே வேஸ்டா தான் இருக்கீங்க. உங்களோட மசிலும் இப்ப வேஸ்டா தான் இருக்கு. அவ்வளவு ஹோலி பவர் வச்சு இவங்க எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி விடுறா. அவங்க எல்லாருமே பெசர்க் மூட்ல இருக்கானுங்க. அந்த மேஜும் மனசுக்குள்ளேயே இவங்களெல்லாம் இப்படி மாத்துறதுக்கு அவ எவ்வளவு பவரை யூஸ் பண்ணிருப்பா. நைட்ஸ் இந்த மான்ஸ்டருக்கு நம்ம யாருன்னு காமிச்சாகணும் அப்படின்னு போயிட்டு அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த மேஜ் இருந்துட்டு அவனோட மேஜிக்கோட சொல்லி அயன் ஸ்டீல்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்றியான். அந்த எல்ஃபும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளையும் ஒருத்தவன் அட்டாக் பண்ணிடுறான். நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தேனா மாஸ்டர் அப்படின்னு அந்த எல்ஃபும் கேட்க, ஸ்டெஃபானோ நீ நல்லா வேலை பார்த்த. அவனும் போய் டக்குன்னு அதை அழிச்சிடுறான். நம்ம எங்களோட இருந்து இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸ்டெஃபானோ எல்லா வாரியர்ஸும் தயாரா இருங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட பயங்கரமான வாரியர் இறந்து போனாரு. மேல இருந்து ஒரு ஃபயர் மாதிரி ஒரு எனர்ஜி கீழே வருது. அதுல இருந்து ஒரு மான்ஸ்டர் வர ஈஸியா அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க யாரும் தடுமாறாதீங்க. இந்த முடிவை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க. நீங்க எல்லாம் ஒரிஜினலா வாரியர். ஸ்டெஃபானோ என்னால முடியல. டேமிட், இப்படியே போச்சுன்னா என்னால தோக்கடிக்க முடியாது. ஆனா நான் லூஸ் விரும்பல. ஒருத்தன் மேல ஏறிட்டு அவனும் ஜம்ப் பண்றியான். என்னோட கிளானோட பேரை நான் தான் காப்பாத்தணும். நான் தான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஷூட்டிங் ஸ்ட்ரைக்ஸ் ஒரு அட்டாக் யூஸ் பண்ண அதுவும் ஈஸியா பஞ்ச் பண்ணி இவனை தள்ளி விட்டுருது. செயின்டஸும் அட்டாக் பண்ண அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து செயின்டஸை பாத்துருது. செயின்டஸ் இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். செயின்டஸை காப்பாத்துற மாதிரி நிக்க அந்த மான்ஸ்டரும் படுத்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் கொல்றதுக்கு இவ்வளவு போதுமா? அப்பனா ஆச்சரியமே இல்ல. ஏன்னா டெஸ்ட்ல இருந்து நான் ஒரே ஒரு அடி வாங்கின பிறகு சாகுற அளவுக்கு போயிட்டேன். ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாம் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த பீப்புளோட நான் ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும். அங்கேயும் நிறையவே சாம்பி ஜோல்ஜர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு அந்த எல்ஃப் கையில தூக்கிட்டு என் வழியில வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்துறியான்.
சாப்டர் 9 ஸ்டார்டிங்லயே ஸ்டெஃபான் வந்துட்டு எந்திரிச்சிடுறியா மயக்கத்துல இருந்து. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனும் கேட்கும்போது அது வந்து அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோடனே என்னது அந்த பர்சன் வந்து உண்மையிலேயே மார்ஷியல் ஆர்டிஸ்டா. ஸ்டெஃபான் வந்துட்டு இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு ஆளை நான் ரெகக்னைஸ் பண்ணாம விட்டுட்டேன். உங்க பேர் என்னது? என் பேரா? ஒன்னும் டாடு வந்து மேஜ் டவர்ல தான் இருக்கான். அவனுக்கு என் பேரை பத்தி தெரியும். நமீரோ உன் பேரை ரிஃபான்னு சொல்லிருக்கான். ஆமா என் பேரு ரிஃபன். அந்த மேஜ் இருந்துட்டு இவன் பேர் ரிஃபனா? இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இவன் பேரை பத்தி கூட நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஸ்டிஃபனோ உங்க ஃபேமிலி என்னது? ஃபேமிலியா? அந்த மாதிரி எனக்கு விஷயம்லாம் தெரியாது. என்னது இவன் வெறும் ரெகுலர் பர்சனா? எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு நோபலா தான் இருக்கணும். அவனை பத்திய விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டிஃபானோ நம்ம ஹீரோ தோல் மேல கைய வச்சுட்டு நாங்க ஏற்கனவே பாதி முடிச்ச வேலையை நீ கொஞ்சம் முடிச்சிட்ட. பரவாயில்ல நீ ஒரு டீசென்டான ஹெல்ப் பண்ணிருக்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்க எப்படி மறந்தீங்க? உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க தான் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல. என்ன சொல்ற? என்னோட ஃபேமிலியோட ஹையர் கிட்ட நீ இப்படி பேசுற? மேஜ் இருந்துட்டு யங் மாஸ்டர் அமைதியா இருங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் தெரியும்? ஆமா இவனை சரியா வளர்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் காரணம். சரி உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை யார் கத்து கொடுத்தா? அதனாச்சும் நீ சொல்றியா? நமீருக்கும் அதுக்கு லூசத்தனமா பதில் சொல்ல. என்ன காரணம்னா அவரோட மாஸ்டர் பேரு அப்படிலாம் சொல்ல முடியாது வெளியே. என்னோட மாஸ்டர் இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அவரோட பேரெல்லாம் இப்படி சொல்ல முடியாது. ஆனா அவனோட ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது நீ ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்னைய இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு உன்னோட அடிப்பட்ட மித்த பீப்புளை போய் பாரு. இவன் சாதாரணமா பேசுறத பார்க்கும்போது இவனோட இயல்பே இதுதான் போல. அங்க இருக்கிற உன்னோட பீப்புளுக்கு உதவி தேவையில்லையா? அந்த மேஜ் இருந்துட்டு இவன் பேசுற விதம் ஆணவமா இருக்குன்னு அவனுக்கு இன்னும் தெரியல போல. இவனை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் குழப்பமாவே இருக்கு அப்படின்னு அந்த மேஜும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்க பேர் ரிஃபான் தானே? நீங்க எவ்வளவு டால் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 192 நினைக்கிறேன். ஓ அப்ப வெயிட்? அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பாடி வர்றதுக்கு நீங்க எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தீங்க? அதாவது நான் அடிபட்டேன், அதுக்கடுத்து சாப்பிட்டேன், அதுக்கடுத்து தூங்குனேன். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இவ இதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறா. அவளும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்களோட ட்ரைனிங் மெத்தட ஈஸியா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ உண்மையிலே அதை செஞ்சிருக்கான். இவளோட அப்பா அம்மாவை சின்ன வயசுல இழந்துட்டா. அதுக்கடுத்து ஆர்பனேஜ்ல வளர்ந்துருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி மேலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா அவ வளரவே இல்லை. அதோட அவர் ஸ்கின் ரொம்பவே திக்கா இருந்துச்சு. அவளோட முடி என்னமோ காரணத்துக்காக சீக்கிரமாவே வளர்ந்துருச்சு. அவளோட வீக் பாடியை ட்ரைனிங் பண்ண அவ எக்ஸசைஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா. ஆனா கடைசியில அவளோட அடிப்பட்ட உடம்ப ஹீலிங் பண்றதுல அவளோட ஹீலிங் சக்தி அதிகமாயிருச்சு. அதனாலதான் அவ ரொம்பவே பல்கா பாடி வச்சிருந்தா அவங்களெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவா. இவ எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா? ஹீரோ இருந்துட்டு நான் போய் எக்ஸிட்ட போய் ஸ்கவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நானும் வரேன் அப்படின்னு சைட்ல சொல்றான். என்ன சொல்ற? இங்க நீ இல்லாதப்ப யாருக்குனாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டிஃபானோ அப்பனா நான் வரேன், நீ இந்த இடத்துல பாத்துக்க அப்படின்னு அவனை எல்ஃப் கிட்ட சொல்றியான். நான் வரலாம்ல அவங்க கூட அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல நீ வரலாம். ஸ்டிஃபானோ இவன் என்னதான் கிராமப்புறத்துல இருந்து வந்திருந்தாலும் எனக்கு உதவி பண்ணதை என்னால மறக்க முடியாது. ஒரு நைட்டுக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரௌடா இருப்பான். இவனே பொறுப்பெடுத்துக்கிட்டு இவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதையே செய்யறது இங்க இருக்கிற நைட்டை அவமானப்படுத்துற மாதிரி. டே முட்டா பயிரே, உன்னை ஏதாச்சும் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணும்போது நீ என்ன பண்றேன்னு பாப்போம். அப்போ உன்னோட இடத்த நான் உனக்கு புரிய வைக்கிறேன். டீமன் வந்து இங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயங்கிறியான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், அதனால இப்ப தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கான். பின்னாடியே 2 டீமன் வர அதையும் நம்ம ஹீரோ ஈஸியா சமாளிச்சிருக்கான். இப்ப இங்க இருக்கிற ட்ராப்லாம் போயிருச்சு. அதனால இப்ப போய் நம்ம ட்ரெஸ்ஸரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறத பார்த்தெல்லாம் சந்தோஷப்படுறியான். ரொம்பவே நல்லது. 50 கோல்டு காயின்ஸ் இருக்கு, சில்வர் ஏஜோட காயின்ஸ் அதுவும். அதோட இங்க நிறைய விஷயம் இருக்கு. லிமிட்லெஸ் பேக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேக் சாதா பேக்கை விட 10 மடங்கு அதிகமா பொருளை வச்சுக்கலாம். அதோட அதுக்கு தகுந்த மாதிரி எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். அதோட இங்க நிறைய விஷயம் இருக்கு. ஹெவன்லி பிரேசியர், ரிட்டர்னிங் டேகர், மேஜிக்கல் சஃபசர். இங்க நிறைய ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்டெஃபானோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறியான். ஓ நீ எந்திரிச்சிட்டியா? இந்த பின்னாடி இருக்கிறவங்க தான் உன்னை அடிச்சு போட்டானுங்க. நான் உன்னை எழுப்ப வந்தேன், அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிட்டேன். ஸ்டெஃபானோ டேமிட், இன்னைக்கு எதுக்கு விஷயம் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு? உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சிரிக்கிறியான். ஏன்னா நான் உன்னைய மறுபடியும் படுக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தலையில அடிச்சு படுக்க வச்சிருக்கான். நான் வர தவற அடிக்க கூடாது இல்லையா? நான் என்னதான் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போனாலும் அவர் நல்லாவே தான் வாழ்வாரு. ஸ்டெஃபானோ எந்திரிச்சிட்டு என்னடா நடக்குதுங்க? நான் எவ்வளவோ கான்சியஸா இருந்தேன், ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. என்னோட பாடிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. நான் எதனாச்சும் சப்ளிமெண்ட் எடுக்கணும். இந்த பேக் வேற ஃபுல் ஆயிடுச்சு. அதனால மிச்சம் இருக்கிறலாம் இன்னொரு தடவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு திரும்பி வரையான். எனக்கு தெரிஞ்சு எல்லா பாதையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்பி போவோம். சயின்டிஸ்டும் ரிவன் நீ ராயலா? அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ரெகுலர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். என்ன ரெகுலர் சிட்டிசனா? ஆனா நீ ரொம்பவே கேப்பபிளான ஆளு. என்ன சொல்ல வர? ஒரு ரெகுலர் சிட்டிசன் இந்த மாதிரி பவர் வச்சிருக்க கூடாதா? அதெல்லாம் கிடையாது. நீங்க பேசுற விதமே ரொம்பவே இழிவா பேசுற மாதிரி தெரியுது. சயின்டிஸ்டும் நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அது எனக்கு புரியுது. அதனாலதான் ஸ்டிஃபானை நீங்க அலட்சியமா பேசுறீங்க. ஆனா சார் எட்வர்ட கூட நீங்க அலட்சியமா பேசுறீங்களே, அதான் எனக்கு புரியல. ஹீரோ மனசுக்குள்ளேயே ஆமா இந்த வாழ்க்கையில எனக்கு 22 வயசு ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசும்போது.
நான் புதுசான பீப்பிள்ஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்னோட பழக்கவழக்கம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்களும் ஒரு டோர் மாரி முன்னாடி போயிட்டு அத திறக்க, அந்த இடத்துலயும் ஒரு டிராகன் மாரி இருக்கு. அதுவும் கிரில் பீஸ்ட். ஹீரோ வந்துட்டு, "எதுக்கு இது இங்க இருக்கு? நான் முன்னாடி வரும்போது இது இங்க இல்லையே! ஸ்டெஃபானோ, இந்த டீமன் இந்த இடத்த காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இத போய் அட்டாக் பண்ணணும்." அப்படின்னு சொல்றியான். நம்ம ஹீரோ வந்துட்டு, "எனக்கு புரியுது. அந்த பீஸ்ட் இன்னியும் நம்மள கவனிக்கல. நம்ம ரிட்டர்ன் ஆயிருவோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும்." அங்க ஒரு வாரியரும், "சார் அங்க பாருங்க. அந்த ஸ்வாட் அங்க தான் இருக்கு. டிமானிக் ஸ்வாட். அது அங்க தான் இருக்கு. மேஜும், யங் மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே போய் சண்டை தான் போட போறீங்களா? இது ஆப்வியஸா தெரியும். நான் சண்டை தான் போட போறேன். சார், இப்போதைக்கு நம்ம திரும்பி போயிட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட இத பத்தி தெரியப்படுத்துவோம். எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணிட்டு நம்ம திரும்பி வருவோம்." ஸ்டெஃபானோ, "என்ன சொல்ற? தெரிஞ்சா சொல்றியா? நீ அத பார்க்கலையா? அந்த டீமன் தான் நம்மளோட கிரேட் ஸ்வாட்மேன அழிச்சது." ஸ்டெஃபானோ மனசுக்குள்ளேயே, "என்னால திரும்பி போ முடியாது. நான் இப்ப திரும்பி போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிரும். நான் எடுத்துட்டு தான் போய் ஆகணும். ஈவன் கிரிம் ரீப்பர் கிட்ட அந்த ஸ்வாட் இருந்தாலும் சரி, அத நான் திருப்பி கொண்டு வந்து ஆகணும். சோல்ஜர்ஸ், உங்களோட கத்திய உயர்த்துங்க. நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம்." நம்ம ஹீரோ வந்துட்டு, "இது ஒரு முட்டாள்தனம்." அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 10ஓட ஸ்டார்ட்டிங்லயே இந்த சில்வர் ஏஜ் ரூயின்ஸ்ல டிமென்ஸ்ல நடக்கிற கிராக்லாம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ற மாதிரி தான் அது அப்டேட் ஆயிருக்கு. ஆனா சிஸ்டத்துல ஏதாச்சும் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வரும். இதை வேற விதமா சொல்லணும்னா இதெல்லாம் டஞ்சன்ஸோட கார்டியன்ஸ். அதோட இந்த மாதிரி டஞ்சன்குள்ள இருந்து வர மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் சார் கோல்ட கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த ஸ்டிஃபான் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருக்கிற மான்ஸ்டரை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? அந்த அளவுக்கு நீங்க கோலையா? ஹீரோ இருந்துட்டு, "நீங்கலாம் உண்மையிலேயே போய் அந்த மான்ஸ்டர்ஸ்ட்ட ஃபைட் பண்ண போறீங்களா? நீங்க போனீங்கன்னா டக்குன்னு நீங்கலாம் இறந்து தான் போவீங்க. உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி. ஆனா நீ ஹானர்னா என்னன்னே தெரியாம வளர்ந்திருக்கிற ஒரு பார்பரியன். இந்த வேர்ல்டுல உன்னோட லைஃப ரிஸ்க் பண்ற நெறைய வேலை இருக்கு." ஹீரோவும், "ஆனா நீ அது கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆல் டைம் நைட் உங்களோட பிரேவ காட்டுங்க." ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே, "உங்களால அந்த டேக்ரில் மான்ஸ்டர கூட அழிக்க முடியல. இத எப்படி சமாளிப்பீங்க? சயின்டிஸ்டும் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி விடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருக்கு." "நான் தான் சொல்றேன்லடா, இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. அவனுங்களும் சரமாரியா பின்னாடி வந்து விழுந்துகிட்டு இருக்கானுங்க. இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதுகிட்ட." அந்த நைட்ஸும் லூசுத்தனமா, "நாங்க அல்டைனோட நைட்ஸ். எங்களோட விடாமுயற்சிய பார்த்து அந்த டீமனே அஞ்சும்." அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்டீஃபன் எந்த மாரி ஆளுன்னு எனக்கு கொஞ்சம் தோராயமா ஐடியா கிடைக்குது. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் சார் எட்வர்ட்னாச்சும் நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கறானாச்சும் செய்றாரு. ஆனா இவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். இவன் அப்ப இருந்து அந்த மாஸ்டர் கூட சண்டை போடணும் மட்டும் தான் நினைக்கிறான். ஒரு பட்டர்ஃப்ளை மாரி நல்லாவே பறக்குறியான். ஒரு தேனீ மாரி உட்காருறியான். சின்ன சின்ன ஸ்கேர்ஸ மட்டும் தான் இவன் போடுறியான். ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. சயின்டிஸ்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அட்டாக்க யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டிஃபரெண்ட் அட்டாக் வச்சு அடிக்கிறாங்க. அந்த எல்ஃப் ஒண்ணும் நல்லாவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீ நல்லாவே அட்டாக் பண்ண." அப்படின்னு ஸ்டீஃபனும் சொல்றான். "ஓ, இவ பேர் எலிசாவா? இவன் சார் எட்வர்ட விடவே நல்லாவே போட்டி போடுறா. இவள இந்த குரூப்போட நம்பர் 2ன்னு சொல்லலாம்." ஹீரோ இருந்துட்டு, "இந்த மேஜோட பவரும் நல்லா பயங்கரமா தான் இருக்கு. இவனை நான் குறைச்சு பார்த்துட்டேன். அந்த மேஜ் ஒரு சூறாவளி மாதிரி வச்சு அட்டாக் பண்றியான். சிஸ்டம் இப்ப ஓவர்லோட் ஆயிருச்சு. அதனால நீங்க இப்ப ஃபேஸ் 2க்கு போறீங்க." அந்த டீமனை ஒரு சங்கிலி மாதிரி இதுல கட்டி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த சங்கிலி உடைஞ்ச உடனேயே அந்த டீமனு வெறி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. அதுவும் பயங்கர ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டிஃபனும் இறந்து போய் இங்கேயே பீஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர அதுவும் வாயிலே அடிச்சு பறக்க விட்டுறது. "நீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டிஃபான்?" அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன் டோடு." அந்த எல்ஃப் பொண்ணு பயங்கரமா அட்டாக் பண்றா. ஆனா அவளோட அட்டாக்கும் அது மேல வேலையே செய்ய மாட்டேங்குது. அவளையுமே அதை அடிச்சு பறக்க விட்டுருது. அதுவும் ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே வர கடைசி அந்த சயின்டிஸ்ட் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் முன்னாடி வந்து நின்னுட்டு அந்த ஃபயர் எனர்ஜியை தள்ளி விட்டுறியான். என்னைய மன்னிச்சிரு, நான் ரொம்பவே ஸ்லோவா மூவ் பண்ணிட்டேன். அதனாலதான் இவ்வளவு மெதுவா வந்துட்டேன். இது ஒரு கிரில் பெஸ்ட். இதை நான் ஹேண்டில் பண்ண முடியுமா? எனக்கே இது சந்தேகமா தான் இருக்கு. இப்ப இருக்கிற என்னோட பாடியோட ஃபுல் பவர் நான் என்னன்னு டெஸ்ட் பண்ணணும். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எபிலிட்டியை வச்சு இந்த டீமனை தோக்கடிக்க முடியுமான்னு பார்க்கணும். நான் மேஜா இருக்கும்போது இந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாது கேம்பிளிங்ல. நான் போட்டியே போட மாட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நான் ஒரு வாரியர். இந்த ஃபீல் த்ரில்லிங்கா இருக்கு. ஏன்னா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட்டை இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு த்ரில்ல என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாரியரா ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டேன். அந்த பாதையில வந்தனால இப்ப ஜெரால்டு கூட என்னை பார்த்தா ரொம்பவே பெருமைப்படுவாரு. ஹீரோ நினைச்சு பாக்குறியான். அவங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "உனக்கு எப்பலாம் உன்னோட ஆப்போனண்ட்டை பார்த்து சந்தேகம் வருதோ அப்பலாம் அவனை அடிச்சு பாரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நீ சோதிச்சு பார்க்கணும்." அதுவும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் தப்பிச்சுட்டு இந்த பாடி என்னோட பாடியை ஒரு நார்மலான ஸ்வாட் வந்து கிழிச்சுச்சுன்னா அந்த ஸ்வாட் தான் உடையும். ஆனா அந்த டிமானிக் ஸ்வாட் வந்து கிழிச்சுச்சுன்னா எனக்கு தான் அடிபடும். நம்ம ஹீரோ அதோட பின்னாடி போக அது ஒரு பேக்குக்கு வருது. அதுவே நம்ம ஹீரோ மேல பட்டுருது. செயின்டஸும் ரிஃபான்னு கத்த, "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்." செயின்டஸே நம்ம ஹீரோ பார்த்து ஷாக்காயிட்டு, "ஓ மை காட், இதுதான் ஆறாவீஸ்வரோட பவரா? நான் மட்டும் கிரவுண்ட்ல குனிஞ்சிருந்தேனே அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பேன். ஆனா மாஸ்டர் கொடுத்த ட்ரைனிங்னால எனக்கு அட்டாக்க வாங்கணும் போல தான் தோணுது. அதை விட்டு போக மனசே வரல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்க நான் ரிஃபைன் பண்ணி ஆகணும்." அந்த மான்ஸ்டரும் ஏதோ சொல்ல அது ஹீரோக்கு புரியவே இல்ல. "நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல." நம்ம ஹீரோவும் வெறும் கைய வச்சு ஆராவ வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். "என்ன ஆராவா?" அப்படின்னு ஸ்டிஃபானும் பாக்குறியான். எப்படி இது முடியும்? இந்த மாதிரி லோ ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன் இப்படி ஆரா யூஸ் பண்றியான்? ஈவன்
என்னால கூட இந்த ஆறாவை அவேக்கன் பண்ண முடியலையே. இவன் ஒரு மனுஷனா இல்ல மான்ஸ்டரா? எங்கிருந்து வந்திருக்கான்? இது உண்மை கிடையாது அப்படின்னு ஸ்டிஃபானே பார்த்து பயப்படுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெறும் கையை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு ரத்தம் வர வரைக்கும் கழிக்கிறான். அதோட சாப்டர் முடிஞ்சிரு. சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த கிரில் பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த கிரில் பீஸ்ட் கூட சண்டை போடும்போது எனக்கு தெரியுது நான் கத்துக்கிட்ட டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு. என்னால ஈஸியா பார்க்க முடியுது. இது அடுத்து டியூல் அட்டாக் தான் பண்ண போகுது. இந்த கார்டியன் மாஸ்டர்ஸ் நம்ம அடிச்சு போட்டாலும் அது இன்ஜுரி ஆகாது. ஏன்னா இந்த டஞ்சன் அதுக்கு மானாவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அது பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு கத்துக்கிட்ட டெக்னிக் எல்லாம் அது மேல யூஸ் பண்றியான். இது பர்ஃபெக்டா இருக்கு. இது என்னோட சாண்ட் பேக் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நேரம் நான் போக விடக்கூடாது. நான் கிலாமிட்டி ஆன் யூஸ் பண்ணா இது ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா இந்த இடம் ஃபுல்லாமே அழிஞ்சிரும். அதுக்கடுத்து எனக்கு நிறையவே பிரச்சனை வரும். அது ரொம்பவே ஆணியங்கா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணேன், அந்த மேஜ் இருந்துட்டு ரிஃபான் உன்னோட ஸ்வாட் எடு, அதுல உன்னோட ஆறாவை செலுத்தி அதை போய் அட்டாக் பண்ண. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே இது என்ன எனக்கு தெரியாதனால பயன்படுத்தாம இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஸ்வாட் மேல ஆறாவை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாதுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு அந்த மேஜும் பாக்குறாரு. எனக்கு ஆறாவை என் பாடி மேல எப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தெரியும். என்னடா சொல்ற, ஒண்ணுமே எனக்கு புரியல. எங்களோட கிளான்ல அப்படிதான் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். செயின்டிஸும் ரிஃபான் இப்ப என்னடா வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது உன்னோட பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆனது தானே? ஆமா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படி நம்ம ஹீரோ சொல்ல செயின்டிஸும் அவளோட பவரை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கும் பயங்கர பவர் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த மானுஷரை தூக்கி போட்டுறியான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பவர் ஆயிட்டான். இவ டிவைன் ஸ்ட்ரைக் தானே சொன்னா. ஒரு பர்சன் வச்சிருக்கிற ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்பெல்ல இவ ஏன் மேல யூஸ் பண்ணிருக்கா. இது ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப அந்த டீமனை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமாக இவ ரொம்பவே ப்ரீட்டியஸ்டா தான் இருக்கா. ஆனா ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கா. நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் டிவைன் பஞ்சுன்னு விட அந்த இடமும் அப்படியே சதுரிடுது. செயின்டிஸும் நம்ம ஹீரோக்கும் அப்படியே ரூம் கம்ஸ்ன்னு வைக்கிறானுங்க. இது முடிஞ்சிச்சா அப்படின்னு செயின்டிஸும் பார்க்க செயின்டஸ் என் மேல இருந்து இந்த ஸ்பெல் எடுத்து விடு. அந்த இடத்துக்கும் ஸ்டிஃபான் வந்துட்டு ரிஃபான் நீங்க நல்லாவே பேசுனீங்க. நீ இவ்வளவு நேரத்துக்கு உன்னோட ஐடென்டிட்டியை நல்லாவே மறைச்சு வச்சிருந்த. இது எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறியா? நீ என்னதே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எங்களோட நைட்டை நீ அவமானப்படுத்திருக்க. அதனால ஏத்துக்க முடியாது. நான் இங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ அங்க நின்று கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்த. ஏண்டா நீ தாண்டா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம உன்னோட வேலைக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. நான் இதுக்கு கொட்டாவிலாம் விட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறியான். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அவனை அட்டாக் பண்ண வரையான். நம்ம ஹீரோவும் கீழே கிடக்குற அந்த ஸ்வாட் எடுக்கிறியான். அவனும் மிஸ் ஆகி போயிட்டு கீழே விழுந்துடுறியான். எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்னையவே டாச் பண்ணிட்டேன். நான் டாஜே பண்ணலடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த ஸ்வாட் எடுத்துக்க, இதுக்காக தானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இந்த மாதிரி பிரேசியஸான பொருள் கூட அவர் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ரியலான ஸ்ட்ரென்த்னா அதுதான் அப்படின்னு அந்த மேஜும் சொல்றாரு. இவனுக்கும் கடுப்பாகுது. என்ன கிரீடா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி பொருள் மேலாம் ஆசை வரப்போகுது. இது ஒரு செகண்ட் கிரேட் பொருள். நான் பிரைம்ல இருக்கும்போது பயங்கரமான வெப்பன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்க இருந்து நம்ம கிளம்புவோம், இங்க நின்று எதுவும் பாக்குறதுக்கு இல்ல. அவங்களும் கேட்டல் வில்லேஜ் வந்துட்டு அந்த சயின்டிஸ்டும் எல்லாத்துக்கும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கோல்டு காயின் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவ ஒரு நல்ல பிசினஸ் மேன் மாதிரி பண்றா. இவளோட கொள்கையை பரப்புறான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிஃபானோட குரூப்பும் சார் எட்வர்ட் நம்ம அந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். கரெக்ட் தான், அவன் ரொம்பவே டேலண்டான பையன் தான். அதனாலதான் நீங்க அவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல, நான் அவனை விட வீக்கரா மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோ மேல கடுப்புல இருக்கான். சரி இப்ப போய் சீரிஸை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப. சரி ஆமா எதுக்கு நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறியான். பின்னாடி பார்த்தா சயின்டிஸ்டும் வந்துகிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா பிரீஸ்ட் எல்லாருமே அவங்களோட கடவுளோட நம்பிக்கையை பரப்ப இந்த உலகத்தையே சுத்தி திரிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க பேர் ஏதோ பில்கிரிம் தானே வரும். ஆனா அவங்க எல்லாமே சீக்கிரமாவே செத்துருவானுங்க. நான் உண்மையிலே ஹோலி ஆர்டருக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எனக்கா எடுத்துக்கிட்டு பில்கிரிமா மாறலாம் நினைச்சிட்டேன். அதோட ஸ்ட்ராங்கஸ்டான மேன் கூட போனா நானும் எதனாச்சும் இந்த மாதிரி பார்க்கலாம் பையனை. இவ்வளவு இந்த டோடு மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாடியை ஃபுல்லா டிஃப்ரெண்ட் வேலை பாக்குறா. நம்ம ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே என்னை யாராச்சும் கர்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன, இந்த மாதிரி பேஸ்டிடான ஆளுங்களே என்னை சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அதனால நல்ல விதமா பேசி இவளை ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டுறணும். ஒரு நிமிஷம் இருங்க, இவ கிளரிக்கு தானே, அப்படின்னா எனக்கு அடிபட்டுச்சுன்னா கூட இவ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா இருப்பா. சரிஸ் கூட அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இவளை வச்சு அவளை சரி பண்ணிட வேண்டியதுதான். சரி உனக்கு என்ன ஆசையா இருக்கோ அதை நீ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே சரிஸ் நான் வந்துகிட்டு இருக்கேன். செயின்டஸும் எனக்கும் உன்ன மாதிரி ஆப்ஸ் வரணும். நீ எப்படி உன்னோட அப்பர் ஆப்ஸையும் லோவர் ஆப்ஸையும் எப்படி வச்சிருக்க, எனக்கே அது சரியா தெரியாது. என்னைய சாப்டர் 12 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சாப்டர் 12ஓட ஸ்டார்டிங்ல சர்டன் பிரின்சிபாலிட்டி கான்டினென்ட்டோட நார்த்ல லொகேட் ஆயிருக்கு. இது ஒரு வணிகம் பண்ற ஏரியா. இது நிறைய நேஷன்ஸோட பார்டர்ல இருக்கறனால அதோட இதுக்கு இடையில ஜூரன் ரிவர் ஓடுறதுனால இதுக்கு வணிகம் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு. நாங்க இப்ப ஜிப்லனுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட சென்டர் சயின்டிஸ்டும் நீங்க நினைச்ச மாதிரியே இது வணிகத்துக்கு நல்ல சிட்டி தான். ஆனா ரொம்பவே பிஸியாவும் இருக்கு. குரோம் நாட்டுல இருந்து லேண்ட வாங்கிக்கிட்டவங்க இருந்தத இந்த வணிகத்தெல்லாம் செய்யறாங்க. அவங்க ரொம்பவே பணவெறி பிடிச்சவனுங்க. ஹீரோவும்
ஹீரோவும் மனசுக்குள்ளேயே சரி செங்கருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு தான் போறியான். செயின்டஸும் கொஞ்சம் மெதுவா போயாண்டா, அங்க ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் அவனை கட்டி போடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ரோல்ஃபனோட ட்ரேட் யூனியனவே இன்சல்ட் பண்ணுவ? நீ ஒரு பிச்சைக்காரன்டா, நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா? இவன் ரோல்ஃபன் ட்ரேட் யூனியனோட ஹெட் டெர்க்யூ, நான் உனக்கு பாடத்தை கத்து கொடுக்குறேன் பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறியான். அந்த டெரிக்கும் நான் உன்னை 30 தடவை அடிச்சிருக்கேன், அப்போ 30 கோல்டு காயின் உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறியான். என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செயின்டஸும் உங்களுக்கு ஒன்னும் ஆகல, ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. என்ன மாதிரி மோசமான பர்சன் அவன், போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செயின்டஸும் சொல்ல, இல்ல இந்த கொஞ்சம் பணம் எனக்கு இங்க எதனாச்சும் ஒரு இடத்த அமைக்க உதவும். என்ன பணத்தை கொடுத்தனால நீங்க எதுவுமே செய்யாம இருக்க போறீங்களா அப்படின்னு செயின்டஸ் கேட்கும்போது, நான் தான் சொன்னல இங்க இருக்கிற எல்லாருமே பணத்துக்கு அடிமையா இருக்கானுங்க அப்படின்னு நான் மீறவும் சொல்றியான். நான் இது வரைக்கும் சுத்தி பார்த்த எல்லா இடத்தையும் வச்சு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு எதுவுமே தெரியலன்னு புரியுது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே பணத்துக்கு ஒரு அடிமையா இருக்கானுங்க, இங்க என்ன தண்டனை செஞ்சாலுமே அது கடைசியில பணத்துல தான் முடியுது. செயின்டஸும் சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, வாங்கத என்ன வாங்க, நான் எல்ஃபா வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மூஞ்சி ஒரு மாதிரி வைக்க, செயின்டஸும் அப்ப நீ அந்த மாதிரி ஆளா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு புரியுது நீ எந்த மாதிரி எடுத்துப்பேன்னு, ஆனா நான் அதுக்காக வாங்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வேற எதுக்கு? என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை பத்தி இவளுக்கு எப்படி சொல்ல? சரி ஆம்பளைங்களால இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முன்னாடி போக, அப்படிலாம் கிடையாது ஏன்னா நீ என் கூட வந்திருக்கில்ல. ஆமா அது உண்மைதான். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல, என்ன ரோல்ஃபன் ட்ரேட் யூனியன் வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்கு நல்லது செய்யலையா? ஏன்னா அவனுங்க தெருக்கல்ல நின்று நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதனால அவனுக்கு காசு கிடைக்குது கரெக்டா? ஆமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்ஃபும் சொல்றான். பிரேட் கொஞ்ச நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமா ட்ரேக்யூ, நீ ஒரு ஸ்லேயர் எல்ஃபை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போன, என்ன ஆச்சு? இவனை வேற இங்க சந்திக்க வேண்டியதா போயிருச்சு, அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, அதனால திருப்பி அமிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இவன் எல்ஃபை கூட உன்னால சமாளிக்க முடியலையா அப்படி சொல்லிட்டு அவனும் அசிங்கமா சிரிக்கிறியான். டாப் 10 ட்ரேட் யூனியன்ல கேரன் இடம் பெறாரு, இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப உன்னால முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஒயிலட் யாரும் கேட்க, அவளை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அமைச்சிருக்காங்க திருப்பி, ஏன்னா அவ ரொம்பவே சீப்பு, இப்பதான் எனக்கு புரியுது எதுக்குன்னு. அந்த ட்ரேக்கியோ மனசுக்குள்ளே நினைக்கிறியா, அந்த எல்ஃபை மட்டும் நான் டேம் பண்ணிட்டேன்னு அவளோட முகத்தை பார்க்க எப்படி இருக்கும்? அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவும், என்னமா பண்ற? பார்த்தா தெரியல ஒர்க் அவுட் தான், ஆனா இவ ரொம்பவே ஸ்கின்னியா இருக்கா, இவ்வளவு ஹார்டா பயிற்சி பண்ணியும் எதுக்கு இவளுக்கு ஒண்ணுமே ஆகல? நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்காத, ஏன்னா உனக்கு தசை பிடிச்சிக்கிச்சுன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பரவாயில்ல நான் அசைய முடிய மாதிரி தான் இருக்கு அப்படின்னு செயின்டஸும் சொல்றான். நம்ம ஹீரோவும் பார்த்து சாக்காரியா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செயின்டஸும் பாக்குறா. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இவரோட மசில் எதுக்கு கெயின் ஆகலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹீலிங் மேஜிக் வந்து டைமை ரிவர்ஸ் பண்ற மேஜிக்கு ஈக்குவல் ஆனது. மசில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கடுத்து ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும், அது திருப்பி இதே ப்ராசஸ் தான் செஞ்சு மசில் கெயின் ஆகும். ஆனா இவ அவளுக்கு மேலேயே ஹீலிங் ஸ்பெல்ல போட்டுக்கிறனால இவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ மறுபடியும் அதே மாதிரி தான் மாறுவா. இந்த இடிய டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல இவ இதே மாதிரி தான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்க, ஒன்னும் இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு எஃபெக்டிவான ட்ரைனிங் மெத்தட சொல்லி தரேன். உன்னோட இவ்வளவு பெரிய முடி வச்சு ட்ரைனிங் பண்றது ரொம்பவே கஷ்டம் தானே? ஆமா, ஆனா நான் என்னதான் வெட்டினாலுமே இது சீக்கிரமாவே வளர்ந்துருது. உனக்கு இவ்வளவு சீக்கிரமா முடி வளருது நினைச்சு நீ என்னதான் நினைக்கிற? சரி அதை பத்தி அப்புறம் பேசுவான், எனக்கு இப்ப தேவையான காசு வந்துருச்சு, நான் போய் ஸ்லேவ வாங்கிக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோவும் கிளம்ப, நானும் உன் கூட வரேன். நிறைய விதமான ஸ்லேவ்ஸ ஆக்ஷன்ல விற்பாங்க, ஆனா அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எல்ஸ் தான். இவங்க ஓர்க்குக்கும் டார்ஃபுக்கும் விட ரொம்பவே ஹை பிரைஸ், ஏன்னா இவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க மித்த ஸ்லேவை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனவங்க. அவங்களோட அடுத்த பாப்புலாரிட்டிக்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே அதிகம், அதனால அவங்க ரொம்ப காலம் எங்க இருப்பாங்க. அதனாலதான் ஒரு ஜோக்கு இருக்கு, ஒரு வயசான மெர்ச்சன்ட் ஒரு சின்ன ஹெல்ப் மேல அவனோட எல்லா காசையும் பெட் பண்ணா அவன் வேஸ்ட், ஏன்னா அந்த ஹெல்ப் வளர்றதுக்குள்ளயுமே அவன் இறந்துருவான். செயின்டஸும் இந்த ஆக்ஷனுக்கு பேரு எல்ஃபினியம், அதை நான் கேள்விப்பட்டேன். எல்ஃபினியமா? எல்ஃபோட ஹெவன்னு பேர் வச்சிருக்கானுங்க, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறியான். நான் இதுக்கு முன்னாடி எல்ஃப் ஆக்ஷனுக்குலாம் வந்ததில்ல அப்படின்னு செயின்டஸும் சொல்றான். இவங்க ஓர்ட்ஸை விட கொஞ்சம் பெட்டராவே எல்ஃபை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ இருந்துட்டு எப்படியா இருந்துமே அங்க ஸ்லேவ் தான், அவங்க என்ன ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க பாலைவனத்துல இருந்தவங்க, அதோட சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க, இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுல்ல. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, ஆமா இது ஒரு நார்மலான ஹியூமன் இப்படிதான் திங்க் பண்ணுவியான். ஹியூமனோட மனசை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே சேஞ்ச் பண்ண நினைச்சாலும் அவங்களுக்கு ஃபியர் தான் கிரியேட் ஆகும். நான் வேற மாதிரி ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணணும், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்ததை விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை கிரியேட் பண்ணணும், அது ஒரு டார்க் எம்பையரா மாத்தாம எல்லா ஃபேசியஸும் நல்லா வாழ்ற ஒரு ஹெவனா மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஹெல்ப் காட்ட, சயின்டிஸ்டும் என்ன மாதிரி இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் சாரிங்க அப்படின்னு சொல்றியான். இந்த பாய் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி பொண்ணை எதுக்கு இங்க வர கூட்டு வந்திருக்கான்? ஃபாரஸ்ட் ஃபேரியோட டிசெண்டன்ட் கிரேட் ஸ்பிரிட்ஸ், அவங்க இந்த நிலைமையிலயா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, வேற என்னாச்சும் டார்க்கர் ஸ்கின் இருக்கிற ஸ்லேயர் எல்ஃப் இருக்காங்களா? அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் நீங்க
நீங்க கொஞ்சம் இனிக்கு டேஸ்ட்ல இருக்கீங்க. அந்த மாரி ஸ்கின் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் அந்த மாரி மீன் படல. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்லேவர்லாம் பேடுன்னு சொன்ன. ஆனா நீயே இப்படி பண்றியே. டார்க்கர் ஸ்கின்ல ஒரு ஸ்லேயர் எல்ஃப் இருக்காங்க. அத நீங்க பார்க்க தான் வரணும். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டு போயிட்டு இருக்கான். நாங்க எல்ஃப்ஸ்க்கு எப்பயுமே நல்ல எக்ஸர்சைஸ் குடுப்போம். அதனால அவங்க ஸ்ட்ரெச்சிங்கா இருப்பாங்க. அதோட ஃப்ரெஷ் வெஜிடபிள் அதத்தான் நாங்க குடுப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிட்டு நான் எக்ஸ்பிளனேஷன கேட்க விரும்பல. நீங்க எல்ஃப மட்டும் எனக்கு காட்டுறீங்களா? அவனும் பயந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் நம்பர் 148 அவள பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லா ரெடி ஆகல. நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கால அந்த ஸ்லேயர் தான் நீங்க கேட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அழுதுட்டியான். அதுவும் சீரியஸ் தான். அதோட அந்த சாப்டர் அங்கேயே முடியுது. சாப்டர் 13ஓட ஸ்டார்ட்டிங்லயே எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல காட்டிட்டு இருக்காங்க. சார் ரிஃபான் நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அதுவும் வெடிச்சிருது. இது எதுக்கு வெடிச்சிச்சு? நீங்க இந்த 2 கெமிக்கலையும் இப்படி சேர்க்கக்கூடாது. சாரி சீரிஸ் இதுல என்னாச்சும் நியூவா திங்க் பண்ண முடியும்னு நினைச்சேன். சீரிஸ் இருந்துட்டு இதே மாதிரி தான் நேத்து நீங்க சொன்னீங்க. சீரிஸ் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த பர்சன் இவ்வளவு ஓல்டான பிறகும் எதுக்கு இவ்வளவு கியூட்டா இருக்காரு? அப்படியே இருங்க. உங்க ஃபேஸ் ஃபுல்லாமே ரொம்ப டட்டியா இருக்கு. நான் தொடச்சு விடுறேன். நீ இப்போ வரைக்கும் என்னைய சார் ரிஃபான் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கேஷுவலா கூப்பிடேன். என்னால முடியாது அப்படின்னு சீரிஸ்னு சொல்றா. ஏன் அங்க கட் பண்ணி அவங்க இடத்துல வார் போயிட்டு இருக்கு. தத்திட்டு இருந்துட்டு என்னோட கடைசி கிரீட்டிங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் லார்டு. உங்களோட எக்ஸ்பிரஷன் ஏன் இப்படி இருக்கு? டெத்தோட எண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்கள பாக்குறது மாதிரி ஹியூமன்ஸோட எனிமையான டீமன் கிங்க தோக்கடிக்க ஹியூமானிட்டி 2,00,000 வீரர்களை திரட்டி இருக்கானுங்க. இதுதான் ஹியூமன்ஸ் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு அடுத்து நடக்க போற விளைவுகளுக்கு அவங்க எப்படி தயாரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு பேட்டிலுக்காக அவங்க எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ததித்தும் நீங்க இங்கிருந்து வரணும் லார்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க இருந்தா தான் நீங்க தப்பிக்க முடியும். டுவார்ஃப் என்னைய மன்னிச்சிருங்க. என்னதான் காட் கேரண்டி கொடுத்தாலும் என்னால அதை பண்ண முடியல. இது ஒன்னும் கேரண்டி கிடையாது. இது ஒரு ஆரக்கல். ஆமா எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன சேவியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நம்ம கடைசியா ஒரு தடவை மீட் பண்ணி ஆகணும். அந்த நாள் வர வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும். சரி நீயும் இங்க இருந்து கிளம்பணும். நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஹீரோ இருந்துட்டு சரி ஃபேட் யார் யார் மேல எப்படி எழுதிருக்குன்னு தெரியாது. நான் இங்க இறந்துட்டேன்னா உனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தனை நீ கண்டுபிடிச்சுக்கணும். ரிஃபானாட் நான் என்ன சொன்னேன்? நான் வெயிட் பண்ணுவேன்னு. ஆனா இங்க ரொம்ப மோசமா போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிஸ் பண்ணிடுறான். அந்த ஸ்லேவ் ட்ரேடர் இருந்துட்டு இவ்வளவு மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை காட்டுறதுல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ ப்ராப்பரா எஜுகேட் ஆகல. அதோட இவ 3 முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கா. இவ என்னதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலுமே இவளோட பர்சனாலிட்டி ரொம்பவே ஹாரரபிளா இருக்கும். இவளை விக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதனாலதான் இவளை மத்த ஹெல்த்துக்கு ட்ரைனிங் பண்ண சொல்லிட்டோம். நீங்க இப்போயும் அவளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் கேட்க ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இவனுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்னு எனக்கு தெரியல. ஆனா பரவாயில்ல எனக்கு ஒரு 100 கோல்டு காயின்ஸ் இன்னும் கிடைக்குது. இவன் ஒரு பருவட்டா இருப்பேன் போல அப்படின்னு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் நினைக்கிறான். 300 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றா. உடஞ்ச ப்ராடக்ட் அதனாலதான் இந்த வேலை. ஓ அப்பனா நீங்க தான் என்னோட மாஸ்டரா அப்படின்னு சீரிஸ் வந்து கேக்குறா. இவரோட காயத்தை பார்க்கும்போதே தெரியுது இவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு. ஸ்லேவ் ட்ரேடரும் நான் ஃப்ரீஸ்ட கால் பண்ணிருக்கேன் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல தேவையில்ல எங்க கிட்டே சயின்டிஸ்ட் இருக்காங்க. வெளியே ரொம்பவே கோல்டா இருக்கு. இதை நீ போட்டுக்க அப்படின்னு நான் மீறும் சொல்லிட்டு உனக்கு இன்னும் பேர் இல்லையில ஆமா அப்படின்னு சீரிஸும் சொல்றான். அப்போ உன்னோட பேரு சீரிஸ் இது எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? என் பேரு சீரிஸ் ஓகே நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். அப்ப இப்ப இருந்து உன் பேரு செலிஸ் பெரன்சியா. ஸ்லேவுக்குலாம் சோர்ணம் இருக்க கூடாது. மாஸ்டர் இது உங்களோட சோர்ணமா? இல்ல இல்ல இனிமேல் இந்த சோர்ணம் நீ தக்க வச்சுக்கணும். என் பேரு ரிஃபான் காட் இவ ஸ்லீ அப்படின்னு சொல்றா. அவங்களும் சரி எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் என்ன 148 அதை பத்தியா பேசுறீங்க? அவ ஏற்கனவே சோல்ட் ஆயிட்டா. என்ன சொல்ற அப்படின்னு திரேக்கியும் கேக்குறியான். 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஒருத்தர் கூட்டு போனார் அவளை. நான் வேற நினைக்கிறேன். அதனால அவளை திரும்பி வாங்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்ல. அவனோட பேர் என்னது? அவன் ஃபுல் காஸ்டிங் கொடுத்துட்டியான். அதனால அந்த எந்த டீட்டெயிலுமே இல்ல. ஒரு ஸ்லேயர் எல்ஃப வாங்குற அளவுக்கு அவன் கையிலே பணம் வச்சிருந்தானா? இல்ல அவளை நிறைய விலைக்கு நான் விக்கல. ஏன்னா அவ உடஞ்சு போன ஒரு ப்ராடக்ட் அதனாலதான். சரி அவன் எப்படி இருந்தா அதனாச்சும் சொல்லு. அவன் வெயிட் போட்ட ஒரு ஆளு. நீங்க போனீங்கன்னாலே அவளுக்கு தெரியும். இங்க நம்ம ஹீரோவும் சீரிஸுக்கு ட்ரெஸ் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு இதை நீ வாங்கிக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நல்ல ட்ரெஸ் நான் வாங்கி தரேன். உனக்கு பசிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல மாஸ்டர் என்னை மாஸ்டர் எல்லாம் பார்க்காத. என்ன அப்ப என்னை திருப்பி அனுப்பி போறீங்களா அப்படின்னு அவளும் கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. இந்த ஹியூமனுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு கழட்டி கொடுத்தியான். அதோட இப்ப எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கான். இவன் என்னை ஹியூமன் சைல்டு மாதிரி என்ன பாக்குறியான். என்னைய உன் கூட பயணம் பண்ற ஒரு காம்ரேட் மாதிரி நினைச்சுக்க. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்னை இப்போதைக்கு மாஸ்டர்னு கூப்பிடாத. சரி சோ மனசுக்குள்ளேயே இவன் இந்த மாதிரி ரோல் பிளே பண்றானா? இவ ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ரோல் பிளே பண்ணி ஒரு பர்ஃபெக்ட்டான வேலை செய்ய போறியான். சரி இப்ப இருந்து சார் ரிஃபான் நாட்டினே உங்களை கூப்பிடுறேன். ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க சுத்தி இவங்க கிட்ட கேட்டேன். இதை நல்ல ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. இது ஒரு கார்டன் நேம்ல இவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பிசினஸ் நல்லா போகணும்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளும் அறக்க பறக்க சாப்பிடறத பாக்குறியான். அவளும் பார்த்துட்டு அமைதியா சாப்பிடுறான். இந்த ஃபுட் இவளுக்கு பிடிக்கலையா? எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு என்னோட போன லைஃப்ல இவளை இங்கதான் கூப்பிட்டு வந்தேன். போன தடவை இவளை ஒரு சேவியரா நான் பார்த்தேன். ஆனா இந்த தடவை ஒரு பையரா தான் என்னை பாக்குறான்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன் இவ. என்னதான் நாங்க 2 பேரும் சந்திச்சிருந்தாலும் இது பகல் இரவு போல. இதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. இவள இன்னி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கணும். இவகிட்ட இனி போக போக எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. அதை இவ ஏத்துப்பான்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு கடைக்கு வந்துட்டு இந்த சோடெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இதுல எனக்கு ஆச்சு உனக்கு யூஸ்ஃபுல்லா எடுத்துக்க. அவளும் ஒரு ஸ்வாட் எடுக்க நீ யூஸ்ஃபுல்லா இதை யூஸ் பண்ண மாட்டியே வேற ஒன்னு தான் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா சொல்றியான். இவனுக்கு எப்படி நான் யூஸ் பண்றது தெரியும் அப்படின்னு செரிசும் முறைக்கிறான். செயின்டிஸும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் பீக் அடையும் போது அவங்க ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி வெப்பன்ஸ் வரும்னு அவங்களுக்கே தெரியும் போல. நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல இவன் மித்ரல் வெப்பனை யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆமா செயின்டஸ் நீங்க எதுக்கு கத்தியெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அங்கேயும் ஒருத்தன் வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 14ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நோபல் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்லேயர் எல்ஃபை கேட்கறாங்க. அதுக்கு நீங்க அந்த ஸ்லேவை விற்கிறதா இருந்தீங்கன்னா நாங்களே அதை ரீசனபிளான பிரைஸுக்கு வாங்கிக்கிறோம். நீங்க அவளை ஒரு பேப்பர் ஸ்லேவரா வித்தரலாம் எங்க கிட்டயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல அவனும் இதை நான் உங்களோட ரெஃப்யூஸ்ல எடுத்துக்கலாமா? ஆமா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல போல அப்படின்னு அவனும் சொல்றியான். நான் உங்களுக்கு ஒரு நிச்சயமான விலையை போட்டு தரேன். நம்ம ஹீரோவும் கோவமா நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியல போல. நான் இது வேணான்னு நீ ஒரு இனிக்யூ ஃபிலோ அந்த எல்ஃப் மேல நீ ரொம்பவே பாசம் வச்சிருக்க போல. இவனுக்கு என்னதான் ப்ராப்ளம் என்ன மாதிரி ஒரு ஃபன்னி மேன் அப்படின்னு செயின்டஸ் சொல்லிட்டு போறாங்க. இவனும் என்ன வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க அவன் என்ன செஞ்சாலும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த எல்ஃபை விக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் மேல கொஞ்சம் காசை போட்டு வந்திருக்கலாம். இல்ல சார் எங்களை நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்படி நடக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அந்த எல்ஃபை நம்ம கடத்த ஒரு நல்ல திட்டம் போடுறேன். அதுக்கடுத்து அவ செத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துருவோம். அந்த எல்ஃபை கொஞ்சம் விலைக்கு தான் அவன் வாங்கியிருக்கான். அதனால இந்த வழிதான் பெஸ்டா இருக்கும். சரி இது நம்ம ஃபன்னாவே இருக்கே. அப்ப அவன் கூட லேண்டஸை கூப்பிட்டு போ. அவன் கொஞ்ச நாளாவே சும்மாவே உட்காந்துருக்கான். அவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு எதனாச்சும் வேலை செய்யணும்ல. நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக் பக்ல இருந்துட்டு காசு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். நான் 2000 கோல்ட ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த நேரத்துக்காண்டி. ஆனா இப்போ நிறையவே என்கிட்ட மிச்சம் இருக்கு. கிங்டம் ரீபில்ட் பண்றதுக்கும் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த வெயிட்டான விஷயத்தை என் கூட தூக்கிட்டு தெரியறதை விட நான் இதுல எதனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பத்தி யோசிக்கும் போது இந்த நாட்டோட பக்கத்து நாடான ஃபெமினிஸ்ட் ரங்க் அந்த இடத்த பத்தி எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அந்த இடத்துக்கு காடோட ஆசீர்வாதம் இருக்கிறனால அங்க எப்பயுமே அறுவடை நிறையவே இருக்கும். ஸ்ப்ரிங் வரும்போது அந்த இடத்துல பயங்கரமா குளிர் அடிக்கும். அப்ப ஆனா பசி பட்டினி ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்களோட பேரண்ட்ஸே அவங்களோட குழந்தைங்களை கொல்ற மாதிரி நிறைய சம்பவங்களும் அங்க ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போது இருந்தே நான் தானியங்கள்ல முதலீடு செய்யறது ரொம்பவே நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வர ட்ரேட் யூனியன் ரோஃபான் காரன் ட்ரேடான் டோஃபான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஃபான்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற லீடர் ஒரு பருவட். அவன் போன ப்ரீவியஸ் லைஃப்ல சீரியஸ் அவன் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி நான் அதை விட்டுட்டேன்னா மிச்ச ரெண்டுல எது பெஸ்டா இருக்கோ நான் அதை தேர்ந்தெடுத்தாகணும். ரோஃபானை எதிர்க்கிற அளவுக்கு எது பெஸ்டா இருக்கோ டோஃபான் ட்ரேட் யூனியன் அதைத்தான் நான் செலக்ட் பண்ண போறேன். அங்க கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ரோல்ஃபான் இவங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாத்தையும் பாதி வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க எதை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறானுங்க. இவன் யாருன்னா இப்ப நம்ம ஹீரோ சொன்னால டோஃபான் ட்ரேட் யூனியன் அவனோட ஹெட் சீவோல் டோவான். இப்படியே எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா எங்களோட இன்வெஸ்டர் எல்லாமே நாங்க இழந்துருவோம். நாங்க ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியிருந்து ஒருத்தர் வந்துட்டு சார் உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் நம்மளோட ட்ரேட் மேல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. அவர் பண்ற சின்ன இன்வெஸ்ட்லாம் மேல ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஒர்க்லோட அதிகப்படுத்தும். நீ போய் வேலையை பாரு சார். ஆனா அவர் ஆஃபர் பண்ற வேலை 1500 கோல்ட் காயின். நான் இந்த 1500 கோல்டு காயினையும் தானியங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குரோவன்ஸ் கிங்டம்ல அடுத்த வருஷம் ஸ்பிரிங்ல நான் இதை விற்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல என்ன சார் சொன்னீங்க? குரோவன்ஸ் கிங்டமா? அந்த இடத்துல நீங்க விற்கிற தானியம் ஓர்க்ஸ்க்கு சோப்பு கொடுக்குற மாதிரி அது விற்காது. நம்ம ஹீரோ மெதுவா ஓர்க்ஸ்க்கு சோப்பு கொடுத்தோம்னா அது யூஸ் பண்ணி பழகிரும் அப்படின்னு சொல்ல அவனும் சாரி சார் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது பிரச்சனையில முடிஞ்சுன்னா அது எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா மாறும். அதோட இதுல இருந்து லாபம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் சேர்த்த லாபம் வரும். எதுக்கு வேணாங்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரியே இருந்துட்டாலும் எங்களோட கஸ்டமருக்கு நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தோத்து போகும்னு நினைக்கிற ஒரு இடத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்ண விடக்கூடாது. நீங்க அனதர் சாய்ஸை மேக் பண்ணணும். நீங்க செய்ய மாட்டீங்கன்னா நான் வேணா வேற யூனியனுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க சார். உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். இப்போதைக்கு இருக்கிற எங்க யூனியன் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப நீங்க குடிக்கிற மணியை வச்சு இந்த வறட்சியான சூழ்நிலையை நாங்க தாங்கிட்டோம்னா அடுத்து நமக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் நாங்க உங்களை வேற ஒரு இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். என்னோட போன ஜென்மத்திலையும் இவன் இதே மாதிரி தான் பிடிவானமா இருந்தியா. இது இவனோட நேச்சர் போல. நம்ம ஹீரோ இருந்துட்டு இது என்னோட மணி நான் தான் இதுல முடிவு பண்ணுவேன். எனக்கு கான்ட்ராக்டை மேக் பண்ணுங்க. அதோட எனக்கு உன்னை ப்ராமிஸ் பண்ணு என்னோட பணத்தை உன்னோட சொந்த செலவுக்கு எடுக்க கூடாது. அஃப்கோர்ஸ் சார் அப்படின்னு அவனும் சொல்றான். ஹீரோ வந்துட்டு இந்த யூனியன் குரோம் கிங்டத்துல இருக்குதானே? ஆமா நாங்க அங்க வடக்கு பக்கத்துல ஒரு சாலை அமைச்சிருக்கோம். அப்ப டெல்பியா டவர் கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் பிரான்ச் இருக்கா? அங்க பிரான்ச் இல்ல.
ஆனா ரோண்டா பிரான்ச்சுக்கு போக அந்த வழியா தான் நீங்க போய் ஆகணும். அங்க ஒருத்தர எனக்காக விசாரிக்கணும் அப்படின்னு மீரோ சொல்லும்போது, சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க அங்க பேசி பார்க்குறோம். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிட்டு ரிஃபானாட்டோட இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணணும். அங்க கலெக்ட் பண்ணி செயின்டஸும் செரிஸும் தான் இங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மான்னு நெனைக்கிறேன். நம்ம கார்டியன் ஆஃப் ஃபாரஸ்ட். அதனால நம்ம ஃபாரஸ்ட்ட கார்டன் பண்ணணும். இந்த இடத்துல வாழ்ற நம்ம 1000 வருஷங்களும் ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா வாழணும். அதனால தான் இது பேரு எல்ஃபினம். இங்க இருக்கிற எல்லா மிருகமும், மான்ஸ்டரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு நாள் அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. நீ அழகா இருக்கன்னு உன்ன ஒருத்தர் வாங்கிட்டாரு. இனிமேல் நீ பொலைட்டாவும் நல்லாவும் நடந்துக்கணும். அப்படின்னு ஒருத்தவங்க செரிஸ்ட்ட சொல்றாங்க. அங்க போன இடத்துல செரிஸோட மாஸ்டரும் இவள போட்டு ரொம்ப அடி அடின்னு அடிக்கிறான். எல்லா ஸ்லேவ்ஸும் ஒரே மாரி தான். அவங்க ஒரே மாரி தான் வாழ ஆரம்பிச்சாங்க. அடிமைகளா. அதனாலேயே ஒரு ஒரு அடல்ட் ஸ்லேவுக்கும் அவங்க கத்தி எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். நான் ஸ்வாட ஸ்விங் பண்ணும்போது என்னோட கரேஜ் அதுல வெளிப்படும். எனக்கு முன்னாடி போராடின எல்லா வீரர்களோட அதோட ஆசை தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்ஃபிஷ் லாங்குவேஜ்ல ஏதோ பேசுறான். அவளோட எல்ஃபிஷ் லாங்குவேஜ்ல என்னோட டாட்டர் நீ நம்மளோட பிரேட மறக்க கூடாது. செயின்டஸ் இருந்துட்டு நீ சூப்பரா பண்ண. இது எங்க இருந்து கத்துக்கிட்ட? நீ உன்னோட பெஸ்ட்ட பண்ணு. நீ புஷ் பண்ணிக்காத அப்படின்னு செரிஸும் சொல்லும்போது இது ஏதா அந்த ரிஃபானும் சொன்னியா? ஏன் நீங்க 2 பேரும் ஒரே மாரி சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது செயின்டஸும் இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி பஞ்ச் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க இங்க தான் இருக்காங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. அப்ப அத பேசிக்கிருந்தவனு வந்துட்டு எல்ஃப் உன்னோட புது மாஸ்டர் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. நீ அங்க வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 15ஓட ஸ்டார்டிங்லயே செயின்டஸ் இருந்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஏற்கனவே இதுல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீ இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு அவனு சொல்றியான். நான் ஏற்கனவே இவள விக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றீங்க? நீ ஆணைங்கா இருக்க பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன அட்டாக் பண்ண வரியான். செயின்டஸ காப்பாத்திட்டு செரிஸும் அவன போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஈஸியா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறா. என்ன தைரியம் எல்ஃப் ஸ்லேவ் அப்படின்னு அவனு சொல்றியான். இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. செயின்டஸும் அவரோட பவர் யூஸ் பண்ண போக அவகிட்டயும் கத்திய தூக்கி போடுறியா அவன். ஒரு யங் பில்கிரிம் இறந்துட்டா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யாரா நீயே என்ன மாதிரி பேஸ்டர்டு அப்படின்னு செயின்டஸ் சொல்ல இது எந்த பிரச்சனையும் இல்ல நான் பாத்துக்கிறேன். இது என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். இதுவும் ஒர்க்கு டால்கடா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறான். யாரான்னு பார்த்தா அதுவும் ஓர்கு. என்ன ஓர்கா? அந்த ஓர்கு இருந்துட்டு எல்ஃப் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து நமக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஆனா அவனோட ஃபேட் இதுதான். இதோட எபிலிட்டி எல்லாமே இந்த ஹியூமன்ஸோட பெருசா இருக்கு. இவனை டிஃபீட் பண்ண முடியுமா? டால்கடா அவன் மேல எந்த கிராச் இருக்க கூடாது. அந்த மாதிரி பாத்துக்க. எனக்கு புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்கு அட்டாக் பண்ண வருது. அதுவும் அட்டாக் பண்ண வந்தா செரிஸும் தடுக்கிறா. அதுவும் சைடுல வந்து அட்டாக் பண்ணுது. இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னோட கத்தியை என்னோட ரூம்லயே வச்சுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செரிஸும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. டால்கடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சிங்கிள் எல்ஃப் ஸ்லேவ உன்னால பிடிக்க முடியலையா? டேமிட் இவ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செரிஸும் அந்த ஓர்க்கு முன்னாடி வேகமா ஓடி வரா. அந்த ஓர்க்கு அட்டாக் பண்ண அவளும் அதை டாஜ் பண்ணாம தடுக்கிறா. இவ எதுக்கு டாஜ் பண்ணல? ஒருவேளை அவளும் அந்த கத்தியை தடுத்துட்டு அந்த ஓர்க்குல கழுத்துல கூட போட்டுறா. நான் கொஞ்சம் ரியாக்ட் ஆகலைன்னா இவனை கொன்றுப்பா. செரிஸ் அந்த கத்தியை நீ தடுத்துருவியா? ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செயின்டஸும் அவளோட பவரை யூஸ் பண்றா. அவனும் செயின்டஸ் மேல கத்தியை தூக்கி எறிய அதையும் அவ தடுத்துறா. அவனும் ஒரு பெரிய அட்டாக் அவங்க மேல யூஸ் பண்ணிடுறா. டிவைன் பவர்லாம் 100 கிட்டயும் மாஸ்டர் கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகும். இவங்கிட்ட எல்லாம் ஒர்க் ஆகாது. நான் டைம் தான் பை பண்ணிருக்கேன். நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு செரிஸும் சொல்றா. அவளும் செயின்டஸை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. டால்கட்டா அவனை போய் பிடி அப்படின்னு அவனும் சொல்லும்போது டேய் முட்டாள் ஒரு எல்ஃபை பிடிக்க இவ்வளவு நேரமா? இல்ல அவ எங்களோட ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு அவனும் சொல்லும்போது டால்கட்டான கூட பிடிக்க முடியலையா அவளை? அப்ப அந்த ஓர்கை விட அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்ப என்னோட மரியாதை இப்ப நான் தான் காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கம் இந்த அப்படின்னு அவனும் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மறைஞ்சிடுறான். இவர் இவ்வளவு ஸ்பீடா போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஆராயூசரோட பவரா அப்படின்னு கீழே இருந்தவனும் பாக்குறியான். நான் மிஸ் பண்ணிட்டேனா என்ன? இது ஹைட் அண்ட் சிக் மாதிரி இருக்கே அப்படின்னு அவனும் பாக்குறியான். சாப்டர் 16ஓட ஸ்டார்டிங்லயே சயின்டிஸ்ட் இருந்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரிசும் ஆனா அங்கேயும் ஆளுங்க இருப்பானுங்களே. சயின்டிஸ்டும் அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு போறது நம்ம இப்ப டயரை வச்சு ஓடுறதை விட நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிசு மனசுக்குள்ளேயே இந்த எங் கிட்ட பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்களோட ரூமுக்கு முன்னாடி ஒரு கார்டு இருக்க. சரிசும் வேகமா போய் அவனை அடிச்சு போட்டுறா. சரிஸ் இப்ப யாருக்கு ட்ரெஸ் போடலாம் நேரம் இருக்கு. இங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு ஓடு. சயின்டிஸ்டும் அவங்க மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறா. இங்கே ஒன்னும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிளானா இருக்கு. இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறது உங்க பிளானா அப்படின்னு அவனு நினைக்கிறான். ஆரா யூசர்னால 30 மீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா லிவிங் ஆப்ஜெக்டையும் பார்க்காமலே சென்ஸ் பண்ண முடியும். ஒரு ஹை ரேங்க் பிரீஸ்ட் தான் போலியவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடச்சு பார்க்க அந்த இடத்துல அவங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அவனு கேட்கும்போது அமைதியாரு லேண்டஸும் அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அதனால அந்த வேட்டை நாயை அவுத்து விடு அப்படின்னு அவனும் சொல்றான். சரிசும் நம்ம மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போறதான் நல்லது அப்படின்னு கேட்கும்போது செயின்டஸும் இல்ல மக்கள் கிட்ட நம்ம ஓடி போன அடிமைங்க அதனால துரத்துறோம்னு சொன்னா அவங்க எல்லாமே நமக்கு எதிராக திரும்புவாங்க. பிக்ரீம் ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இது இப்படியே விட்டுட்டு நான் திரும்பி போனேன்னா அவங்க மறுபடியும் பிடிச்சு வச்சிருவா அப்படின்னு செயின்டஸ் ஒருத்தரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இந்த பாடியை வச்சுட்டு மறுபடியும் திரும்பி போக மாட்டேன். ரஃபான் மட்டும் இங்க இருந்து இருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவன் இப்ப போய் எங்க சுத்திக்கிட்டு இருக்கான். சரி சேர்ந்துட்டு சார் ரஃபானால இது தீர்க்க முடியுமா? சயின்டிஸ்டும் ஸ்பெல்ல போட்டு ரஃபானை கூப்பிட முயற்சி பண்றாங்க. லவ் வந்து தற்செயலான செயலை ஒரு நிச்சயமான செயலா மாத்துது. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பெல்லும். இது டெஸ்டினி இருக்கிறவங்க கூட நம்மள சேர்த்து வைக்கும். ஆனா இந்த ஸ்பெல்லு வந்து ஒரு கப்புல சேர்த்து வைக்கிறதுக்கான ஸ்பெல்லு. ஆனா சரி
நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்லேவ் சிலையறத பார்த்திருக்கேன். அவள விட நீ ஸ்ட்ராங்காவே இருக்க. உன்ன பார்த்தாலும் சின்ன வயசு பொண்ணு மாரி தெரியுது. ஆனா நீ ஆல்ரெடி ஹை ரேங்கிங் கிளர்க்கா மாறிட்ட. சயின்டிஸ்ட் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே. இன்னும் அதிசயமா இருக்கு. இவகிட்ட பேசும்போது ஹியூமன் கிட்ட பேசுற மாரியே இருக்கே. இந்த பிளேஸா அப்படின்னு சிரிச்சுன்னு கேட்க, ஆமா இந்த பிளேஸ்க்கு தான் அந்த சிக்னல் வந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றான். அவங்களும் திரும்பி பார்க்க அவனும் வந்துடுறான். இது ரெஃபான் நாட் கிடையாது. கிட்ஸ் உங்கள நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்றான். மறுபடியும் நீங்க ஓடி போக முயற்சி பண்றீங்களா? நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நான் குடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சிரிசும் மனசுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து ஓடணும்னா நம்மளோட முதுகு தெரியும். அது அவனுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரே வழி தான் இருக்கு. அவன டிஃபீட் பண்ணிட்டு நம்ம இங்கிருந்து ஓடணும். அப்படின்னு சொல்லிட்டு செரிஸ் அட்டாக் பண்ண வரான். இந்த ஸ்கில் கொஞ்சம் இனிக்குவா இருக்கு. நீ ரொம்பவே டேலண்டான ஆளு அப்படின்னு அவனும் சொல்றான். நீ நிறையவே எஃபர்ட்ட போட்டிருக்கேன்னு தெரியுது இதுல இருந்து அப்படின்னு அவனும் சொல்றான். அவன் ஈஸியாவே தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் செரிஸோட அட்டாக்ல இருந்து. யாரா இந்த ஹியூமன் இவ்வளவு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டும் அவங்களோட அட்டாக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செரிஸோட ஸ்வாடுக்கு அந்த எனர்ஜி அனுப்ப என்ன ஹோலி ஸ்டிங்கிங்கா அப்படின்னு அவனும் பாக்குறியான். இந்த மாதிரி சீக்ரெட் ஸ்கில் எல்லாம் இவ யூஸ் பண்றானே இவ ஒரு பிஷப்பா தான் இருக்கணும். நான் நினைச்சதை விட ரொம்பவே பயங்கரமானதா இருக்கா. வேசலி பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னைய பத்தி தெரியும். சரிஸ் நீ போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். நீங்க ஒரு பிரீஸ்ட் கிட்ட இருக்கறனால உன்னை பத்தி அடையாளம் தெரியல அப்படின்னு அவனும் சொல்லிட்டு ஈஸியா அவனோட ஸ்வாட உடைச்சிடுறான். நான் கொஞ்ச நேரமா உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்டும் பார்த்துட்டு இவன் ஒரு ஆறாவசரா ஒரு லோலியான ஸ்லேவ் கிட்ட நான் ஆறாவது யூஸ் பண்ணி நினைச்சு கூட பார்க்கல. ஆறாவசர் எப்படி இருந்தாலுமே ஒரு லக்ஸரியான லைஃப் தான் வாழ போறாங்க. அவங்க எதுக்கு இந்த எல்ஃப் எல்லாம் பிடிக்க வந்திருக்காங்க. லாண்டஸ் ஃபைனல் நீங்க அவனை பிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க அவங்கள நான் பிடிச்சிட்டேன். சயின்டிஸ்டும் அப்ப நீ தான் அந்த லாண்டஸா? ஆமா உனக்கு என் பேர் தெரியுமா என்ன? லாண்டஸ் டெக்கான் கிங்டமோட ஒரு புகழ்பெற்ற நைட். நோபுலோட வம்சாவளினால அவர் 30 வயசுக்கு மேல அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணி அவர் நிறையவே சாதனை பண்ணாரு. இந்த புது ஆறா யூசர்னால டெக்கான் கிங்டமே முழுசா சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவர் ஒரு பயங்கரமான பர்வட்டா இருந்தாரு. அதனால எல்ஃப் ஸ்லேவ்ல ஆரம்பிச்சு நோபிலிட்டி வரைக்கும் இவரோட பர்வட்டு எண்ணம் போச்சு. அதனால டெக்கான் கிங்டம்லயே இவர் அவமானமா பார்த்தாங்க. லே முட்டாள் அப்ப நீ இந்த சேட்டன்ல தான் மறைஞ்சிருக்கியா? உனக்கு என்னைய பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு. எப்படி கேட்காம இருந்திருப்பேன். உன்னைய பத்தி தான் இங்க இருக்கிற எல்லாருமே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை மாதிரி ஒரு ஆறா யூசர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதா? நீ ரூமர்ஸ்ல கேள்விப்பட்ட மாதிரி கரெக்டா தான் இருக்க. நான் எனக்கு கொடுக்குற வேலையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வேற எதுவுமே செய்யல. என்னோட சேலரிக்கு நான் நியாயமா நடக்கிறேன். நான் டெக்கான் கிங்டம்ல கொஞ்சம் பேரை கொண்டுட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அதனால என்னால இப்ப திருப்பி போக முடியாது. ரோல் ஃபார் ட்ரேட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி இருந்தாலும் சரி எங்களுக்கு அது பயனுள்ளது. அதனால இந்த மாதிரி டட்டி ஒர்க்குக்கெல்லாம் இவரை தான் நாங்க அனுப்பி வைப்போம். இவருக்கும் சேலரி கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அதுல பயன் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே வின்னு தானது. ஆறா யூசர் ஒரு சிம்பிள் ஆஃப் பவர். அதனால தான் ரோல் ஃபான் யூனியன் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியா மாறி இருக்கு இந்த இடத்துலயே. உன்னோட டிவைன் பவரை நான் கொஞ்ச நேரத்துக்கு சீல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற டிவைன் பவரை சீல் பண்ணிடுறான். சார் கொஞ்சம் பார்த்து அந்த எல்ஃபுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். டேர்க்கியோ அந்த லேடியை கேட்டிருக்காரு. அதான் ஹீலர் இங்கேயே இருக்காளே இவ்வளவு வச்சு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பொண்ணு ஃப்ரீஸ்ட நான் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிட்ட வரேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது சயின்டிஸ்டும் நான் ஒரு பையனா இது நாவல்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கே நல்லா தான் இருக்கும் அதுவும் அப்படின்னு அவனும் சொல்றான். உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரும்போது யாரும் என் மேல கை வைக்க கூடாது. நீ இப்போ ஒரு ஜாம்பி மாதிரி தெரியற அப்படின்னு அவனும் சொல்றான். இது ரொம்ப மோசம் தான். ஆனா என்ன பண்ண உன்னோட காலை இப்ப வெட்டி எடுத்துடலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் பயந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் அந்த பில்டிங் உடையிற மாதிரி இருக்கு. ராஸ்கல் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னது இருந்தா சரி பின்தொடர்ந்து வந்திருப்பீங்க அப்படின்னு அவனும் கத்திரியான். அதோட சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 17 ஸ்டார்டிங்லயே அந்த லேண்டர் இருந்துட்டு இவனை பார்க்கும்போது ஆர்டினரியா தெரியல. இவங்கிட்ட இருந்து நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆறாவை சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு லேண்டனும் சாக்குவாரியான். இவன் அந்த ஸ்லேயர் எல்ஃப பை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவன சொல்ல இவனை பார்த்தா ரேண்டம் கிட்ட நீங்க என்னோட எல்லா சென்ஸும் இப்ப எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒரு ஆறா யூசர். அவனோட ஸ்கில் லெவல என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அவனும் ஒரு ஆறா யூசரா தான் இருப்பான். சரி சார் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். ஆனா இந்த ஏஜ்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த லேண்டனும் பார்த்து சாக்காரியான். லேண்டனும் மனசுக்குள்ளேயே இவனை பார்க்கறத சின்ன பையன் மாதிரி தெரியுது. இவன் ஒருவேளை பெரிய பையனா கூட இருக்கலாம். உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பார்த்து கொஞ்ச காலம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த லேண்டர்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ ஒரு நைட்டு மாதிரி நடந்துக்காத. ஏன்னா நீ ஒரு பர்வெட்டு வாடா வந்து சண்டை போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே அவங்க 2 பேரும் சண்டை போடுறானுங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட அந்த இடத்தெல்லாம் இடியுது. அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தவங்களும் நம்ம இங்க இருந்து ஓடிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்போம். ஏன்னா இங்க இருந்து நம்ம ஓடக்கூடாது. சரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரிஃபான் நாட் ஆறா யூசரா? ஆமா நான் அவங்ககிட்ட சொல்லல. அந்த நைட் இருந்துட்டு இவனை பார்த்தா ரீசெண்டா ஆறாவை அவேக்கன் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றியான். அவனும் அவனோட ஸ்வாட்ல இருந்து அட்டாக் அனுப்ப நம்ம ஹீரோவும் குய் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இவன் ஆறாவை மட்டும் கத்துக்கல. ஆறா வச்சு அட்டாக் பண்ணவும் கத்துக்கிட்டு இருக்கான். இவனோட பேபி பேச பார்த்தா இவன் சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்படி இது சீட்டு இவன் எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்? செரிஸ் மேல கை வச்சிருக்கான். இவன் ஒரு பர்வெட். ஆனா இதுக்கு இவ்வளவு ஸ்வாட்ல ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருத்தரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவரோட கேரக்டரை முடிவு பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கல்லு மேல போய் நிக்கிறியான். இவன் என்னோட ஸ்வாட் அட்டாக் எல்லாத்தையும் வெறும் கையிலே தடுத்துட்டியான். ஒருவேளை நீ ஃபிஸ்ட் கிங் ஜிரால்டோட டிசபிளா அப்படின்னு அவனு கேட்டுறியான். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா தானே இருக்க. எதுக்கு ஒரு ஸ்லேவ் மேல இவ்வளவு அன்பை வச்சிருக்க? யாரை பார்த்து ஸ்லேவ்ன்னு அவங்க எல்லாமே ஸ்லேவ்
ஸ்லேவ் இல்ல. அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கு. அவங்களுக்கு ஒரு டிசைர் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் சொல்றான், "நீ அவங்க கிட்ட பேசியிருக்கியா? அவங்க எதுக்கு இந்த மாரி நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு நீ கேள்வி கேட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். "நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியவே இல்ல." அப்படின்னு அவனும் சொல்ல, "என்னோட பாஸ்ட் லைஃப்ல எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. நம்மளோட இனத்த தவிர மிச்ச எல்லா இனமும் ரொம்பவே சின்னது." அப்படின்னு அவங்களோட மனசுலயே எண்ணம் இருக்கு. இந்த மத்த ஸ்பீசியஸ் எல்லாம் சிரிக்கிறதும், அழுகுறதும் மட்டும் தெரியுது. ஆனா அவங்களோட எமோஷன்ஸ் இவங்களுக்கு புரியல. ஹியூமன்ஸ் வந்து ஸ்லேவ்ஸா நடத்திக்கிட்டு இருக்கோம் இவங்கள. அத விட அவங்க ரொம்பவே நல்லவங்க தான். அந்த நைட் இருந்துட்டு, நம்ம எல்லா உயிர்களையும் நமக்கு கீழ தானே வச்சிருக்கணும். நம்ம கிரியேஷனோட லார்ட் இதத்தானே சொல்றாரு. அவங்க அடிமையா இல்லைன்னா வேற என்ன இருக்கணும்? கிரேட் ஃபேரிஸோட குழந்தைங்க எதுக்கு இப்படி ஸ்லேவா இருக்கணும்? ஹியூமன் மட்டும் இந்த வேர்ல்ட டாமினேட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நம்மளே அடிமைகளா தான் இருந்திருக்கணும். அது நீங்க நினைக்கலையா? ஓர்க், டுவார்ஃப், எல்ஃப் இவங்க 3 பேத்தையும் ஸ்லேவா எடுக்கும்போதும், மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு காரணமே மனுஷங்க தான். நீங்க மத்தவங்கள ஸ்லேவா அனுமதிச்சீங்கன்னா, நீங்களும் ஒரு நாள் அதே மாரி தான் மாறுவீங்க. என்ன பேசுற? நீ புரிஞ்சுதா பேசுறியா? எல்ஃப்ஸும் ஹியூமன்ஸும் ஒண்ணா? சரி ஒண்ணும் ஸ்லேவ் கிடையாது. இங்க இருக்கிறதுலயே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் ஸ்லேவரிய ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பவர்லெஸ்ஸான ஆளுங்க அது அரை மனசோட தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது ஒரு நாள் உங்களோட முதுகவே வந்து கடிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன அட்டாக் பண்ணிக்கிட்டே, இவங்க எல்லாமே ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ல தான் இருக்காங்க. இவங்களோட பிலீஃப் அத சேஞ்ச் பண்ணலாம். ஒன் டே இல்லைன்னா இவங்க எல்லாருமே ஸ்லேவா செயின் ஆஃப் ஈவென்ட்ல தான் இருக்கணும். ஆனா ஒரு நாள் இது மாறலாம். இல்லைன்னா நான் மாத்துவேன். கண்டிப்பா அத நான் மாத்தி காட்டுவேன். நம்ம ஹீரோவும் அவன வெறும் கையாலேயே ரத்தம் வர வரைக்கும் அழிக்கிறான். நான் மாத்தி காட்டுவேன். என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ அடிச்சு பறக்க விட்டுறான். சீரியஸா யாருமே இனிமேல ஸ்லேவ்ன்னு சொல்லக்கூடாது. மித்த எல்லாத்தையும் தான். ஒரு நாள் இவளுக்கு தகுந்த மாரி ஸ்லேவே இல்லாத ஒரு இடத்த உருவாக்குவேன். இவ என்ன முட்டாள் மாரி செய்றான் அப்படின்னு சீரிஸும் பார்க்குறா. அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 18ஓட ஸ்டார்ட்டிங்லயே சீரிஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோவ தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் முன்னாடி பார்க்கும்போது இவன் ஒரு கிரேசியான முட்டாள்னு நினைச்சேன். எல்ஃப்லாம் ஸ்லேவே இல்லையாம்ல. இவன் அவனோட பாட்டமான ஹார்ட்ல இருந்து இந்த மாரிலாம் சொல்லியிருக்கான். இவ ஒரு பர்வெர்ட். இவங்க எல்லாமே ஃபேஸோட டிசெண்டன்ட் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரும்போது, அவங்க அம்மா சொன்னதும் அதே தான் ஞாபகம் வருது. அந்த நைட் இருந்துட்டு என்ன சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை மாரி ஒரு பர்வெர்ட்ட நான் ஏன்டா சேவ் பண்ணணும்? நான் என்னோட ஸ்வாட் மேல சத்தியம் பண்றேன். இப்ப நான் செஞ்ச தவறுக்கு எல்லாத்துக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நினைச்சு அத பத்தி வருத்தப்படுவேன். உன்னோட எக்ஸ்பிரஷன பார்த்தா நீ உண்மை சொல்ற மாரி தெரியலையே. ஆஃப் கோர்ஸ் நான் உண்மைய தான் சொல்றேன். அவங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ இப்படியே தானே பண்ணியிருக்க. நீ உண்மையிலேயே மனசு திருந்துறவனா இருந்திருந்தா அந்த ஸ்லேயர் டெம்பிளுக்கு நீ போயிருக்கணும். நான் என்ன நானே மாத்திக்கிறேன். என்ன மாரி ஒரு பேஸ்டர்டுக்கு உன்னோட கைய நீ அழுக்காக்காத. டர்ட்டியான பிளட் ஆல்ரெடி என்னோட கையில தான் இருக்கு. சரி நான் உன்னோட வார்த்தைய நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் சிரிக்கிறியான். நீ உண்மையிலேயே மனசு திருந்துறேன்னு சொன்னா நீ சாகுறதுக்கு தயாரா இருக்க. அப்படித்தானே? அப்பனா நீ சீக்கிரமா சாகு. அதுக்கு நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நீ யோசிச்சுட்டியா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது வந்து நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன ஒரே குத்தா குத்தி அடிச்சுட்டு, இந்த மாரி மனம் திரும்புறேன் அந்த மாரி வார்த்தைய ஈஸியா யூஸ் பண்ணாத. உன்ன மாரி பேஸ்டர்ட் இந்த வார்த்தைய சொல்ல தகுதி இல்ல. ஹீரோ வந்துட்டு சரிஸ் கிட்ட ஏன்னாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது, செயின்டஸும் இல்ல நான் ஹீல் பட்டேன். ஆமா நீ தானே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு என்ன சொன்ன? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. உன்னோட பாடி நல்லா இருக்கா ரிஃபான் காட் அப்படின்னு சொல்லும்போது, ஐய்யயோ! இவ என்கிட்ட பேசிட்டா. இவ கண்டிப்பா வியர்டா தான் இருக்கான். செயின்டஸும் அங்க பாரு ரிஃபான் காட் அவன் கொஞ்சம் போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, லேய் இங்க வாங்க. ஓடுறேன்னா இங்க இருந்து ஓடிருங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நான் தருவேன். யார் அது? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த ஆர்டர யார் குடுத்தா? நீங்க அவ்வளவு சீக்கிரமா எனக்கு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெப்பன் எடுக்குறான். உங்கள நான் அப்படியே விட்டுறலாம்னு நெனச்சேன். அமீரும் அவங்கள அடி அடியா நடிச்சுட்டு, இப்ப சொல்லு எந்த பேஸ்டர்ட் உனக்கு இந்த ஆர்டர குடுத்தியான்? அது ட்ரிக்யூ தானே? ரோல்ஃபான் யூனியனோட ஹெட். அவன் ஜெஃப்லனோட வெளிப்பக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ட்ரிக்யூ இவன் தான் செரீஸ என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல 10 வருஷமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் செரீஸ சேவ் பண்ணிட்டு அவன போய் கொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா அந்த லூசர் ஏற்கனவே இறந்துட்டான். நீங்களே அங்க போகணும்னு நெனச்சாலும் அங்க போ முடியாது. அப்படின்னு அவனும் சொல்ல, ட்ரிக்யூ 2வது பெஸ்ட் ட்ரேடிங் கம்பெனியோட ஹெட். நீங்க எதனாச்சும் பண்ணீங்கன்னா சேட்டான் ஃபுல்லாமே உங்களுக்கு எதிரா மாறும். ஓகே எனக்கு ஏற்கனவே தெரியும். அவன் எந்த மாரி பேஸ்டர்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி நான் உங்கள விட்டுட்டு போறேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். ட்ரிக்யூ அந்த எல்ஃப் வந்துட்டாளா? நான் அவங்கள அமுச்சு வச்சிருக்கேன். ஆனா எதுக்கு இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப எதுக்கு இவங்கள வாங்குன? இது லாண்டஸோட ஹெல்ப்ஸ். எனிவே ஆனா வெளிய ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சவுண்ட் நெறைய வருது. எதுக்கு இப்படி சவுண்ட் வருது? 2 கார்டு வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் ஈஸியா அடிச்சு போட்டுறான். நான் இவங்கள கில் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா சீக்கிரமா இறந்துருவாங்க போலயே. எனக்கு தெரிஞ்சு நீ ஹீல் பண்ற ஸ்பெல்ல யூஸ் பண்ணல. மெமரி எரேஸ் பண்ற ஸ்கில்ல தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா என்னோட ஸ்பெல்லோட விட்னஸ் இங்க இருக்க கூடாது. அதனால தான் நான் இங்க வந்து அந்த பேஸ்டர்ட அடிச்சு நொறுக்க போறேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். எனக்கும் ஆசையா இருக்கு. என்னோட மெமரி எரேஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு. அந்த டால்கட்டா ஓர்கும் வந்துடுறியான். நீ ப்ரெடிக்ட் பண்ற மாஸ்டர் அந்த அளவுக்கு ஒர்த்தி இல்ல. அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்புறம் எதுக்கு ஸ்வாட எங்க முன்னாடி நீட்டுற? நான் ஒரு வாரியர். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் கரெக்டா செய்யணும். நான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சேன்னா நான் ஒரு வாரியர் இருக்க முடியாது. அவன் உன்னோட மென்டர் கிடையாது. அவ என்னதான் இல்லைனாலும் நான் உன்னோட வாரியர் அப்படின்னு சொல்லும்போது, அவன் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி அப்படிதான் செய்ய சொல்றியான். என்னதான் இருந்தாலுமே நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் நினைச்ச மாதிரி தான் ஓர்க்ஸா இருக்காங்க. அப்ப நான் ஹீரோவை நினைக்க, செயின்டஸும் ரிஃபான் நீ என்ன ஓர்ஸோட
பாஸே பேசுறியா? சீரிஸும் இவனுக்கு ஓக்ஸோட பாஸ் கூட தெரியுமா? அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு, சரி ரிஃபான் இவனை நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? இந்த தடவை என்னோட வெப்பன் ரொம்பவே ஸ்ட்ராங்கரானது அப்படின்னு சொல்லும்போது, வீக் எல்ஃப் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி ஸ்ட்ராங்கா மாற முடியும்? செலன் பின்னாடி இருந்து பாத்துக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க தெரியுமில உனக்கு? அது எனக்கு தெரியும் அப்படின்னு சென்டென்ஸ் சொல்றான். அந்த ஓர்கும் ஸ்ட்ராங் ஹியூமன் என்னை அவாய்ட் பண்றியா? ட்ரேக்கியூ கிட்ட தானே நீ போற? ஆமா உன்னோட ஆப்போனன்ட் இப்போதைக்கு அந்த ஸ்லேயர் எல்ஃப் தான். அவ்வளவுதான் நீ பார்க்கணும். ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஓர்க் எப்பயுமே இப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இது ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்தா அந்த ட்ரக்கையும் இன்னொருத்தவங்க தான் இருக்கானுங்க. அங்கேயும் ரத்தமா இருக்கு. நான் இந்த மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டுல எல்லா விதமான டட்டியான திங்கையும் பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கோவத்துல சொல்றியான். சாப்டர் 19 ஸ்டார்டிங்லயே இன்ட்ரோடர் நீ யாரு? நீ வந்தது இதுக்கு யாருமே எனக்கு ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கீழே இறந்திருக்கிற எல்ஃப் எல்லாம் பாக்குறியான். நான் சாக வைக்கணும்னு நினைக்கிற மக்கள் எதுக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க? டால்கட்டா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுறான். எதுக்கு இவன் வந்ததை யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா இல்ல மார்க்கெட் வேணுமா? இவன் டேபானோட யூனியன்ல வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ரோல் ஃபண்ட் ட்ரேட் யூனியனை வச்சு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை விட நான் டபுளா கொடுக்குறேன். இந்த மாதிரி பீஸ்ட் கிட்டியா சீரிஸ் 10 வருஷம் அடைஞ்சிருந்தா நீ இன்னி கொஞ்சம் கூட மாறலடா அப்படின்னு நம்மீரவும் சொல்ல, நான் உனக்கு கான்ட்ராக்ட் கூட பண்ணி தரேன். நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மீரவும் வகுத்திலே பஞ்ச் பண்ணிட்டு போன தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை பண்ண மாட்டேன். யாரா நீ அப்படின்னு ட்ரேக்கியும் கேக்குறியான். நீ இந்த மாதிரி விஷயம் தானே செரீஸுக்கும் பண்ண. யாரா செரீஸ்? உன்னோட காலை வச்சு அவளை கிக் பண்ணிருப்ப. என்னால ஈவன் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல நீ என்னென்ன பண்ணிருப்பேன்னு. இதை உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியாயம் இல்லாத மாதிரியே தெரியும். ஆனா உன்னால எப்படி எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு இப்போ உனக்கு புரியும். நீ அவனை கில் பண்ணிட்ட. நீ ஒரு மர்டரர் அப்படின்னு அவனும் சொல்ல, என்னடா சிரிக்க வைக்கிறீங்க? நீங்க இத்தனை பேரை கொண்டிருக்கீங்க. நான் என்னோட லைஃப கில்ட்டே இல்லாம தான் வாழ்றேன். ஆமா நீங்க எதுக்கு வருத்தப்பட போறீங்க? சீரிஸும் சென்டென்ஸும் வந்துட்டு சீரிஸும் இது ரொம்பவே குரூலா இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த பேஸ்டர்ட் இதை விட பெரிய தண்டனைக்கு தகுதியானவன். ஆமா அப்படின்னு சென்டென்ஸ் சொல்றான். செலன் நீ இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பாத்துருக்க போல. ஆமா நான் அட்வென்ச்சரா இருந்தேன். டால்கட்டாவை ஈஸியாவே தோக்கடிச்சிட்டா. நான் ஹெல்ப் பண்ண கூட வரல. இல்ல செலன் ஹெல்ப் பண்ணனாலதான் நான் இப்ப இப்படி நின்னுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல டால்கட்டா நீ உயிரோட தான் இருக்கான். அவனோட மூச்சு காத்து எனக்கு தெரியுது. நான் ரிட்டர்ன் பண்ண ஸ்லேயர் தானே நீ அப்படின்னு அவனு கேட்கும்போது, அப்ப நீ தான் இவளை கொன்னையா? அவளோட லைஃப் ஒன்னும் சீப்பு கிடையாது. என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சீரியஸும் சொல்றான். என்ன நீ ஒரு ஸ்லேவ் என்ன கொல்ல போறியா? என்ன மாதிரி லாஜிக் இது அப்படின்னு சொல்லும்போது அவன் வெட்டிடுறான். காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு எல்ஃப் கிட்ட போகும்போது, உன்னோட அழுக்கான கை அவங்கள தொடக்கூட கூடாது. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் அங்கிருந்து காப்பாத்திடுறான். 7 ஃபீமேல் எல்ஃப்ஸும் 9 ஓர்க்ஸும் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு. ரொம்பவே நன்றி டாக்கட்டா. நன்றிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட ஸ்வாட்னால நான் பெண்ட் ஆயிட்டேன். இப்போ உங்களோட மாஸ்டர் என்னோட மாஸ்டர். இவங்களோட ஜெண்டர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது, ஆமா மேல் எல்ஃபும் ஓர்க்ஸும் ரொம்பவே அவ்வளவு பிரபலமானது கிடையாது. அங்க 2 பேரும் அவங்களோட எல்ஃபீஸ் லாங்குவேஜ் வச்சு ஏதோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை சரிசும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனை பத்தி நான் நினைச்சு வச்சிருந்தலாம் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவும் நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன். எங்க போயிருந்தேன்? நான் ரோல் போனோட எல்ஃப் ஸ்லேவ் கான்ட்ராக்டையும் அவனோட சிம்பிளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவன் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சென்டென்ஸ் கேட்கும்போது, அவனோட ஆபீஸ் டவரை உடைக்கும் போது அங்க இருந்து பார்த்தேன். எவ்வளவு பார்பேரிக்கா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட 50 வருஷ வாழ்க்கையில நான் இந்த மாதிரிலாம் கேட்டதில்ல. என்ன 50 வருஷமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிட்டு நான் ரொம்பவே எளிமையா மாறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சென்டென்ஸும் அப்ப எதுக்கு இந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு இது இப்ப தேவைப்படுது. எல்லாரும் கேளுங்க. நீங்க யாருமே ஸ்லேவா இனிமேல் இருக்க போறது கிடையாது. நான் அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்க போறேன். நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? என்ன ஃப்ரீடம்? ஃப்ரீடம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியல. கடவுளே ஃப்ரீடம்னா என்ன தெரியாமலே இருக்காங்களே இவங்க. என்ன நீ ஸ்லேவ் ட்ரேடிங் கம்பெனி வைக்க போறியா அப்படின்னு சென்டென்ஸ் கேட்கும்போது, இல்ல இவங்களை யாருக்கிட்டயும் விக்கிற மாதிரி என்கிட்ட ஐடியா இல்ல. அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த விஷயத்தை முடிக்க போறீங்களா? நான் இந்த ஸ்டாம்பை இங்க அடிக்கிறதுனால ட்ரேக்கியோட ஸ்லேவா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்க இதெல்லாம் செஞ்சாகணும். இவங்களை வேற எங்கனாச்சும் நான் கொண்டு போனேன்னா அது என்னோட சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கும். ஆனா அதை தவிர வேற வழியும் இல்ல. ஆனா நான் முதல்ல இவங்களுக்கு ஒண்ணு பண்ணி ஆகணும். எஜுகேஷனை இவங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்தாகணும். நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு யூனியனுக்கு தான் வந்திருக்கான். சார் ரிஃபான் காட் இவங்கலாம் ட்ரேக்கியோட ஸ்லேவ் தானே. இவங்க எல்லாத்தையும் எப்படி மொத்தமா வாங்குனீங்க? அதெல்லாம் பின்னாடி நீங்க கண்டுபிடிச்சவங்க. ஆனா எனக்காக இப்ப நீங்க ஒண்ணு பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் சீக்ரெட்டா பாத்துக்கணும். நாளைக்கான நியூஸ்ல நீங்க இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னா நீங்க மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா எப்பயும் போல அதை பண்ற கஷ்டம் தான் அப்படின்னு அவனும் பார்த்து பயப்பட, நான் உங்களுக்கு 100 கோல்டு காயின்ஸ் தரேன். இது இவங்கள பாத்துக்க உங்களுக்கு போதும்ல. என்ன 100 கோல்டு காயின்ஸா? எனக்கு தெரிஞ்சு ரோல் போன இடத்துல இருந்து இவன் திருடிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஜிப்லைன்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்னோட ஸ்லேவை நான் வச்சிருக்கேன். எனக்கு ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னைய தவிர வேற யாரும் இவங்களை ஸ்லேவ் மாதிரி நடத்தக்கூடாது. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா மாஸ்டரும் அவனோட ஸ்லேவை பத்தி இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா 100 கோல்டு காயின்ஸ் இதுக்கு அதிகமே. நான் அந்த மணியை வச்சு இவங்களுக்குலாம் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரேக்கியூ கீழ இருக்கிறதுனால இவங்க எல்லாமே நல்லா எஜுகேட் ஆயிருப்பாங்களே. நான் ஸ்லேவ் எஜுகேஷன் சொல்லல. லாங்குவேஜ், நம்பர்ஸ், அதுக்கடுத்து ஃபினான்சியல், ஹீலிங், மேஜிக் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்ப நான் மீனோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 20 வர ஸ்டார்டிங்ல இந்த ஸ்லேவுக்குலாம் எதுக்கு எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நீங்களே எதுக்கு இப்படி இறங்கி வந்து கேட்கணும்? இதுல என்ன ஸ்ட்ரேஞ்சா இருக்கு? மாஸ்டரோட ஸ்லேவ் நல்லா எஜுகேட்டடா இருந்தா அது நல்லது தானே. நம்ம சொல்ற டாபிக் எல்லாம் ஸ்லேவால புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்ப நான் அவனு சொல்ல, யாருக்கு தெரியும்? இது என்னோட மணி. அதனால நீங்க கத்து கொடுங்க. இதுல இருந்து பெனிஃபிட் வந்துச்சுன்னா அது எனக்கு தான். வேணும்னா முயற்சி பண்ணலாம். ஆனா அகாடமிக் ஆஸ்பெக்ட்ல
அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்லேவுக்கு எந்த ஸ்காலரும் கத்துக் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஸ்காலர்ஸ்லாம் ரொம்பவே மைட்டி, அதுக்கடுத்து பவரானவங்க. எனக்கு அது தெரியும். அப்ப எப்படி இத பத்தி சொல்றீங்க? அந்த ஸ்காலர்ஸ்க்கு கீழ படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் சொல்றேன். அந்த ஸ்டூடண்ட்ஸ்குள்ளேயே பணம் தேவைப்படுற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் இருப்பானுங்கல்ல, அவன தான் நான் சொல்றேன். அந்த ட்ரேட் யூனியனோட பாஸும் அவங்கலாம் ஸ்டடிய கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. அவங்களால எப்படி டீச்சரா மாற முடியும்? நான் ஒண்ணும் வெறும் எக்ஸ்ட்ரார்டினரியான டீச்சிங்க கேட்கல. வெறும் பேசிக் நாலேட்ஜ் தான் உங்களுக்கு குடுக்கணும்னு கேட்கிறேன். அது ரொம்பவே சீப்பான விலையில கிடைக்கும். நீங்க விரும்புறதால மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்லேவ்ஸ் எப்படி நம்மள மாரி படிக்க முடியும்? இவங்களுக்கு டீச் பண்றது டாக்ஸ்க்கோ, கேட்ஸ்க்கோ டீச் பண்ற மாரி தான். ஸ்லேவ்ஸ்க்கு அகாடமிக்கு கத்துக் குடுக்கறது என்னோட புது ஐடியா ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃபாஸ்ட் லைஃப்லயே இது நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்லேவோட ஓனரா இருந்த நெறைய பணக்காரங்களுக்கு இத பத்தி சொன்னபோது அவங்களுக்கு எதுவுமே புரியாம, நாங்க இந்த மாரிலாம் செய்ய மாட்டோம். இது வேஸ்ட்டான வேலைன்னு சொல்லிட்டானுங்க. மனுஷங்கள விட மத்த ரேசஸ் எல்லாமே கீழ. அந்த மாரி இத்தன வருஷமா அவங்க நெனச்சுட்டு வந்த காரணம் தான் இப்படிலாம் அவங்கள சொல்ல வைக்குது. அந்த நம்பிக்கை தான் இவங்களுக்கு எதிரா இந்த மாரிலாம் தப்பா பேச வைக்குது. உண்மைய சொல்லணும்னா ஹியூமன்ஸ் எதுக்கு ஸ்லேவ்ஸ்க்கு எஜுகேஷன் கத்துக் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு, அவங்க அவங்களோட ரேசஸ்ல இருந்து நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான். ஆனா இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் அந்த காரணத்தெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் இவங்கலாம் எஜுகேஷன் ஆயிட்டாங்கன்னா, இவருமே அவரோட ஸ்லேவுக்கு அத கத்துக் குடுப்பாரு. ஏன்னா ஒரு ஸ்லேவ் நல்ல வேல பார்க்கும்போது, அது அவரோட மாஸ்டருக்கு பெருமைய தேடித்தரும். இப்படியே இது போச்சுன்னா, இந்த கான்டினென்ட் ஃபுல்லாமே ஸ்லேவுக்கு இது எஜுகேஷன குடுக்கும். என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல என்னால செய்ய முடியாத ஒண்ணே ஒண்ணு, மக்களோட நம்பிக்கைய மாத்துறது. அத நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி நம்பிரும் சொல்லிட்டு, இங்க வந்து செயின்டர்ஸ் உன்கிட்ட காசு இருக்கா? என்ன காசா? ஆமா. நான் டிராவலிங் ஃபீஸவே கருத்துல வைக்காம, அந்த ட்ரேட் யூனியனுக்கே எல்லா காசையும் குடுத்துட்டேன். சீரிஸ் இருந்துட்டு, "அப்ப நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் குடுத்துறவா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் வேணாம். அதுக்கு அவசியம் கிடையாது." அப்படின்னு நம்பீரும் சொல்றியான். இர்ஃபான் நாட் இத நோட்டீஸ் பண்ண மறந்துட்டியான். ஏன்னா செரீஸ் ஸ்லேவ் ஆன பிறகு முதன் முறையா இப்பதான் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிப்லன் சிட்டி தலைகீழா மாறிடுச்சு. ரோல்ஃபான் ட்ரேட் யூனியன் பாக்ஸ் ட்ரெக்யூ இறந்திருந்தியான். கல்பிரிட்ட ஐடென்டிஃபை பண்ணா அது அன்னோனா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட காட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த சோல்ஜர்ஸ் அப்படி சொல்லிடுறானுங்க. கல்பிரிட் மேல எந்த ஆதாரமும் இல்லாதனால இந்த கேஸ் கடைசியில முடியிற மாதிரி தான் போச்சு. 15 நாள் கழிச்சு செயின்டஸும் ஒரு டஞ்சன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செரிஸுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே இந்த மாதிரி சண்டை போடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. கரெக்ட்டா சொல்லணும்னா செரிஸுக்கு ஏத்த மாதிரி செலன் அவள மாத்திக்கிட்டான். ஏன்னா அவளோட சின்ன வயசுல இருந்தே நிறைய மக்கள பார்த்தனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவ மாத்திக்க பழகிக்கிட்டான். அவ ரியல் ஃபைட்ல சண்டை போடும்போது அவளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? செலன் நான் நினைச்சத விட ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு கிளரிக். இவ இதே வேகத்துல வளர்ந்துகிட்டு இருந்தானே, என் கூட போன தடவ சண்டை போட்ட ப்ரீஸ்ட் எலியனை விட இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடுவா. இவள மாரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் பேர ப்ரீவியஸ் வாழ்க்கையில நான் எதுவும் கேட்கவே இல்ல. ஒருவேளை சீக்கிரமா இறந்துட்டாலோ? செலனும் அங்க வர, என்ன என்னாச்சு அடிபட்டுச்சா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறியான். இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே இலியூஷன் போல. நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்கள விட இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு சைட் ட்ரையல். ஆனா பரவாயில்ல. நாங்க செட்டன் கிங்டம்ல இருந்து குரோமுக்கு வந்து 15 நாள் ஆச்சு. செட்லார் மவுண்டனுக்கு கிட்ட இருக்கிற எல்லாரும் மறந்து போன ஏசியன் ருயின்ஸன இலியூஷன் அந்த இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்னோட மேஜிக் பவரை திரும்பி வர்றதுக்கு தேவையான பொருள் இங்கே தான் இருக்கு. சரி நம்ம ஃபைனலி வந்துட்டோம். செலன் இருந்துட்டு இந்த டோர்ல மேஜிக்கால அடைக்கப்பட்டிருக்கு. அதனால உன்னோட பலத்தை வச்சு கூட திறக்க முடியாது. நீ என்ன செய்ய போற? இதனால தான் நான் சொன்னேன் ஒரு மேஜர் நம்ம ஹையர் பண்ணலான்னு. ஒரு நிமிஷம் அமைதியாரு. நான் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண போறேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றியான். என்ன ஸ்பெல்லா? ரிஃபான் உனக்கு என்ன மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமா என்ன? ஹீரோ வந்துட்டு நான் ஒரிஜினல் ஒரு மேஜ் தான். அப்பனா நீ ஒரு ஸ்விஸ்ட் மேஜா? இவன் அவனோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல மட்டும் பவரா இல்ல. அதோட 6வது வேற அவேக்கனிங் பண்ணியிருக்கான். இப்போ மேஜிக் வேற தெரியுங்கிறியான். இதெல்லாம் அன்ஃபேரு. நான் இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியும் எனக்கு ஒரு மசில் கூட வரல. சயின்டிஸ்டும் என்ன செய்யற? நான் மானாவ கேதர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது தேர்ட் சர்க்கிள் மேஜிக் தானே. இதுக்கு அவ்வளவு மானா தேவையில்லையே. ஹீரோ அவனோட மானாவை ஃபுல்லா தடுத்துட்டு மேஜிக் டோர் அன்லாக் ஆகு. கேட் ஓபன் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல 13 நிமிஷம் ஆயிருக்கு. நீ மேஜின்னு நீயே சொல்லக்கூடாது. அமைதியாரு. எப்படியோ ஓபன் ஆயிருச்சுல. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த ஹிஸ்டரியிலே நான் தான் 10th சர்க்கிள் மேஜ். நான் வாய்ஸ் ஆஃப் இல்யூஷனை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். என்ன எதுக்கு இது எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து கதறியான். அங்கேயும் ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு. அதை மட்டும் அவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சோகத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து யாருனாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். நீ இது உங்களோட இதா இருக்காது போல. இந்த ரூயின்ஸ் இன்னும் 7 வருஷம் கழிச்சுத இந்த வேர்ல்டுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நான் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு என்னதான் கெயின் இல்லைனாலும் ஒரு நல்ல ஆர்டிஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. செரிஸ் நெக்லன் சொல்ல அதுவும் வில்லு மாதிரி மாறுது. இது பேரு மேஜிக் பவர் நிக்லன். இதுல இருந்து மானாவை வச்சு அவங்களோட அம்புகளை எரியலாம். ஷூட் பண்றவங்க எவ்வளவு அளவு கான்சென்ட்ரேட்டா இருக்காங்களோ அதை வச்சு இதை வச்சு எத்தனை ஷூட் வேணா இதெல்லாம் பண்ண முடியும். இதை பார்க்க சின்ன குச்சி மாதிரி தான் தெரியும். ஆனா வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பாகம் தான் இது. இதை பார்க்கும்போது வெறும் குச்சி
குச்சி மாதிரி தெரிஞ்சுச்சு. ஆனா இது பயங்கரமான சர்க்கிளா இருக்கு. இந்த மாதிரி பொருளை யாருதான் விட்டு போகணும்னு நினைப்பாங்க. எப்படி நீங்க மட்டும் கண்டுபிடிச்சீங்க ரிஃபான் அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்க, ஏன்னா போன வாழ்க்கையில செரீஸ் இந்த வில்லதை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அதை சொல்லாம எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. என்ன இருந்தாலும் இந்த கான்டினென்ட் ஃபுல்லாமே நிறைய ரூயின்ஸ் இருக்கு. அதனால கவலைப்பட வேணாம். ஆனா இல்ல, ஏன்னா வாய்ஸ் ஆஃப் இல்யூஷனை விட வேற எதுவுமே பெஸ்டா இருக்க முடியாது. இந்த வேர்ல்டுல என்னோட மேஜிக் பவரை திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரே பொருள் அந்த ஆர்டிஃபெக்ட் மட்டும்தான். பரவாயில்ல, ஹெகாலின் வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றான். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அங்க ஒர்க் பண்ற லேடியும் சொல்ல, ஆமா இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா சில பேர் இது தப்பா பேசுறாங்க. என்ன சில பேர் தப்பா பேசுறாங்களா அப்படி சயின்டிஸ்ட் கேட்கும்போது, ஆமா போன வாரம் நிறைய நோபல் மேன் இங்க வந்திருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருந்து அவங்க ஏதோ ரூயின்ஸ் தான் இங்க கண்டுபிடிக்க வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் காசை கொடுக்க, இல்ல காசுலாம் தேவையில்லை இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு. போன வாரம் விஸ்கவுண்ட் கில் பிரெயின் அவனோட பார்ட்டியை இங்க கூப்பிட்டு வந்தியான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி விஸ்கவுண்டை விட மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பதவியில இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அதுலயும் ஒரு சோல்ஜர் கம்ப்ளீட்டா அவனை கோல்டால கவர் பண்ணிருந்தியான். அவன் ஃபுல்லாமே கோல்டால கவர் பண்ணிருந்தியான். அது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. சாதாரண பீப்புள் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே கோல்டு ஸ்வாட் கோல்டு ஆர்மர் அப்படின்னா இந்த கான்டினென்ட்லயே அவன் ஒருத்தனா இருந்தா இருக்க முடியும். அது கிரிம் கிங்டமோட கோல்டன் நைட் கவுண்ட் டென்னிஸ். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நீங்க எப்பயும் போலயே நல்லா பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் விஸ்கவுண்ட் கில்பிரன். ஆனா அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்னதே நீ தானே. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா கோல்டன் நைட் கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா எப்படி? நான் கேள்விப்பட்ட மாதிரி என்னோட கண்ணிலேயே இப்ப நான் பார்த்துட்டேன் உங்களோட புகழ. கவலைப்படாதீங்க விஸ்கவுண்ட். கண்டுபிடிச்சதுல இருந்த ரிலீக்ல 3ல ஒரு பங்கு உங்களுக்கு தான். இவன் யூத்தோ டென்னிஸோட கிராண்ட் மாஸ்டர் கவுண்ட் டென்னிஸ். சாப்டர் 21 ஸ்டார்டிங்லயே எனக்கு உங்க கூட சேர்ந்து சண்டை போட கிடைச்ச வாய்ப்பே ரொம்பவே பெரிய விஷயம். அந்த ஆர்டிஃபெக்டை பத்திலாம் யாருக்கு கவலை? நீங்களே அதை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை சார். யூசஸோட நம்ம வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு ரொம்பவே பெரிய ப்ராஃபிட். யூசஸும் நமக்கு கிடைச்ச அடமேண்டியமே நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு அந்த நோபலும் இங்க வேலை பார்க்குற நல்ல நாய்க்குட்டிங்க கிட்ட நான் வெப்பனை மேக் பண்ண சொல்லுவேன். யூசஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மைனிங் பண்றத கில்பென் ஃபேமிலி ரொம்பவே பெருசா இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட ரொம்பவே பெஸ்டான டுவார்ஃப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோபல் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுதான் என்னோட டாட்டர்னு சொல்லிட்டு அவனோட டாட்டரை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவருக்கு கிரீட்டிங் பண்ணுங்க. இவர் தான் இந்த கோல்டன் நைட் யூசிஎஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா உங்களை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். அதுக்கு அந்த யூசிஎஸும் சாரி என்னோட ஒய்ஃபை தவிர நான் யாருக்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நோபல் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நான் இவர் ரொம்பவே தொந்தரவுப்படுத்துறேன் போல, அந்த ரூம்ல வந்தது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களோட எங்கர் சிப்ளிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த எங்கர் சிப்ளிங்கும் இல்ல. அவனும் பயங்கர கோவத்துல இருக்கான். இனி மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன். கீழே இருந்தும் ஒரு சத்தம் வருது. அதோட ஒருத்தன் ஓடி வர்றான். என்ன பிரச்சனை ரிப்போர்ட் பண்ண. நம்ம கொண்டு வந்த ரிலீக்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அது பேரு செஃபியாட்டன். அதுவும் அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாத்தையும் ஈஸியா கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம கொண்டு வந்த ரிலீக்ஸ்ல சமனிங் டைப் ஆர்டிஃபெக்ட் இருந்துச்சா அப்படின்னு அந்த எஸ்யூசிஎஸும் நினைச்சு பாக்குறியான். அவனும் அப்படி பாத்துக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு எதையோ பார்த்து பயங்கர கடுப்பாரியான். இந்த பேஸ்டர்ட் இதுக்கு இங்க வந்தியான். அங்கேயும் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். சோல்ஜரும் உங்களோட ஸ்வாட பாத்துக்கங்க, பீப்புளை எவாக்குவேட் பண்ணுங்க, அதோட ஃபார்மேஷன்லயே இருங்க, மேஜர்ஸ் வாங்க, நைட்ஸும் உங்களோட ஃபீல்ட உயர்த்துங்க அப்படின்னு சொல்ல அங்க ஒருத்தனும் ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ண வரையான். மேஜர்ஸும் அவங்களோட ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி விண்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்றதுக்குள்ள அதுல அடைச்சு வைக்கிறாங்க. பரவாயில்ல இதோட காலை நம்ம அடைச்சு வச்சிட்டோம், இப்ப கமாண்டருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நடந்து வந்தவனும் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ற போற மாதிரி பாக்குறியான். அந்த சோல்ஜரும் என்ன பண்ற ரஸ். அங்க வந்து அந்த ரஸும் ஈவில் டிராகன்லாம் டென்னிஸோட ஸ்வாடுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போயிட்டு அந்த டீமனை கட் பண்ணிடுறான். ஆனா மறுபடியும் அந்த டீமனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. இடியட். அப்படியே அவனுக்கு பின்னாடி இந்த ஒரு பவர் வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணுது. சார் லாட் இந்த மாதிரி முட்டாளெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஃபார்மேஷனை போய் கரெக்ட் பண்ணுங்க. கீழே விழுந்த அந்த ரஸும் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்லாம் கமாண்டர் வந்துட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் நைட்டும் யாரா அவனோட பிரதர் கிரேட் நைட் ஆஃப் டெனிசியஸ் உன்ன மாதிரி ஒரு டாக் கூடிய பிறக்கும். ஹாரா யூசர் இல்லாம இந்த டீமனை யாராலும் எதிர்க்கவே முடியாது. அந்த கோல்டன் நைட்டும் அவனோட கோல்டன் சோட வச்சு ஹாரா வெளிக்கொண்டு வந்து உன்னோட கண்ணத்தர எல்ட்ராட் அவன் மேலேயும் ஃபுல்லா அந்த கோல்டன் ஆர்மர் அப்படியே வந்துருது. அதர் வேர்ல்டுல இருக்கிற டீமன் இப்ப என் கூட சண்டைக்கு வா. ஓ அப்பனா யூசஸ் கோல்டன் நைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறியான். அது ரொம்பவே ஃபேமஸ், உனக்கு தெரியாத என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்க நான் மவுண்டன் இருந்தேன். அதனாலதான் இந்த கான்டினென்ட்ல இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்ல அவனும் ஒருத்தவன். அவன் அவ்வளவு ஃபேமஸா உனக்கும் தெரியுமா சரிஸ் அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா ரிஃபான் ஹீரோ இருந்துட்டு சரிஸ் கிட்ட உன்னோட ஃபைஜாமா நல்லாவே இருக்கு, உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லா தான் இருக்கு அப்படின்னு சரிஸ்னு சொல்றான். சயின்டிஸ்டும் என்னதான் இருந்தாலுமே சரி அவன் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன். ஆனா ஆராயூசர் கூட எப்படி அவனை கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா அவன் ஒரு ஐட்டம் வச்சுதான் அவனுக்கு பவர் கிடைக்குது. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவன் இப்ப இருக்கிற கரண்ட் ஏஜ்ல அவன் கிட்ட இருக்கிற ஆர்மர் இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானது. ஆனா அதை யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். உண்மையான கோல்டன் எட்ரல் வந்து சில்வர் மித்ரலை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அந்த ஸ்வாடும் அந்த ஆர்மரும் ட்ரூ கோல்டு இத்ரலால தயாரிக்கப்பட்டிருக்கு. அது சில்வர் ஏஜ்ல இருந்த ஒரு லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட். இதை அவங்களோட டென்ஸ்
ஃபேமிலி வழியா தலைமுறையா குடுத்துட்டு வரானுங்க. எட்ரல் யூஸ் பண்ற மேஜிக் ஸ்வார்ட்மேன கோல்டன் நைட்ன்னு நம்ம சொல்றோம். அந்த எட்ரல் ஆர்மர நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சிம்பிள் கமெண்ட் மூலமா பெரிய பெரிய மேஜிக்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதோட அத வச்சுக்கிட்டு ஆரா யூசர் கூட சண்டை போடுற அளவுக்கு அதுக்கான சக்தி இருக்கு. அங்க கட் பண்ணி அந்த டீமன் கூட கோல்டன் நைட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேக்கிரவுண்ட் வாய்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் அத ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணா மட்டும் தான் ஆரா யூசர் கூட சண்டை போட முடியும். அவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். முழிச்சுக்கோ எட்ரன். அவனும் 8த் சர்க்கிள் ஸ்பெல் மார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த டென்னிஸ் ஃபேமிலி இப்போதைக்கு அந்த எட்ரல எப்படி யூஸ் பண்ணலான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா நீங்க தான் ஒன்னும் ஸ்ட்ராங்கானவங்க இல்ல. ரிஃபான் நீ என்ன இந்த மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேனை ரொம்பவே அங்கீகரிக்கிற? மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாரியர் எல்லாருமே மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேனை எப்பயுமே கம்மியா தானே பாப்பீங்க. அது ஏன்னா அவங்களோட டீம்ஸ் ஃபேமிலி அது நல்லாவே மெருகேத்தி வச்சிருப்பானுங்க. அதை வச்சு இருக்கிற எல்லா ஸ்வார்ட்மேன் ஸ்டைலையும் அவங்களால பண்ண முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட உண்மையான ஸ்வார்ட்மேன்ஷிப்பை அவங்க இழந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்க ரிலீக்ஸ் நம்பியிருக்கானுங்க. ஆனா அவங்க குடும்பத்தோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது நல்லதுதான். என்னதான் உன்னை நீ பாலிஷ் பண்ணிக்கிட்டு உன்னோட ஸ்வார்ட்மேன்ஷிப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் நீ ஆரா யூசரா மாற முடியும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா எல்லா ஜெனரேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் நைட் கண்டிப்பா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றியான் ஆரா யூசர் மாதிரி கிட்டத்தட்ட பவர் இருக்கிற ஒருத்தவன் அவங்க ஃபேமிலிக்கு கார்டியனா இருந்தா அது நல்லது தானே. ஆனா எல்ட்ரட்டர் யூஸ் பண்ற மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன் ரொம்பவே ட்ரிக்கியான ஆளு. அந்த யூசர்ஸும் டிஸப்பியர்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை ஈஸியா கொன்னறியான். அவன் இதுல ஜெயிக்க முடியுமா அப்ப என்ன ஹீரோ நினைக்கிறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 22ஓட ஸ்டார்டிங்லயே செயின்டிஸும் டெனஸோட கவுண்ட் கிட்ட நீ பிரச்சனை பண்றேன்னு மட்டும் சொல்லாத. ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது, நம்ம அந்த ஆர்டிஃபேக்ட்டை மட்டும் திருப்பி கொண்டு வரணும். நீ சொல்றபடி பார்த்தா நம்ம அதை திருடதான் செய்யணும். திருடுறதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது பிரின்சிபாலிட்டி ஆஃப் சேட்டன்ல நான் உனக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு காரணம் நீ அதுல கரெக்டா இருந்த. ஆனா டெனஸோட கவுண்ட் அவர் அதை அந்த ரூயின்ஸ்க்கு போய் அந்த ஆர்டிஃபேக்ட்டை எடுத்திருக்காரு. அதுல தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆர்டிஃபேக்ட்டை எடுக்கிறோம்னா அது திருட்டு தானே. ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். ஹீரோ மனசுக்குள்ளேயே என்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை பத்தி இவளுக்கு சொல்லாம எப்படியாவது இந்த விஷயத்துக்கு இவ்வளவு சம்மதிக்க வச்சாகணும். சலன் உன்னை என்னோட காமராடா நினைச்சு நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஜிம் அன்பிரேக்கபிள் அதோட மெம்பர்னு. ஆமா நீ ஃபிஸ்டிங் ஜெரால்டோட டிசபிள்னு சொல்லியிருக்கேன் சரிதான். ஆனா எங்களோட ஸ்கூலோட டீச்சிங்க கடந்து போக எங்களுக்கு சில சோதனை இருக்கு. சயின்டிஸும் அப்படின்னா உன்னோட மாஸ்டர் தான் அந்த இடத்துல அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வச்சிருக்காரு. அது திருப்பி கொண்டு வரதை உங்ககிட்ட கேட்டிருக்காரு. ஆமா இது டிசபிளை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ட்ரெடிஷன். அப்படின்னா மாஸ்டர் ஜெரால்டு ஏற்கனவே இந்த ரூயின்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரா? அப்புறம் எதுக்கு அங்க இருக்கிற பொருளை ஒன்ன கூட தொடல? ஏன்னா அங்கிருந்த பொருள் எல்லாமே டிசபிளுக்கான பரிசு. யோசிச்சு பாரு, நான் முன்கூட்டியே அதை பத்தி கேள்விப்படல. நிகழனை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சயின்டிஸ்டும் சொல்றான். அந்த ரூயின்ஸை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்திருந்தா அதுல இருக்கிற சைட் வே பத்தி எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு புரியுது. அப்படின்னா நமக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சலன். ஆனா சொன்னது எல்லாமே பொய்யும் இல்ல. எனக்கு ஆச்சரியமே இல்ல. ஆனா கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சில்வர் ஏஜ் ரூயின்ஸ்ல இருந்த அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே எவ்வளவு வேல்யூபிளா இருந்தாலும் மத்தவங்க பொருளுக்கு நீங்க ஆசைப்படுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா என்ன ஆனாலும் சரி நீங்க அந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்து ஆகணும் கரெக்டா? ஆமா அதனாலதான் நான் கவலைப்படுறேன். இந்த ஹோல் சுச்சுவேஷனும் ட்விஸ்டட் ஆயிடுச்சு. இப்ப திருடுறது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா? சுச்சுவேஷன்ல இப்படி போனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க ஒருத்தன் வந்துட்டு வெல்டன் யூசஸ் நான் எதிர்பார்த்தது போலவே செஃபியாதன் கூட கோல்டன் நைட்டுக்கு முன்னாடி நிக்க முடியல. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருங்க சர்லோட். நான் உங்ககிட்ட இதை விடுறேன். ஒன்லி டவுன்வர்ட் ஸ்லஸ் யூஸ் பண்ற ஸ்வாட்மேனுக்கு டென்னிஸ் ஃபேமிலியில இடம் கிடையாது. உன்னோட இடம் உனக்கு தெரியும்ல ரஸ் அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் டென்னிஸோட ஒரு ஸ்வாட்மேன். நெக்ஸ்ட் டே ரஸும் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏ ரஸ் நேத்து எதுக்கு அந்த மாதிரி முட்டாள்தனமான சாகச்சதெல்லாம் செஞ்ச? நான் அந்த டீமனை டிபேட் பண்றதுக்கு மட்டும் தான் நினைச்சேன், வேற எதுவும் நினைக்கல. அந்த சோல்ஜர்ஸும் உன்னை யார் அப்படி செய்ய சொன்னா? கேப்டன் வர வரைக்கும் காத்திருக்க தானே சொன்னாங்க. அந்த உத்தரவை என்ன கேட்கலையா நீ? நான் டென்னிஸோட ஒரு ஸ்வாட்மேன். நான் நேத்து செஞ்சதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என் கூட வந்து சண்டை போடு, நான் உன்னை நேரடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரஸும் சொல்ல முட்டாள் பேஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸும் போயிட்டு இருக்கானுங்க. ரஸ் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். ஆனா இவனுக்கு ஒரே ஒரு ஸ்வாட் ஸ்கில் மட்டும் தான் தெரியும். டவுன்வர்ட் ஸ்லாஷ் அதோட வர அந்த பிரீத்திங் டெக்னிக் அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவரோட ஸ்வாடு ஈஸியா காத்தே வெட்டிட்டு போகுது. அதனால இடையில செய்யற விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸ்வாட்மேன்ஷிப்ல ஒரு மாஸ்டர் அவனோட ஸ்வாட் ஸ்கில்லை பார்த்து பாராட்டலாம். ஆனா டவுன்வர்ட் ஸ்லாஷை தவிர மிச்சம் எல்லாமே அவனுக்கு பூவரா தான் இருக்கு. டென்னிஸ் கிளான் அவங்களோட ஸ்வாட்மேன்ஷிப்பை மறந்துருச்சு. இது ஒரு நோபிலிட்டி கிளான்னால இவங்களோட ஸ்வாட் டெக்னிக்கை அவங்களோட கிளானுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. அந்த டெக்னிக்கை கத்துக்க ரஸுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவங்க அப்பாவும் இவ்வளவுதான் நல்லா கத்துக் கொடுக்க முடியும். சாரி மைசன், அவன் ஒரு சட்ட விரோதமான பையங்கிறதுனால மிச்ச எல்லா லாடும் அவங்கிட்ட ரொம்பவே எதிர்ப்பா காட்டினாங்க. அதோட ரஸுக்கு சரியான ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்து கொடுக்கல. கடைசியில அவனோட ஃபாதர் அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லி கொடுத்தாரு. நம்மளோட கிளான்
ஒரு காலத்துல வச்சிருந்த ஒரு பெரிய ஸ்வார்ட்மேன்ஷிப்போட ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் தான் இது. இது ஆறா வச்சிருக்கிற ஒரு உண்மையான பாதை. இந்த மறைச்சு வச்சிருக்கிற சக்திய நீ தான் எழுப்பியாகணும். அவனோட ஃபாதரோட நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கைய அவனும் உடைக்கணும்னு நினைக்கல. டென்னஸோட உண்மையான ஸ்வாட் எப்பவாச்சும் ஒரு நாள் அதோட உண்மையான சக்திய வெளிக்கொண்டு வரும். ஆனா அதுக்கான வழி டவுன்வர்ட்ஸ்ல ஸ்வாட் பாத்து மட்டும்தான். மொத்தத்துல இந்த ஸ்வார்ட்மேன்ஷிப்பவே எல்லாருமே மறந்துட்டாங்க. யூசுஸும் இவன் இந்த டவுன்வர்ட் ஸ்ட்ரைக்க மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய உயரத்துக்கு போகவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஸ்வாட் பாத்தோட ஃப்ரேமெண்ட் எப்பயும் மறைஞ்சிருச்சு. என்ன ஒரு முட்டாள்தனம். ஆனா நான் நினைச்சது போலவே இந்த பேஸ்டர்டு ஒரு ஜீனியஸ். ஹீரோ இருந்துட்டு நான் ரெக்ரெஷன் ஆன பிறகு இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரோப்பையும் ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களோட வாழை எட்டி பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எதுக்கு இவரோட கேஸ்டில் இவ்வளவு பெருசா இருக்கு? ஓ மறந்துட்டேன். விஸ்கோன் கில்பிரின் மைனிங் வேலையை தான் பாக்குறாரு. அதனாலதான் அவர் இவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்காரு. அப்படின்னா இது டுவார்ஃபாத வேலையா தான் இருக்கும். அங்க இருக்கிற சோல்ஜரை நம்ம ஹீரோவும் ஈஸியா அடிச்சு போட்டுறான். ஐ எம் சாரி. அங்க 2 வாரியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட லால நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா கோல்டன் நைட் இங்கே தான் இருக்காரு. அவரை தாண்டி எதுக்கு இந்த வாழ்க்குள்ள யாரு வர போறான்? இன்னொருத்தனும் அவரோட ஆர்மரை பத்தியா அது எப்படி மினுமினுப்பா இருந்துச்சு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவர் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்காரு. அவனும் டக்குன்னு சத்தம் கேட்டு என்னன்னு பார்க்கும்போது இல்ல நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாரியரை சொல்றியான். ஹீரோவும் இந்த சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது எதுக்கு திருடுங்க பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. திருடுறதுக்கு ஆரம்பிச்ச பிறகு இதுல எனக்கு பயம் போயிருச்சு. ஒருவேளை இதுல எனக்கு திறமை இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த வாரியர் சொன்னபடி டென்னிஸோட கேப்டன் தான் அந்த கோல்டன் நைட்டா இருக்கணும். அங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களே நம்ம ஹீரோ ஈஸியா அடிச்சு போட்டுறான். ஒரு டவருக்கு முன்னாடி வந்துட்டு இதுதான் இந்த பில்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மோஷன் கேப்சர் ட்ராப் எக்கச்சக்க விஷயத்த வச்சிருக்கானுங்களே. இதை நான் அப்படியே டிஸ்ஆர்ம் பண்ண முடியாது. இதை மேஜிக்கால செஞ்சிருந்தா இதோட கோர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அதுவும் கீழே தான் இருக்கு. நம்ம ஹீரோ அதை எடுத்து உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். ஐயோ இங்க நிறைய பொருள் இருக்கு. எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது யாரோ கேட்டகரிஸா அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா யார் பண்ணிருப்பா? இது வந்து ஹெல்டியனோட பிளேட் கிடையாது. இது டெலாடோட ஸ்வாடு. ஹீரோவும் அதை கண்டுபிடிச்சிட்டான். இது இலியூஷன் வாய்ஸ். அதுவும் ஒரு கியூப் மாதிரி இருக்கு. ஹீரோவும் காலை பார்க்க அதுலயும் ஒரு டிராப்ல காலை வச்சிருக்கான். ஹீரோவும் சிம்பிளா ஒரு கயிறு டிராப்போட வச்சிருக்கீங்க. சாப்டர் 23 ஸ்டார்டிங்லயே அங்கேயும் சவுண்ட் வந்துருது. அங்க 2 பேரும் டார்லிங் என்ன சவுண்ட் இது? அவனும் என்னடா வெளியே பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். சார் அந்த சவுட் அண்ட் டவர்ல ஏதோ இன்ட்ரூடர் இருக்கான் போல அப்ப அங்கேயும் சொல்லிடுறானுங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் எல்லா டிராப்பையும் கடந்து வந்துட்டேன். ஆனா ஒரு சிம்பிள் ஒண்ணுல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு தான் சொல்லுவாங்க போல திருடங்கிட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு. நான் இவங்களை கொஞ்சம் தப்பா அடிச்சா கூட இவங்க இறந்துருவானுங்க. ஆனா என்னோட பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. நில்றாலே தீஃப் நில்லு. எல்லாரும் உங்க பொசிஷன்ல நில்லுங்க. மேஜ் நீங்களும் தேர நில்லுங்க. அங்க இருக்கிற மேஜஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இங்க வந்து நில்லுங்களேன். என்ன ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கங்க. ஆனா எதுக்கு அப்படின்னு அந்த சோல்ஜர் கேக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை சீல் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். ஏ பேஸ்டர்ட் ஒரு ஹியூமனை எப்படி சீல்டு மாதிரி நீ யூஸ் பண்ணலாம்? ஆனா எனக்கு தெரியும் இவரோட ஆர்மர் ஒரு என்சாண்டட் ஆர்மர். அங்க இருக்கிறவனும் ஃபயர் ஆரோ விடுங்கன்னு சொல்லும்போது அதுவும் நம்ம ஹீரோ மேல பட்டு ஒண்ணுமே ஆகல. அவனுங்களும் செயினை வச்சு நம்ம ஹீரோ லாக் பண்றானுங்க. என்னது இது? ஹீரோ மனசுக்குள்ளேயே இவனை என்ன பிடிக்காம என்னோட மூவ்மெண்ட்டை இவனுங்க ஸ்லோ பண்றானுங்க. ஜோடு அந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணு. ஹீரோ மனசுக்குள்ளேயே டேமிட் இவனுங்க நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கானுங்க. அங்கேயும் ஒருத்தன் தள்ளி விட்டு இந்த மிருகத்தை கொல்லணும் டென்னிஸோட ஸ்வார்ட்மேன்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஸ் வந்து அட்டாக் பண்ண வரையான். ரஸ் வேணாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ளேயே யார் இந்த இடியட்? ரஸ் அவனோட பொசிஷனை விட்டு வர. ரஸ் உன்னோட பொசிஷனை மெயின்டைன் பண்ண. ரஸ் இவன் பேர் நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. ஆனா வெறும் இமேஜினா பண்றேன். இவனோட இந்த பிளேட் டெக்னிக் அதோட இந்த பிரீத் டெக்னிக் எல்லாமே ஆர்டினரியா தான் இருக்கு. ஆனா என்ன அர்த்தம் இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபார்முக்கு அப்படின்னு சொல்ல அவனும் பயங்கரமா அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி எல்லா சங்கிலியும் கொண்டு வந்துறியான். அவனே அந்த சங்கிலியை ஃபுல்லா கட்டும் பண்ணிடுறான். ஒரு சங்கிலியை மட்டும் அவனால கட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வகுத்திலேயே குத்திடுறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே அவன் இப்ப பண்ண அட்டாக்க என்னால தப்பிக்கவே முடியல. ஆனா நான் பண்ண இவ்வளவு சிம்பிளான அட்டாக்கவே இவனால டாச் பண்ண முடியலையே. நம்ம ஹீரோ அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றியான். வந்துட்டானா கோல்டன் நைட் ஆஃப் கிரிம். மத்தவங்களோட வாளை தாண்டி போற ஒருத்தனுக்கு என்ன விதமான ரிமார்க்கபிள் ஸ்கில்? ஹீரோ வந்துட்டு எனக்கு அதுக்கு ரீசன் இருக்கு. உன்னோட ரீசனை நான் அப்புறமா கேட்கிறேன். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே ஜிம் அன்பிரேக்கபிளோட ஃபர்ஸ்ட் ரூல் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குத்தலான்னு வரும்போது அவனும் பயங்கர ஸ்பீடா வரியான். 2 பேத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. 2 பேருமே 2 பேர் பண்ண அட்டாக்ல இருந்து டாச் ஆகிட்டு பின்னாடி வந்துடுறானுங்க. இங்க இருக்கிற நைட்ஸ் இருந்துட்டு யூசஸ் என்ன செய்யறாரு? அவங்க 2 பேருமே என்ன பண்றானுங்க? இப்ப பண்ண அட்டாக் ஒரு சூசைட் அட்டாக். 2 பேருமே இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றானுங்க. யூசஸும் சேட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் ஹவுலிங் ஷேடோவா? யூசஸ் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே ஹவுலிங் ஷேடோவோட வீக் பாயிண்ட் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நீ கவுண்டர் மேஜிக் ஸ்பெல்ல ரொம்பவே திறமையானவனா இருப்பே போலயே. வெல் எனக்கு தெரிஞ்சதுல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஒரு அட்டாக் அவன் மேல பண்ணிடுறான். யூசஸும் மனசுக்குள்ளேயே என்னோட ஆர்மர் இருந்தும் எனக்கு இவ்வளவு இம்பார்ட் ஆகுது. அவனும் விண்ட் ஸ்ட்ரைக் ஃபிளேம் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு 2 அட்டாக்கையும் நம்ம ஹீரோ மேல அனுப்புறியான். அதுக்கடுத்து அவாக்கன் எல்ட்ரன் அவனும் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்றியான். நம்ம ஹீரோ அதுல தப்பிக்க ஆனா இந்த மாதிரியே போச்சுன்னா நான் சீக்கிரமா இறந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. அதோட அந்த சாப்டர் இங்கே முடியுது.
சாப்டர் 24ஓட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே இது மார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஸ்பெல்ல இவனால எப்படி கிராஷ் பண்ண முடிஞ்சுச்சு? இவன் அத பிளாக் பண்ணிட்டானா? ஆனா அவன் பிளாக் பண்ணியிருந்து எப்படி இப்படி சாதாரணமா நிக்கிறியான்? என்னோட ஹியூமன் லிமிட்டுக்கு மேல என்னோட கண்ண கொண்டு போய் இவன் எங்கெங்க போறான்னு பார்த்தாலும் என்னால அவன கீப் அப் பண்ண முடியல. அப்படின்னா இவரு எனக்கு தெரிஞ்சு 6ஆவது யூசரா தான் இருக்கணும். யூசஸும் ஆசிட் மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண இது ஈஸியா என்னோட விண்ட் பிரஷர வச்சு தடுத்துருவேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஜம்ப் பண்ணி அவன் கிட்ட போயிடுறான். அவனே ஒரு பஞ்ச் பண்றான். யூசஸும் மனசுக்குள்ளேயே இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் நிச்சயமா சொல்றேன். இவன் ஒரு 6ஆ யூசர். யூசஸும் மனசுக்குள்ளேயே இவனோட ஸ்கில் லெவல் எனக்கு தெரியாதனால நான் இப்போ வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு 6ஆ யூசர்ன்னு. ஆப்போனன்ட் 6ஆ யூசரா இருந்தியானே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆப்போனன்ட்ட டீல் பண்ணணும். 6ஆவா இருந்தாலும் டென்னிஸோட ஸ்வாட் சக்தி குறையாது. இவனை டீல் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டியா இருக்கு. முன்னாடி 6ஆ யூசர் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அதை விட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யூசஸும் மனசுக்குள்ளேயே இவன் 6ஆ யூசரா இருந்தாலுமே எதுக்கு இந்த மாதிரி கிரைம்லாம் இவன் பண்றியான்? ஹீரோவும் மனசுக்குள்ளேயே அவன் என்ன 6ஆ யூசர்ன்னு கண்டுபிடிச்சிருப்பானா? என்னோட ஜிம் அன்பிரேக்கபிளோட கோல்டன் அரவை இன்னும் யூஸ் பண்ணல. ஏன்னா அது யூஸ் பண்ணேன்னு நல்லாவே தெளிவா தெரியும். ஆனா இப்ப என்னை அவன் 6ஆ யூசர்ன்னு கவனிச்சிட்டனால என்னால அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாடி ஒரு 6ஆ யூசருக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா இவன் இன்னும் 6ஆவை யூஸ் பண்ணலையே. அப்படின்னா உன்னோட 6ஆ அவேக்கனாங்கி ரொம்ப நாள் ஆள போல. இவ ஒரு நியூ 6ஆ யூசர். அப்படின்னா எனக்கு இவன் மேட்சே கிடையாது. அவனும் ஸ்பீடா வந்து அவேக்கன் எல்ட்ராடு ஆரிஸ் செல்றாடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் பவர் வெளிய கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு டேம் இட் இது ரொம்பவே டேஞ்சரஸ். லைட் ஆஃப் வித்ரல் கோல்டன் லைட்டா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறியான். அந்த கோல்டன் லைட்டும் ஷாக் ஆறியான். என்னடா பண்றியா இவன் அப்படின்னு சொல்லும்போது அவனை அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் ஸ்பைரல் கார்டு அந்த அட்டாக் வச்சு தடுத்துறியான். நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க இது இம்பாசிபிள். லைட்டா வித்ரலவையும் தடுத்துட்டானா? ஹீரோ மனசுக்குள்ளேயே டேம் இட் நான் ரொம்பவே லேட்டா அந்த ஸ்பைரல் கார்டை யூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோவும் வாளுக்கு வெளியே இருந்த அந்த ரிவர்ல கீழே விழுந்துடுறான். சார் யூசஸ் நல்லா இருக்கீங்களா? அப்ப நான் அவனுக்கு வந்து கேட்க சட்டாட் நீங்க போய் செக் பண்ணுங்க. அவ எந்த ரிலீக்கு நம்மளோட இதுல இருந்து எடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரியணும். யூசஸும் ஒரு சச்சிங் கூட ஸ்கூப்ட்டு வாங்க. நம்ம அந்த ஆளை தேடணும். ரொம்பவே யோசிக்காதீங்க. அவர் ஏற்கனவே இறந்திருப்பாரு. அவர் டெஃபினெட்லி சாக வாய்ப்பே இல்ல. இங்க கட் பண்ணி செரீஸும் டக்குன்னு எழுந்துடுறா. என்ன ஆசு செரீஸ் அப்படின்னு இந்த செயின்டஸும் கேட்க எனக்கு ஒரு பேட் ஃபீலிங்கா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு செயின்டஸும் கேட்க என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு ஏதோ பேடா இருக்கு. ரிஃபானுக்கு என்னாச்சும் நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? மார்னிங்கும் செரீஸ் எல்லாருமே துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க இவங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிடறானுங்க. செரீஸ் நான் ஒரு பையன் உனக்கு தெரியும்ல இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த செயின்டஸும் சொல்றான். கைஸ் இந்த செயின்டஸ் ஒரு பையன் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு கார்டும் இங்கிட்டு தான் அவங்க ஓடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டி கொடுத்துறியான். ரொம்ப தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காசு தூக்கி போட்டு போறான். சரிசியும் சுத்தி வச்சிடறானுங்க. இப்ப நீங்க ஓடுறதுக்கு எந்த வழியும் இல்ல. உங்களோட வெப்பன்ஸை கீழே போட்டு நீங்க சரண்டர் ஆயிருங்க. சீரிஸும் அந்த நிக்லன் எடுத்து அட்டாக் பண்ணிடுறா. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போதே அந்த நைட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துறானுங்க. செர்லாட் என்னாச்சு அப்படின்னு யூசஸ் வந்து கேக்குறான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் யூசஸ். ஆனா இவங்க எல்லாருமே சாதாரண இன்ட்ரோடர் கிடையாது. சரி இது இதோட முடிச்சுக்கங்க. இப்ப இருந்து இதை நான் பாத்துக்கிறேன். சரி சார் ரிஃபான் சொல்ல ஆஹா எனக்கு புரியுது புரியுது. என்னை தூக்கிட்டு போ. அந்த ரிஃபான் எனக்கு எப்போ வந்து அந்த மசில் ட்ரைனிங்க சொல்லி கொடுக்க போறானோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அங்கேயும் கிரை ஃப்ளட் ஆஃப் விண்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் வருது. அதுல இருந்தும் சரி தப்பிச்சு செலனை கூட்டு போயிட்டு இருக்கா. இது இங்கேயே நிறுத்திக்கங்க அப்படின்னு யூசஸ் சொல்ல கோல்டன் நைட் அப்படின்னு இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. யூசஸ் மனசுக்குள்ள இவங்களை பார்க்கும்போது ஆர்டினரி கிரிமினல் மாதிரியே தெரியலையே. அவன் இந்த ரேரானஸோட இந்த எல்ஃபுக்கு கொடுத்துருக்கானா? அதோட அவங்க கூட ஒரு ஹை ரேங்கிங் ஃப்ரீஸ்ட் வேற இருக்கா. செலனும் செரிஸுக்கு அட்டாக்க பூஸ்ட் பண்ணி விடுறான். செலனும் மனசுக்குள்ளேயே ரிஃபான் நீ என்ன மாட்டிக்கிட்டியாடா? அவனும் கண்ணமிக்கிற செகண்ட் வந்து செரிஸை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறான். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.